रहमतुल्लाहि व बरकातुहू। अल्हम्दुलिल्लाह इन्नल हम्दलिल्लाहि नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नुमिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु व अशहदु अन ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीक लहु व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बअद। या अय्युहल्लज़ीना आमनु तक़ुल्लाह हक़्क़ तुक़ातिही व ला तमूतुन्न इल्ला व अंतुम मुस्लिमून। या अय्युहन्नास इत्तक़ू रब्बकुमुल्लज़ी ख़लक़कुम मिन नफ़्सिन वाहिदा व ख़लक़ मिन्हा ज़ौजहा व बस्स मिन्हुमा रिजालन कसीरन व निसाअ वत्तक़ुल्लाहल्लज़ी तसाअलून बिही वल अर्हम इन्नल्लाह काना अलैकुम रक़ीबा। या अय्युहल्लज़ीना आमनु तक़ुल्लाह वक़ूलू क़ौलन सदीदा युस्लिह लकुम अअमालकुम व यग़फिर लकुम ज़ुनूबकुम व मन युतिअल्लाह व रसूलहु फ़क़द फ़ाज़ फ़ौज़न अज़ीमा। फ़इन्न अस्दक़ल हदीस किताबुल्लाह व खैरल हदी हदी मुहम्मदिन सल्लल्लाहु अलैहि वसल्लम व शर्रल उमूरि मुहदसातुहा व कुल्ल मुहदसतिन बिदअह व कुल्ल बिदअतिन ज़लाला व कुल्ल ज़लालतिन फ़िन्नार। எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கினிய அதிபர் உட்பட பெரியவர்களே, தாய்மார்களே, ஆசிரியர்களே, இந்த சந்தர்ப்பத்தில் பெற்றார்களாகிய நீங்க ஒவ்வொரு மனிதனுக்கும் இறைவன் ஒரு பொறுப்பு கொடுத்திருக்கிறான். குல்லுக்கும் ராயின் ஓ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்தி. எல்லாருமே மேற்பாளர்கள். அவரவர் மேற்பை பற்றி மறுமையில் அல்லாஹ் விசாரிப்பானா. அந்த அடிப்படையில் தாய்மார்கள் தாய்மை என்ற அந்தஸ்தை நீங்கள் அடைஞ்ச உடனே உங்களுக்கு என்ன அல்லாஹ் பிள்ளைகளை தந்துட்டான். இந்த பிள்ளைகளை மனம் போன போக்கில் வாழ விட முடியாது. அவங்களுக்கு நீங்கள் தான் வழிகாட்டணும். இறைவன் அப்படித்தான் அமைச்சிருக்கிறான். ஸோ இந்த தலைப்பு எப்படின்னா, பிள்ளைகளுக்கு நாம் எப்படி வழிகாட்டுவது, அவர்களை எப்படி வளர்ப்பது. சாதாரணமாக புல்லுகளை கண்டிருக்கீங்க. இந்த புல்லுகளை பொறுத்தளவில் அதுவாக காடாக வளரும். சில பகுதிகளில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வளரும். ஸோ கிரிக்கெட் கிரவுண்டுகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி ஃபுட்பால் மேட்ச் நடக்கிற கிரவுண்டெல்லாம் அவங்க செவ்வையாக நேர்த்தியாக வெட்டி அழகாக வச்சுருப்பாங்க. இதே மாதிரி தான் பிள்ளைகளை பொறுத்தவரை அவங்கள சும்மா விட்டுட்டீங்கன்னு வைங்க, எல்லா கெட்ட பழக்கமும் வரும். அவருக்கு ஒழுக்கம் சொல்லி கொடுக்கலன்னா, அவருக்கு எது சரி எது பிள்ளைன்னு சொல்லி கொடுக்கலன்னா, அவரை நல்வழிப்படுத்தலைன்னா, அவர் கல்வி கூடங்களுக்கு அனுப்பலைன்னா, படிப்பிக்கலைன்னா மனம் போன போக்கில் வாழ ஆரம்பிச்சிருவார். அப்படி வாழ ஆரம்பிச்சா உங்க மடியில இருந்து இந்த சமூகத்துக்கு ஒரு துரோகியை நீங்க உண்டாக்கிடுவீங்க. ரொம்ப பெரிய பிரச்சனை உண்டாயிரும். 4 வீடுகளில் சபிக்க ஆரம்பிப்பாங்க. யாரு பெத்தவன் இவன் அப்படின்னு பேச ஆரம்பிப்பாங்க. ஒரு அதிபயங்கரமான ஒரு சூழல் உண்டாகிரும். அதனால தாய்மார்களே, இந்த மாதிரியான கூட்டங்கள் எதுக்கு நடத்தப்படுகிறதுன்னா, நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு நோயண்டா பதறி போற மாதிரி, நம்ம பிள்ளைகளுக்கு பசியண்டா ஊட்டி விடுற நாம் நம்ம பிள்ளையுடைய அறிவு தாகத்தை எப்படி தீர்ப்பது, பிள்ளைகளை எப்படி நல்வழிப்படுத்துவது, அவர்களை எப்படி நல்ல வளர்க்கிறது, இதுதான் இன்றைக்குள்ள தலைப்பு. அன்பு தாய்மார்களே, ஒரு பாயிண்டோட நான் சொல்றேன். டீச்சர்ஸ் மார்களோட பேசுகிற நேரம், அதாவது நம்ம சாதாரணமாக இது கொல்லங்குட்டி பாடசாலை, உங்கள் ஏரியாவில் நான் நினைக்கிறேன் கெக்கிராவை தான் மத்திய கல்லூரி. அப்போ கெக்கிராவை பொறுத்தளவில் அந்த இடத்துக்கு நிறைய பேர் போவாங்க, படிக்கிறதுக்காக கெக்கிராவுக்கு போவாங்க. ஸோ இந்த பகுதியில் நல்ல ரிசர்ச் போடக்கூடிய பாடசாலை கெக்கிராவ முஸ்லீம் ஸ்கூல் என்ன நினைக்கிறேன், அது பேர் கெக்கிராவ முஸ்லீம் ஸ்கூல். முஸ்லீம் பாடசாலையில் தான் ஒரு அளவு ஒப்பிட்டு பார்த்தா நல்ல பெருப்பேர்கள் இருப்பாங்க. நான் ஒரு கேள்வி கேட்குறேன் உங்கள்கிட்ட, தாய்மார்களே, உங்கள் ஊர் பாடசாலைக்கும் கெக்கிராவ முஸ்லீம் கல்லூரிக்கும் அல்லது கலாவை, அது வன்னேபி கலாவை பாடசாலைக்கும் என்ன வித்தியாசம்? கட்டிடத்தில் வித்தியாசம் ஏதாவது பார்க்குறீங்களா நீங்கள்? இல்லை. இங்கே அங்கே ஒரே கட்டிடம் தானே?
இல்ல அங்க பளிங்கு கற்கள் பிடிச்சி பெரிய டைல் அடிச்சு வேற மாதிரி வச்சிருக்கிறாங்களா? ஒரே கட்டிடம். இங்க அங்க ஏர் கண்டிஷன் பண்ணிருக்கிறாங்களா? நீங்க எந்த சேர்ல உட்கார்ந்து இருக்கிறீங்களோ அந்த கதிரைகள் தான் அவங்களும் பயன்படுத்துறாங்க. உங்க பிள்ளைக்கு என்ன பாட புத்தகம் கொடுக்கப்பட்டுச்சோ சேம் பாட புத்தகம் தான் அங்கேயும் கொடுக்கப்பட்டிருக்குது. எல்லாமே ஒண்ணுதான். அப்படின்னா தாய்மார்களே, அப்ப ஏன் பெறுபேறுகள் மட்டும் மாறுது? நான் இப்படி கேட்கிறவங்களுக்கு அது புரியலன்னா, நீங்க கொல்லங்குடி கவர்மெண்ட் ஸ்கூல் அல்லது கெக்கிராவ பாடசாலைன்னு வைங்க. கொழும்புல ரோயல் கல்லூரி என்று பாடசாலை இருக்குது. நீங்க பிரசித்தி பெற்ற பாடசாலை கேள்விப்பட்டிருப்பீங்க. கொழும்பு ரோயல் கல்லூரி, ஆனந்த கல்லூரின்னு பெரிய பேர் போன பாடசாலைகள். ஸோ இந்த ரோயல் கல்லூரியில் உங்க பாடசாலையில் எந்த கதிரை இருக்குதோ அதே தான். எந்த எப்படி பிள்ளைகள் படிக்கிறாங்களோ அதே மாதிரி தான். எந்த மாதிரி அமைப்பில் கட்டிடம் கட்டிருக்கிறாங்களோ அதே அமைப்பு தான். எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. ஆனா பெறுபேறுகளை எடுத்து பார்த்தா நம்ம பிள்ளைகள் எத்தனை 9 எடுக்கிறாங்க, அங்க எத்தனை 9 எடுக்கிறாங்கன்னா ரொம்ப பெரிய வித்தியாசம். இப்ப நான் உங்கள்கிட்ட கேள்வியை கேட்டு ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்க ஏன் இப்படி ஒரு பெரிய வித்தியாசம் வருது? கெக்கிராவைக்கும் உங்களுக்கு எடுத்தாலும் வித்தியாசம் வருது, கலாவைக்கும் உங்களுக்கு எடுத்தாலும் வித்தியாசம் வருது, ரோயல் கல்லூரிக்கும் கெக்கிராவுக்கு எடுத்தாலும் வித்தியாசம் வருது. எப்படி இது நடக்குது? ஒரே சிலபஸ் இல்ல அவங்களுக்கு வேற ஓஎல் பேப்பர், உங்க பிள்ளைக்கு வேற ஓஎல் பேப்பரா? அவங்களுக்கு வேற 5ஆம் ஆண்டு புலமை பரிசில், உங்களுக்கு அப்படியா? எல்லாம் ஒன்றுதான். டீச்சர்ஸ் மார்க்கில் ரோயல் கல்லூரிக்கோ கெக்கிராவு ஸ்கூலுக்கோ வேற மாதிரி அனுப்புறாங்களா? வேற டீச்சர் மாதிரி ரெடி பண்ணி அனுப்புங்க. கெக்கிராவுக்கு வேறையா ட்ரைனிங் பண்ணி, கலாவை பாடசாலைக்கு வேறையா ட்ரெயின் பண்ணி அனுப்புறாங்களா? அதுக்கு எந்த டீச்சரோ அதே மாதிரி தான் உங்களுக்கு, அதுக்கு எப்படி அதிபரோ அதே மாதிரி தான் உங்களுக்கு. எல்லாமே ஈக்குவலா இருக்குது. அப்ப நான் கேட்கிறேன், இங்க பெறுபேறுகள் குறைய அங்க பெறுபேறுகள் கூட என்ன காரணம்? பிள்ளைகள் மூல பிரச்சனையா, மூலக்கோளாறா நமக்கு, நம்ம பிள்ளைகளுக்கு? அப்ப ஏன் அந்த பாடசாலையில் பெரிய ரிசல்ட் வருகிறது? இப்போ கொழும்பே எடுத்துக்கொண்டா, உங்க ஊர் எனக்கு தெரியலன்னு வைங்க, கொழும்பு எடுத்துக்கொண்டோம்னா கொழும்புலே இதை நாங்க பார்க்கலாம் தெளிவா. கொழும்புல பெரிய ரிசர்ச் போடுற பாடசாலை தான் இப்ப சொன்னேன், ரோயல் கல்லூரி, அதெல்லாம் பெரிய ரிசர்ச் போடும். அதே கொழும்புல சில முஸ்லீம் பாடசாலைகள் இருக்குது, ரிசல்ட்ஸே வராது. அப்படின்னா என்ன காரணமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இது உங்களுக்கான வாய்ப்பு. ஆன்சரை நீங்க சொன்னா எனக்கு லேசாவே நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம். நான் சொல்லிட்டேன், புத்தகம் காரணமாமா? அவங்களுக்கு கொடுத்த புக்கும் உங்க பிள்ளையோட புக்கும் ஒண்டா? அரசாங்கம் வேறையா இது பண்றாங்களா? இல்ல, எல்லாம் ஒண்ணுதான். அவங்களுக்கு வேறையா பிரிண்ட் பண்ணல, கொல்லங்குட்டிக்கு ஸ்கூலுக்கு வேறையா போடுவோம், உனக்குச்சா இதுக்கு வேறையா போடுவோம்னு வேறையா போடல, எல்லாம் ஒண்ணுதான். அப்ப அதுல பிரச்சனை இல்லை தானேமா? இந்த கட்டிடம் செவர்ல ஏதாவது புத்து மண்ணு அதுல வேற ஏதாவது அப்படி இருக்குதா? இல்ல இல்ல. சரி, உட்கார்ந்து இருக்கிற கதிர டெஸ்க் அதில் ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணுதான். அப்ப டீச்சர் மார்க்கல்ல கொஞ்சம் யோசிக்கணுமோ? இப்ப இதெல்லாம் இல்லைன்ட்டீங்க, டீச்சர்ஸ் மார்க்கில் அப்படி இருக்குதா? உங்க ஊரே புரிய வைக்கிறதுக்கு கெக்கிராவ் ஸ்கூலுக்கு 10 டீச்சரை வச்சு ஒரு பரீட்சை வச்சு, இந்த டீச்சர்ஸ் தான் 5 பேர் தான் நல்லோம், நீங்க கெக்கிராவுக்கு போங்கம்மா, நீங்க கொல்லங்குடிக்கு அப்படி அப்படி இருக்குதா? இல்ல. அதிபர்மார்கள்ல ரோயல் கல்லூரிக்கு வேற அதிபர், ரோயல் அதிபர், அவர் வெளிநாட்டிலேருந்து கொண்டு வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து கொண்டு வந்து உட்கார வச்சு ரோயல் கல்லூரியில் படிச்சு கொடு. அப்படியா? நம்ம நாட்டுலாம் அவங்களுக்கு வேற ட்ரைனிங் காலேஜ் வச்சிருக்கிறாங்களா? ரோயலுக்காக வேண்டி தனியா அதிபர்மார்களை உருவாக்க போறோம் அப்படி இருக்குதா? இல்ல. அப்ப எங்கம்மா பிரச்சனை? பிள்ளைகளை தான் பிரச்சனையோ? ஆமா, உடனே எடுத்தடுப்புல பிள்ளைகளை திட்டுறீங்களேம்மா. பிள்ளைகள் என்னமா பிரச்சனை? பிறக்கிற நேரத்தில் நம்ம பிள்ளைய பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன செய்வாங்க? பிறந்த உடனே பாரம் பார்ப்பாங்களா? நிறுத்து பார்ப்பாங்க தானே உங்கள்கிட்ட? உங்க பிள்ளைய ஃபர்ஸ்ட் இல்லை நான் சொல்றேன், நிறுத்து பார்ப்பாங்களே. அதுலேயே தெரிஞ்சிடும் உங்க பிள்ளையிடம் எவ்வளவு பாறை எந்த அளவுக்கு என்று வச்சு பிஎம்ஐ லெவல் இருக்குது. உனக்குச்சா பிள்ளைகளோட பாறை லெவலை வச்சு தீர்மானிச்சிடலாம் உங்க பிள்ளை மூளை எப்படி உண்டு. ஸோ இந்த பாடசாலைகளை பிரிச்சு இது மூளை வளர்ச்சி இல்லாத பிள்ளைகளோட பாடசாலை அப்படின்னா கொல்லங்குடி கம்மிக்கு வச்சிருக்கிறாங்க. இல்ல, கெக்கிராவ் பாடசாலைக்கு மூளை வளர்ச்சி உள்ள பிள்ளைகள் அப்படி பிரிச்சு ஏதாவது போடுறாங்களா? இல்ல. இங்கேயும் படிக்கிறாங்க, அங்கேயும் படிக்கிறாங்க.
அப்ப என்னமா பிள்ளைகள பிரச்சனை? பிள்ளைகள் திறமை கம்மி என்றீங்களா நீங்க? இங்க கெக்கிராவ பாடசாலைக்கு உங்க ஊர்ல இருந்து போக மாட்டாங்களா? அந்த புள்ள மட்டும் எப்படிமா படிச்சுட்டு வருது? இங்க இருந்து போறாங்க. ஒவ்வொரு ஊரும் இருக்கு பாருங்க. இந்த ஏரியால எனக்கு ஊர் தெரியாது, பேர்கள் நிறைய ஊர்கள் இருக்குது. பம்முடுகம, மண்டாடுகம, கனேவல் புலை, இப்படி இப்படி சொல்லுவாங்க. இந்த எல்லா ஊர்ல இருந்தும் அங்க வருவாங்களா இல்லையா? அங்க வந்து ஊர்ல இந்த புள்ள தானே பாஸ் ஆகுது. கெக்கிராவ டவுன்ல இந்த புள்ள தான் பாஸ் ஆகி வருதா? நீங்க வந்து கொல்லங்குட்டி கம்பெனில வந்து புள்ளையோ நீங்க ஃபெயில் தான். எங்க படிச்சாலும் நீங்க ஃபெயில் தான். அப்படியா? இல்ல அங்க போய் அந்தந்த ஊர்ல இருந்து வந்து இதை விட கஷ்டப்பட்டு போய் ரிசல்ட் போடுறது ஊரு பிள்ளைகளா? அந்தந்த ஊர்ல இருந்து வந்த பிள்ளைகள் பாஸ் ஆகுதா இல்லையாமா நல்ல ரிசல்ட்ஸ்ல? அப்ப நான் உங்க பேர் தப்புன்னு சொல்லல, ஒப்பிட்டு பார்த்து உங்க மனசுல இருக்கும் அதுதான் பெரிய ஸ்கூல், கெக்கிராவ் தான் பெரிய ஸ்கூல், கலாவே தான் பெரிய ஸ்கூல், அன்றாதபுரம் ஜாகிர் அப்படி வச்சிருப்பாங்களா இல்லையா? வச்சிருப்பாங்க. அது எப்படி பெரிய ஸ்கூல் ஆச்சு? பில்டிங்கால மட்டுமா? ரிசல்ட் சொல்லுங்க. நல்ல பெரிய பேர்கள் வருவதே ஒப்பிட்டு பார்த்து. ரோயல் கல்லூரி ஒப்பிட்டா ஒன்னு இல்லைன்னு ஆயிரும், ஆனந்த கல்லூரி ஒப்பிட்டா ஒன்னு இல்லைன்னு ஆயிரும். ஆனா நம்மளோட ஒப்பிட்டா கொஞ்சம் சூப்பர் தான். அப்ப பிள்ளைகள பிரச்சனையான்னு கேட்டா நீங்க ஒன்னு அப்புறம் இல்லைன்றீங்க. இப்ப எங்கம்மா பிரச்சனை? நீங்க பிரச்சனையை தொடங்கி வச்சாதான் எனக்கு பேச்சிட்டு போகலாம். நான் நினைக்கிறேன் என்ன தெரியுமா? இந்த மண்ணு தான் பிரச்சனை. ஏண்டா இது கிராமம் தானே. ஒரு சிட்டி மாதிரி ஏரியாவில் ஒரு ஸ்கூல் கட்டினா இந்த ரோயல் கல்லூரிலாம் கிளம்பு 7ல சினமன் கார்டன் அந்த மாதிரி வெளிவான காணி. அப்ப கொல்லங்குட்டிக்காம அந்த மாதிரி பகுதி இல்லை. அப்ப நல்ல மண்ணை பார்த்து ஒரு ஸ்கூலை கட்டினு வைங்க, அங்க சும்மாவே பிள்ளைகள் படிச்சுட்டு வருவாங்க. ஏம்மா நீங்க ஏத்துக்கொள்ள மாட்டீங்களா? எல்லாத்துக்கும் தலையாட்டி இல்லைன்றீங்களே, ஏன் உங்க மனசு ஏத்துக்கொள்வது இல்லை? அப்ப என்னமா பிரச்சனை? மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். உண்மையை ஒப்புக்கொள்ளணும். உங்க வாயால வந்தாலும் எனக்கு பேசலாம். நானே உங்களை திட்டுற மாதிரி ஆயிடக்கூடாது. நீங்களா இந்த இடத்துல இருந்து யோசிக்கணும். எல்லாமே ஒண்ணு. ரோயல் கல்லூரி தாய், நான் கெக்கிராவை எடுக்காம ரோயல் கல்லூரி எடுக்கிறேன். ரோயல் கல்லூரியில் ஒரு மாணவனை சேர்க்கணும்னா குழந்தைய உண்டானத்துல இருந்து அந்த கருவறையில இருந்து சிந்திப்பாங்க. எப்படி புள்ள இன்னும் 5 வருஷத்துல ஸ்கூல் போகுது, எப்படி அங்க போய் ஊடெடுக்கிறது, பக்கத்துல இருந்து ஸ்கூலுக்கு அனுப்புறது, என்ன பண்றது, எப்படி எல்லாம் டாக்குமெண்ட் செட் பண்றது, எக்கச்சக்கமா யோசிக்க ஆரம்பிப்பாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அவங்க சொன்னது உண்மை. 2 இல்லாத பெற்றார்கள். நம்ம 2ஆ பிரிக்கிறோம். ஆர்வம் உள்ள பெற்றார்கள், ஆர்வம் இல்லாத பெற்றார்கள். ஆர்வம் உள்ள பெற்றார்கள் ஒரு இடத்துல ஒன்று சேர்ந்துருவாங்க. எங்க இருந்து போகுது தெரியுமா? ரோயல் கல்லூரிக்கு. ரோயல் கல்லூரிக்கு கொழும்பு 7ல, குருநாகல்ல இருந்து போகுது, ரத்னபுரையில இருந்து போகுது. பிள்ளைகள் போயிட்டு வர்றாங்க படிக்கிறதுக்கு. நான் கேட்கிறேன், ஆர்வம் உள்ள பெற்றார்கள் ஆர்வம் இல்லாத பெற்றார்கள் 2ஆ இருக்கிறாங்க. ஆனா எல்லாருக்கும் அன்பு இல்லைன்னு சொல்ல மாட்டேன். எல்லா தாய் தகப்பனும் அன்பு உள்ளவங்க. ஆர்வத்துல தான் வித்தியாசமே தவிர இல்லை இந்த உம்மா இறக்கம் இல்லை, அந்த வாப்பா இறக்கம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆர்வம் இருந்தோ இல்லையோ எல்லாத்துக்கும் தான் புள்ள தான். எல்லாரும் இறக்கம் காட்டுறீங்க. புள்ள உளுந்த ஆர்வம் உள்ள உமா மட்டும் அழமாட்டாங்க. ஆர்வம் இல்லாத உமாவுக்கும் இறக்கம் உண்டு தான். அவங்களுக்கு இறக்கம் இருக்குது, இவங்களுக்கு இறக்கம் இருக்குது. அவங்க புரிந்து கொண்ட விதம் வேறு, இவங்க புரிந்து கொண்ட விதம் வேறு. இவ்வளவுதான் வித்தியாசம். 2 பேருமே புள்ளேண்டா ஐசியூல இருந்தா யாரும் சிரிக்க மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க. ஐசியூல புள்ளைய போட்டு புள்ளைய எடுத்துட்டு வர காட்டி அவங்க சாப்பிடாத எக்கச்சக்கமான தாய்மார்களை பார்த்திருக்கிறேன். அவங்க தண்ணி மட்டுமே குடிப்பாங்க, கண் கலங்கி ஓடும். புள்ள மேல 4 பட்டையை போட்டு வச்சிருப்பாங்க, மெஷின்ல குழந்தை இயங்கும். அந்த நேரம் தாய்மார்கள் துடிப்பாங்க. அவங்களுக்கு எல்லாமே மறந்துடும். அது ஆர்வம் இருந்தாலும் ஆர்வம் இல்லாட்டியும் படிச்சாலும் படிக்காட்டியும் தாய் என்றால் அப்படிதான் இருப்பாங்க. அதை பத்தி நான் பேசல. நீங்களாம் இறக்கம் இல்லமான்னு குற்றச்சாட்டு சொல்லல. நான் உங்களுக்கு பாசம் இல்லைன்னு சொல்லல. பாசம் அன்பு அதெல்லாம் உங்களுக்கு இருக்குது. எங்க பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, விளங்கின பெற்றார்கள், இதை விளங்காத பெற்றார்கள். ஆர்வம் உள்ளவர்கள் கற்றலில், அதாவது படிப்புல நம் பிள்ளைய படிப்பிக்கணும் என்று ஆர்வம் உள்ளவங்க, ஆர்வம் இல்லாதவங்க 2 பேரும் பிரிப்போம். இவங்க 2 பேரும் எப்படி பிரிச்செடுக்கிறது? இப்ப சாதாரண உங்க குருதியை செக் பண்ணணும், பிளட்டை செக் பண்ணா
செக் பண்ணி பார்த்துலாம். ஓ பாசிட்டிவ், ஆமாம் பி நெகட்டிவ்மா, நீங்கள் செக் பண்ணலாம். உங்கள் ஆர்வம் இருக்குதா இல்லையான்னு எப்படி செக் பண்ணுறது? எக்ஸாம் வச்சு தான் செக் பண்ணணுமா? ஆர்வம் இருந்தால் என்ன செய்வீங்க? 4 பஸ் மாறியாவது புள்ளைய கொண்டு போய் எது நல்லமோ அங்கே போய் சேர்ப்பீங்க. ஆர்வம் கம்மியண்டா, எட்டி பார்த்தா தெரியுதா, காலையில் போயிட்டு வாப்பா, புக்கு பார்க்க நேரம் இல்லைம்மா, நீயே பேக் அடுக்கு, நீயே எல்லாம் பண்ணிடு, எல்லாம் ஓகேம்மா, நீ போயிட்டு வான்னு சொல்லுவோம். அதுக்காக நீங்கள் உடுப்பு அதெல்லாம் வாங்கி கொடுக்கலன்னு சொல்லலை, ஷூ எல்லாம் வாங்கி கொடுக்கலன்னு சொல்லலை. ஆர்வம் என்றது புள்ள ஒவ்வொரு புக்கா பிரட்டி, ஒவ்வொரு பக்கமாக பிரட்டி, என்ன படிச்சுங்க, எது விளங்கலம்மா, எந்த பாடம் புரியல சொல்லுங்கம்மா அப்படின்னு கேட்குற ஆர்வம் கொஞ்சம் இதை விட அங்கே ஜாஸ்தி. ஒரு ஊரில் பெரிய பாடசாலையில் அதுக்கு ஜாஸ்தி. அதே மாதிரி ரோயல் கல்லூரியில் எடுத்து பார்த்தோம்னா கொஞ்சம் ஜாஸ்தி. அதனால் தாய்மார்களே, இந்த நிகழ்வு நம்ம எதுக்கு செய்கிறோம் தெரியுமா? பிள்ளைகளுக்கு பேசியாச்சு, டீச்சர்ஸுக்கு பேசியாச்சு, இந்த நிகழ்வு உங்களுக்கு பேசணும். நீங்கள் மாறினா இந்த பாடசாலை ரோயல் கல்லூரி மாதிரி ஆக்கணும். என்ன செய்யணும் சொல்லுங்க பார்ப்போம். பெயிண்ட் அடித்தா மாறிடுமா? போர்டை மாற்றினா, பேரை மாற்றினா, யாரை மாற்றணும்? பெற்றார்கள் மாறணும். பெற்றார்கள் மாறனா அவங்க சிந்தனை மாறணும். நீங்க ஒரே அணியை நின்று வைங்க, நீங்க படிச்ச ஆர்வமுள்ள படிப்புல ஆர்வமுள்ள பெற்றார்களா நின்று வைங்க, உங்க பிள்ளைகள் தானா படிக்க ஆரம்பிச்சு. வேற வழி இல்லை பிள்ளைகள் ஸ்கூலை மாத்துறதுக்கு. எல்லா ஸ்கூலையும் பீட் பண்ணி கொல்லாங்குட்டி கம்ம பாடசாலை வரணுமெண்டா அங்க ஆர்வமுள்ள பெற்றார்கள் இருக்கிறாங்க, அதனால படிப்பாங்க. அவ்வளவுதான். ரகசியமே அங்கதான் இருக்குது. நீங்க படிப்புல ஆர்வமா இருக்கணும். அப்படின்னா என்ன பண்ணலாம்? சரி, இப்போ நான் என்னுடைய தலைப்புக்குள்ள போனான்னு நினைக்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் இப்போ உங்களுக்கு சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறேன். கவனமா நீங்க புரிஞ்சுக்கணும். ஏனண்டா இந்த விஷயங்களை நான் இந்த தலைப்புல இன்னைக்கு நிறைய பேச இயலாது. குறுகிய நேரம், கொஞ்ச நேரம் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நான் கொஞ்சம் ஆர்வம் உள்ள பெற்றார்களா, படிப்புல படிப்பிக்கிறதுல உங்க பிள்ளைக்கு நீங்க ஆர்வமா இருக்கணும்னா நான் சில விஷயங்களை சொல்றேன். அதுல இருந்து எனக்கு உணர்வு ஊட்டலாம். உங்களுக்கு இன்றைக்கு முழுக்க உங்களை படிப்பிச்சு அனுப்பலாது. இந்த குறுகிய நேரத்துக்குள்ள முழுக்க சொல்லி தரலாமா? ஆனா நீங்க மாறுற வழி உங்களுக்கு காட்டலாம். இந்த மாதிரி பண்ணினீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் கரெக்டா வளர்க்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். சரி, அப்படின்னா தாய்மார்களே, முதல் விஷயம், பிள்ளைகளை வளர்க்குற நேரம் பிள்ளைகளை அறிவாளி ஆக்குறதுக்குன்னு சில டெக்னிக் இருக்குது. இப்ப பார்த்துருப்பீங்க, அந்த காலத்துல நாட்டுக்கோழி இருக்கும், இப்ப பாய்லர் கோழி. 40 நாளில் கோழி, 30 நாளில் கோழி வருது. ஸோ நிறைய பேருக்கு கோழி சாப்பிட வேணுமெண்டா அந்த டெக்னிக்கை கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிச்சி பாய்லர் கோழியை செய்ய ஆரம்பிச்சாங்க. அதுலேருந்து நிறைய கோழிகள் பல்கி பெருக எல்லா வீட்லேயும் கோழி. முதல்லாம் கோழி ஒரு பெருநாளைக்கு தான், இல்லைன்னா அறுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏதாவது பெரிய விருந்தாளிகள் வந்துட்டாங்கன்னா இருக்கிற கோழி 1-2 பிடிச்சி அறுப்பாங்க. இப்படித்தான் அறுத்தாலும் எல்லாருக்கும் பெரிய பெரிய துண்டெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இப்போ கொழும்புல ஒரு தொடையை சாப்பிடணும் வீட்டில். உங்கள் ஊரில் இன்னும் சின்ன பகுதியாக போட்டாலும் அங்கெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு தொடையை வச்சிருவான் கொண்டாந்து, ஒரு கோழி 4 பிரிப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு பெருசாக சாப்பிட்றாங்க. நான் என்ன உங்கள்கிட்ட கேட்குறேன்னா, அந்த டெக்னிக்கை கண்டுபிடிச்சாங்க. நம்ம பிள்ளை அறிவாளி ஆக்குற டெக்னிக்கை உலகத்தில் நிறைய பேசப்படுவது. ஐரோப்பாவில், அமெரிக்காவில் எக்கச்சக்கமாக பேசப்படுது. நான் 1-2 உங்களுக்கு சொல்லிட்டு போவேன். நீங்க மனசுல கை வச்சு நீங்க சொல்லணும், இதுல எந்த பகுதி உங்களுக்கு தெரியும். தெரியலன்னா குற்றம் அவங்கடைய இல்ல, தேடி படிக்கல, அதனால நம்ம பிள்ளைய வளர்க்க கிடைக்கல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்க மடியில உள்ள ஒரு பிள்ளை நாளைக்கு பேராசிரியராக மாறலாம், விஞ்ஞானியா மாறலாம், ஊருக்கு தலைவரா மாறலாம், ஊருக்கே உதவி செய்யற ஒரு நல்ல மனுஷனா மாறலாம். இதே மடியில உள்ள குழந்தை கொஞ்சம் நம்ம மிஸ் பண்ணிட்டோன்னு வைங்க, அந்த பிள்ளை வழி தவறி போயிடலாம். எங்கேயாவது குடிச்சு ஆடலாம், 4 தப்பு பண்ணலாம், 4 பேரை கொண்டுட்டு வீட்டுக்கு வரலாம். நீங்க கண் கலங்கி இவனையா பெத்தெடுத்தேன்னு துடிக்கலாம். அந்த மாதிரி தாய் தகப்பனை பதற வைக்கிற பிள்ளைகள் உருவாக்கலாம், நல்ல பிள்ளைகளும் உருவாகலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப இந்த டெக்னிக்கெல்லாம் நம்ம பயன்படுத்தினோமா இல்லையா? நம்பர் 1, எந்த பிள்ளையும் நமக்கு குறை சொல்ல இயலாது. எல்லா பிள்ளைகளையும் பொறுத்தல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குல்லு மௌலூதி யூலது அலல் ஃபித்ரா, ஃபித்ரான்ற நிலைமையில எல்லா பிள்ளைகளும் பிறக்குதான். அப்படின்னு என்ன அர்த்தம்?
அல்லாஹ் மேலே இருக்கிறான், அதான் ஃபித்ரா. ஃபித்ரா என்னன்னா படைச்சவன் மேலே இருக்கிறான்ற உணர்வோட பிள்ளைகள் பிறக்குது. அந்த பிள்ளைகளுக்கு எல்லா பிள்ளை ஆனா ரசூலுல்லாஹ் ஒரு விஷயம் சொல்றாங்க, தாயின் தகப்பனும் தான் அந்த பிள்ளைய யகூதியா மாத்துறது, கிறிஸ்தவரா மாத்துறது, நெருப்பு வணங்கியா மாத்துறது யாரா? தாயின் தகப்பனா. ஒரு ரூம் இருக்குது, கதவை திறந்தாச்சு, திறப்ப கையில தந்தாச்சு, இதுல குப்பையை போடுறீங்களா அல்லது நல்லதை போடுறீங்களா நீங்க தீர்மானிங்கன்னு சொல்லியாச்சு. இப்ப அதுல குப்பை போட்டா நாத்தடிக்கும், நல்ல வாசனை திரவியங்கள் வச்சா வாசம் வரும், அப்படித்தானேம்மா? அதே மாதிரி உங்க புள்ள மனசு எம்டியா, ஒன்னும் இல்லையா, என்ன வேணுமானாலும் போடணும், நீங்க எதை விரும்பினாலும் போடலாமா, விரும்பினதை போடுங்க. ரசூலுல்லாஹ் எப்படி சொல்றாங்க தெரியுமா? அவங்க தாயின் தகப்பனும் தான் அவர் எந்த குழந்தைன்னு தீர்மானிப்பாங்களாம். எல்லா பிள்ளைகளும் குள்ளு மௌலுதின், எல்லா பிள்ளைகளும் ஃபித்ராவாம். ஃபித்ரால பிறக்குது. ஃபித்ரானா கொஞ்சம் விளக்குறேன், கொஞ்சம் கேளுங்க. ஃபித்ரானா மேலே இறைவன். ரீடர்ஸ் டைஜஸ்ட் ஒன்று ஒரு மேகசின், உலகத்தில் ஃபேமஸான ஒரு மேகசின், சஞ்சிகை. நம்ம ஊர்லலாம் சஞ்சிகை வாசிப்பாங்களா? நம்ம நாட்டு சஞ்சிகை உலகத்துக்குள்ளேயே பெரிய பிரசித்தி பெற்ற ஒரு சஞ்சிகை தான் ரீடர்ஸ் டைஜஸ்ட். இந்த சஞ்சிகையில் ஒரு ஆர்டிக்கல் வருவது, ஒரு கட்டுரை. அந்த கட்டுரையில் என்ன வருவதுன்னா, ஒரு பேராசிரியர், அவர் கிறிஸ்தவர், அவர் பல்கலைக்கழகத்தில் பாடம் நடத்துகிற நேரம் மாணவர்கள் நையாண்டி செய்கிறாங்க. என்ன சார் நீங்க பேர் விஞ்ஞானம் பேசுறீங்க, நீங்க போய் பல்கலைக்கழகத்தில் பெரிய பேராசிரியர் இருக்கிறீங்க, கடவுளை நம்புறீங்களே சார், கண்டிங்களா கடவுளை? கடவுள் இல்லையே சார், கடவுள் இல்லை. ஆனவர் கிறிஸ்தவர், ஒரு ப்ரொஃபசர். இது ஃபேமஸான ஒரு சஞ்சிகையில் எழுதப்படுற ஆர்டிக்கல் அவர் எழுதுறார் பிற்காலத்தில். அப்ப இவர் மௌனம் ஆயிட்டார். இவர் நிரூபிக்க போகல, கடவுள் இருக்கிறான்னு சொல்ல போகல. ஆனா அந்த விஞ்ஞானத்துறை மாணவர்கள் நினைக்கிறாங்க, விஞ்ஞானத்தை படிக்கிற நமக்கெல்லாம் காணாத கடவுள் என்னப்பா, காணாத கடவுளை பத்தி பேசுறாரு நம்ம பேராசிரியர். ஸோ நம்ம நாட்டிலலாம் பல்கலைக்கழகத்தில் ஒரு பஸ் பார்ப்பீங்க, அந்த பஸ்ஸில் எடுத்துகிட்டு போய் பிள்ளைகளுக்கு எங்கேயாவது மாணவர்களை கொண்டு போய் சில தலங்களுக்கு கூட்டிகிட்டு போவாங்க, சுற்றுலா கூட்டிகிட்டு போவாங்க. வெளிநாட்டு பல்கலைக்கழகத்தில் சில நேரம் விமானங்கள் கொண்டு வருவாங்க, ஹையர் பண்ணி அதுலேருந்து கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ இன்றைக்கு ஒரு டூரை அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. அரேஞ்ச் பண்ணினா இவர் போய் பைலட்டோட பேசுகிறார், விமான ஓட்டுநரோட பேசுகிறார், பைலட்டோட. பைலட் கொஞ்சம் சொல்லுங்க, போகிற வழியில் நான் கேமராலாம் செட் பண்ணியிருக்கிறேன், சின்ன ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செய்ய போகிறேன், சின்ன ஒரு பரீட்சை செய்ய போகிறேன், இந்த பிள்ளைகளோட நம்ம போகிற டூர் போயிடுவோம், ஆனால் இடையில கேமரா செட் பண்ணியிருக்கிறேன், கொஞ்ச நேரம் ஒரு ஃப்ளைட்டை கொஞ்சம் ஆட்டி என்ன பண்ணிடுங்க, இப்படி கண்ட்ரோல் இல்லாமல் போச்சுன்னு மைக்கில் சொல்லிடுங்க. அப்போ வீடியோ பதிவுகள் தேவைப்படுவது என்னங்க, பாடத்துக்கு அது தேவைன்ட்டார். அவர் எழுதுறார் சஞ்சிகைகள் இந்த கதையை. சரி என்று போட்டு ஃப்ளைட்டு போகுது. கொஞ்சம் எல்லா மாணவர்கள்லாம் உட்காந்துட்டு ரொம்ப சந்தோஷமா போறாங்க. அவங்களுக்கு தெரியல ஆங்காங்கே கேமரா செட் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ பைலட் அறிவிக்கிறான், எப்பா கண்ட்ரோல் இல்லாமல் போச்சுப்பா, ஃப்ளைட்டை கொஞ்சம் ஆட்டி இதாக்கி எல்லாம் இது பண்ணியாச்சு. இப்போ அவங்க ஒவ்வொரு ஆளு எப்படியெல்லாம் நடந்தாங்களோ, ஒருத்த மேலே பார்க்குறான், ஆன்றான், இதாக்குறான், ஃப்ளைட்டு கீழே உள்ள போகுது, எல்லாம் பதிவாயிட்டு. கொஞ்ச நேரத்தில் பைலட் அறிவிக்கிறாரு, now I'm gained the control. இப்போ கண்ட்ரோல்லாம் சரிப்பா கிடைச்சிட்டு, ஃப்ளைட்டு கரெக்ட் ஆயிட்டு. ஓ மை குட்னஸ். இப்போ எல்லாரும் நெஞ்சில கை வச்சு ஆமா எல்லாம் ஓகே. அவர் சுற்றுலா துறையை முடிச்சிட்டார். எல்லாம் முடிச்சுட்டு பல்கலைக்கழகத்துக்கு வீடியோவெல்லாம் எடிட் பண்ணி, ப்ரொஜெக்டர் இருக்குதுமா அதில் பெருசாக விளங்கும், அதில் போட்டாச்சு, போட்டு காட்டியாச்சு. பாருங்க எல்லா மாணவர்களும் ஷாக். என்ன அவன் முகம் தெரியுது, ஃப்ளைட்டு கீழே உழப்போக்கில் ஒவ்வொரு ஆளும் பயந்து அந்த மாதிரி நின்று மேலே பார்க்குறான். அப்படியே அவர் ப்ரொஃபஸர் கேட்குறாரு, மாணவர்களே ஃப்ளைட்டு கீழே உழப்போதுன்னு அறிவிச்சான், கண்ட்ரோல் இல்லைன்னா ஃப்ளைட்டு மேலே போகுமா கீழே போகுமா? கீழே தான் உழ போகும், ஏன்னா கீழேக்கு தான் இப்போ போகுது. நீங்க எங்க பார்க்கணும், கடல்ல உழுவுதா, தரையில உழுவுதா, காட்டுல உழுவுதா, மலையில உழுவுதா, எங்க உழுவுதான்னு பார்க்கணும். அது ஏன் முகட பாக்குறீங்க? ஃப்ளைட்டுல மேலே போய் உள்ள போற, நீ கீழே தானே. ஏன் உங்க எல்லாரும் ஒருத்தர் கண்ணு கூட கீழே பார்க்கலையே, அம்புட்டு பேரும் மேலே பார்க்குறீங்களே என்னன்னு கேட்டார். அவ்வளவு பேரும் ஷொக் ஆயிட்டாங்க. நிஜமா இட்கட்டில் இதான உடனே உங்க எல்லா மனசுலையும் உங்களுக்கு சாவு வரப்போக்கில்
உங்களுக்கு சொந்தக்காரன் மேலன்னு தெரியுது. அதனாலதான் நீங்க மேல பாத்தீங்க. கடல்ல தத்தளிக்கிற நேரம் கீழே பார்க்க மாட்டீங்க. மீன் இருக்குதா எங்க உள்ள போறோண்டு உங்க கண் உங்களை அறியாம மேல போகும். உங்களுக்கு சொந்தக்காரன் அங்க நிக்கிறான். அவர் அதனால சொன்னாரு, கடவுளை பத்தி நம்புறதை பத்தி என்கிட்ட கேட்டீங்களே, இதுதான் பதில். நீங்க சொல்லுங்க ஏன் மேல பார்த்தேன். அந்த மேல உள்ள கடவுளை நான் நம்பியிருக்கிறேன், நீ நம்பாம ஏன் மேல பார்த்த சொல்லுங்க. அவ்வளவு பேர் இதாயிட்டா. பிற்காலத்தில் அவர் கட்டுரையா எழுதுறாரு, நான் இறை நம்பிக்கை படித்து கொடுத்தது. அதாவது உண்மையா ஒரு மனிதன் இறைவனை நம்பினானோ இல்லையோ, அவன் நம்பிக்கை ஒரு பயங்கரமான நேரத்தில் அவனுக்குள்ள அப்படி இதாயிரும். உடனே மேல பார்த்துரும். எதுக்கு மேல பார்க்கறான் தெரியுமா? எனக்கு உதவி வேணும்பா. நன்றி செலுத்த நேரம் சில நேரம் மேல பார்ப்பான். அவனை அறியாமலே அவன் மனசு மேல பார்க்கும். மேலத்தான் இறைவன் இருக்கிறான். ஸோ அதனாலதான் சொன்ன ஃபித்ராண்டா. இப்ப புரியுதா உங்களுக்கு? ஃபித்ராண்டா சந்தர்ப்ப சூழல்ல தெரியும் நம்ம கடவுள் மேல இருக்கிறான், இறைவன் மேல, அல்லாஹ் மேல இருக்கிறான். ஃபித்ராண்டா எல்லாரும் இறை நம்பிக்கையோட தான் பிறக்கிறாங்க. சரியா? இப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? தாயும் தகப்பனு யுமஜிசான், அந்த பிள்ளைகளை நெருப்பு வணங்கியாக, நசாராவாக, கிறிஸ்தவராக யார் மாத்துறாங்களா? தாய் தகப்பன். இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், தாய் தகப்பனாகிய உங்களுக்கு வேண்டிய கொள்கை கொடுக்கலும்ன்ற ரசூலுல்லாஹ் நான் சொல்லல, ரசூலுல்லாஹ் சொல்றாங்களா இல்லையா? அப்ப எவ்வளவு பெரிய பவர். நான் ஒரு தாய், நான் ஒரு தகப்பன், எங்க வைஃப் ஒரு தாய், எங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த குழந்தைக்குள்ள ஒன்று ஊட்டலாமா? நான் சொல்லிட்டேன், உங்களுக்குள்ள காரை தந்துட்டேன்னு வைங்க, கீழே தந்தாச்சு. இப்ப உங்க கார், அந்த காருக்குள்ள குப்பையா போடலாம், நல்லது வைக்கலாம், வாசனை திரவியங்கள் போடலாம். இப்ப குழந்தை உங்க மடியில வந்து அதுல நஞ்ச திணிக்கலாம், தப்ப ஊட்டலாம், எதையும் பண்ணலாம். அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது ஒரு சின்ன விஷயம் இல்லை. இப்ப நீங்க ஒழுங்கா ஊட்டலன்னு வைங்க, விளைவு பிரச்சனையா போயிரும். சோ இதுதான் பிள்ளைகளோட ஆரம்பம். எம்டி மைண்டோட உங்களுக்கு குழந்தை வருது. அதுல இருந்து பாருங்க, புள்ள உங்களை அணுவணுவா பின்பற்ற ஆரம்பிக்கும். நிறைய தாய்மார்கள் வந்து என்கிட்ட கேட்பாங்க, சார் எவ்வளவோ படி 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 என்றோம், படிக்கிறானே இல்லையே அப்படின்பாங்க. இது பொதுவா கேட்காத ஊரே இல்லை. நான் 4 பேரோட பேசினா கட்டாயம் 3 பேர் அதான் சொல்லுவாங்க. மாணவர்கள்ட்ட போய் நான் என்ன நிகழ்ச்சி நடத்தணும்டா, எல்லாத்தையும் படிக்கிறேன் சார், மறக்குது, அதுக்கு வழி சொல்லுங்கன்னு. ஃபர்ஸ்ட் அதான் எல்லாமே மறந்து போதே சார், இதுக்கு என்ன சரி பண்ணலாமான்னு கேட்பாங்க. இது மாணவர்கள் பிரச்சனை. பெற்றார்கள்ட்ட வந்தா எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், நல்லா சொல்லி பார்த்தேன், அடிச்சு சொல்லி பார்த்தேன், பல்ல கடிச்சு சொல்லி பார்த்தேன், படிக்காட்டி மண்டை உடைப்பன்னு சொல்லி பார்த்துட்டேன், ஆனா படிக்கிறானே இல்லையே சார், என்ன பிரச்சனை? ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க தானே ஆன்சர் பண்ணீங்க, இதுக்கு நீங்க தான் ஆன்சர் பண்ண போறீங்க. நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், நல்லா பாருங்க. பையன் படிக்கிறான் இல்லைன்றீங்களே, யார் மேலமா குத்தம்? இப்ப நீங்க சொல்றீங்க சும்மா எங்க மேல குத்தம், அப்படி குத்தம், அப்படி. நீங்க கொல்லாங்குட்டி காமையில ஒரு புள்ள பறக்குது, அந்த புள்ள தமிழ் பேசும் தானே, நீங்க தமிழ் தானே பேசுறீங்க. கொல்லாங்குட்டி காமையோட தமிழும் ஜெஃப்னா தமிழும் உண்டா? இல்ல. இந்த ஒரு தமிழும் மன்னார் தமிழும் உண்டா? நம்ம எல்லாம் தமிழ் தான் பேசுறோம், ஆனா வித்தியாசமா பேசுவோம். கொழும்புல நாங்க என்னன்னு கேட்போம். கொஞ்சம் கொழும்புல இருந்து 60 கிலோமீட்டர் அங்கால உள்ள வேறுவலைக்கு போனா என்தியன் அப்படின்னு கேட்பாங்க. என்ன என்தியனா மாறிச்சு. அது கொஞ்சம் அங்கால போச்சா ஏன்தியன் அப்படின்பாங்க. அது கொஞ்சம் அங்கால போச்சுன்னா எனாத்தியன் அப்படின்வாங்க. என்ன எத்தனையோ வெரைட்டியா மாறுது. நான் ஒரு ஊருக்கு போயிருந்தேன். அந்த ஊர்ல எனக்கே ஷொக். கடைக்கு வந்தா ஒரு ஆள் 9க்குள்ள பூனை பாஞ்ச 2 பெட்ரி தாங்கண்டா. 9க்குள்ள பூனை பாஞ்ச 2 பெட்ரியா? கேள்விப்பட்டதே இல்லை. லக்ஷப்பான எவரடி எல்லாம். அந்த ஊர்ல போய் நான் எவரடி பெட்ரின்னு என்ன பார்த்து சிரிப்பான். நீங்க சிரிக்கிறீங்க. அந்த ஊர்ல 9க்குள்ள பூனை பாஞ்ச பெட்ரின்னு அப்பதான் எனக்கு தெரியுது எவரடி பெட்ரி. அதுல 9ல பூனை பாயுது பாருங்க. அந்த ஊர்ல எவரடி எல்லாம் சொல்ல மாட்டான், ஏன்னா அவனுக்கு உருவம் தான் தெரியுது. 9ல பூனை பாஞ்ச பெட்ரி, 9க்குள்ள பூனை பாஞ்ச பெட்ரின்னு கேட்டாதான் எவரடியை தூக்கி கொடுப்பான். சோ அந்த ஊருக்கு ஊரு பேச்சு வித்தியாசமாகுமா? உங்க புள்ள என்ன தமிழ் பேசுது? கொல்லாங்குட்டி கம்ம தமிழ். இதுவும் கேட்கிறான் உண்டா? ஒரே மாதிரி தானே, டிஃபரெண்ட் தான், ஒண்ணுதான். உங்க பகுதியில் ஒரே மாதிரி நீங்க பேசுவீங்க. நான் கேட்கிறேன்டா, இதுக்கும் கொழும்பு தமிழுக்கு வித்தியாசம் வந்துடும், இதுக்கு யாழ்ப்பாண தமிழுக்கு வித்தியாசம் வந்துடும். உங்க புள்ள நீங்க பேசுறதான் பேசிச்சா அல்லது வேற மாதிரி பேசிச்சா? ஒரே தமிழ். சில ஊருக்கு போனா இவன் ஏசுறானா பேசுறானே டவுட்டா வரும். ஏண்டா தமிழ் தான். சில பேர் இழுத்து பேசுவாங்க, என்னம்மாங்க அப்படின்னுவாங்க. சில பேர் என்ன மங்கன்னு பேசியிருப்பாங்க, நான் அன்பா. இந்த எகிப்துக்காரன் பேசுவான் மனைவியோட கத்தி ஈஜிப்துக்காரன் சண்டை தான் நினைப்போம்.
பார்த்து அவன் கொஞ்சிருக்கிறான். என்னாயா அவனை கேட்டா பெண்ணா பெரிய பிரச்சனை நினைப்போம், பார்த்தா மனைவிக்கு நல்ல இருமான்னு சொல்லியிருக்கிறான். அவன் பேசுற நான் பயந்துருவேன் பக்கத்துல நின்றா. ஏன்னா அந்த ஊர் வழக்கம் அப்படி. உங்க ஊர்ல இப்படி நீங்க பேசுவீங்க சரியா, சில ஊர்ல இழுத்து பேசுவீங்க விளங்குச்சா, சில ஊர்ல சுருக்கி பேசுவாங்க. இப்ப உங்க புள்ள அதே மாதிரிதான் பேசுது. அடுத்த கேள்விமா, உங்க புள்ள சின்னத்துல என்ன விளையாடும்? டாக்டர்கிட்ட கூட்டி போவீங்க, பிடிச்சா டாக்டர் வயிற்ற பிடிப்பாரு, பிடிச்சி பார்ப்பாரு, வலிக்குதாம்மான்னு கேட்பாரு. இது வீட்டுக்கு வந்து பொம்மை வயிற்ற பிடிச்சி என்ன கேட்கும்? வலிக்குதாம்மா. பாலர் பாடசாலை கூட்டிட்டு போவீங்க, அல்லது ஸ்கூலுக்கு கூட்டி போனா சின்ன புள்ள டீச்சர் எழுது ஆனா ஆவண்ணா, இந்த புள்ள வந்து வீட்டில் ஒரு பலகையை கேட்டு ஆனா சொல்லு ஆவண்ணா சொல்லு சொல்லுவாங்களா? நான் ஒரு புள்ளைய பார்த்தேன் கொழும்புல. அந்த புள்ள விளையாடிட்டுனா செல்லன்னு புள்ளை விளையாட போக்கில் எனக்கு தேவை சுட்டி நான் பார்ப்பேன், ஃப்ரீ டைம் கிடைச்சா. ஏன்னா என் படிப்புக்கு எனக்கு தேவைனால நான் பார்ப்பேன். பிள்ளைகள் விளையாடுற நேரத்தில் சில விஷயங்கள் எங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஒரு புள்ள விளையாடிட்டு இருக்குது, பொம்மை விளையாடுது, திடீர்னு கோவம் வந்துட்டு புள்ள பொம்மையை பார்த்து சொல்லுது, தொட்டிய திருவேன் அப்படின்னுது. என்னன்னா அவங்க அம்மா பல்ல கடிச்சிட்டு கோவம் வந்தா உன் தொட்டிய திருவி எடுப்பேன் அப்படின்னு வாங்களே, இது பொம்மைக்கு சொல்லுது. நான் கேட்கிறேன், பொம்மை விளையாட போக்கில் நீங்க ஏசுற மாதிரி ஏசுது, டாக்டர்கிட்ட போனா டாக்டர் மாதிரி வீட்டில் விளையாடுது, டீச்சரோட போனா அந்த டீச்சர் பேசுற மாதிரி பேசுது, நீங்க பேசுற மாதிரி பேசுது. அப்ப ஏமா படிக்க மாட்டீங்கல்ல? கேள்வி புரியுதுன்னு நினைக்கிறேன். ஆன்சர் ரொம்ப சிம்பிள்னு நினைக்கிறேன். நீங்க பேசுற மாதிரி பேசுதா? நீங்க சாப்பிட்ற மாதிரி சாப்பிடுதா? நீங்க புள்ளைய தாளாட்டினா அது பொம்மை எடுத்து தாளாட்டுதா இல்லையா? நீங்க புள்ளைக்கு காய்ச்சல் பார்க்குற மாதிரி அது பொம்மைக்கு காய்ச்சல் பார்க்குதா இல்லையா? நீங்க கார்ல போனா சின்ன கார் எடுத்து அது ஓட்டுதா இல்லையா? நீங்க ட்ரெயின்ல போனா எனக்கு ட்ரெயின் வேணுமான்னு குச்சு குச்சு குச்சுன்னு அது ஓட்டுதா இல்லையா? நீங்க செய்யற எல்லாத்தையும் செய்யுதா இல்லையா? பார்க்கிற எல்லாத்தையும் செய்யுதா இல்லையா? அப்ப ஏமா படிக்கல? கேள்வி புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்ப ஏமா படிக்க மாட்டீங்களே? நீங்க படிக்கல, அதனால அது படிக்கல. தட்ஸ் ஆல். கதை முடிச்சு. ஏன் படிக்கல அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க புக் எடுத்து வாசிக்கிறது காணவே இல்லம்மா. டாக்டர் விட்டு பிள்ளைய பார்த்திருக்கிறீங்களா? அந்த உமா வாப்பா ரொம்ப பிஸியா இருப்பாங்க, எடுத்தா 4 புக் படிப்பாங்க. அந்த புள்ள சொல்லவே தேவையில்லை, அதுல விளையாட்டு புக்ல தான் இருக்கு. ஏண்டா எங்க உமா வாப்பா டிவி பார்த்தா நாங்களும் டிவி பார்ப்போம். அதே அவங்களுக்கு மட்டும் ஒரு சட்டமா, நீ பார்க்காத அங்க போ. அதே மாதிரி நீங்க பார்த்தா அது பார்க்கும். நீங்க ட்ரெயின்ல போனா அது ட்ரெயின் விளையாடும். நீங்க விமானத்தில் போனா அது விமானம் வாங்கி கேட்கும், சின்ன ஃபிளைட் வாங்கி கேட்கும். நீங்க என்ன செய்றீங்களோ எல்லாம் செய்யுமா? நீங்க படிச்சா மட்டும் படிக்காதான் அப்படியா? அல்லது நீங்க படிக்கலையா? ஒரு நாளைக்கு நீங்க ஒரு 4 பத்திரிகை எடுத்து வாச்சிருந்தா கூட உங்க புள்ள படிச்சிருமா? ஸ்ரீலங்காவில் நான் ஒரு அற்புதம் கண்டேன். அமெரிக்காவில் ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொன்று கண்டுபிடிப்பானா இல்லையா? கண்டுபிடிச்சி நிறைய பேர் சாதிச்சிருக்கிறாங்க. இந்த மைக்கை கண்டுபிடிச்சது நாம இல்லை, இந்த போனை கண்டுபிடிச்சது ஒவ்வொரு ஆளும். எங்க நாட்டில் ஒன்றை கண்டுபிடிச்சான், அதையும் பாராட்டணுமா இல்லையா? அமெரிக்காவில எல்லாம் இன்றைக்கு பிரச்சனை என்ன தெரியுமாமா? ராத்திரிக்கு தூக்கம் இல்லை. ஸ்லீப்பிங் டேப்லெட் போட்டாலும் சில பகுதியில் தூக்கம் இல்லை. தூக்கம் இல்லாமல் திரியிறாங்க, கிளப் வழியில் அலையிறாங்க. நம்ம நாட்டில் தூக்க மாத்திரை இல்லாமல் தூங்க வைக்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. எப்படின்னு நம்ம பிள்ளைகளுக்கு புக்கை கையில் கொடுத்தா போதும், ஒரு பக்கத்தை முடிய அடுத்த பக்கம் வர முன்னாடி ஆழ்ந்த தூக்கம். கஷ்டப்பட்டு 2 பக்கத்தை வாசிச்சாண்டா டீப் தூக்கம். நமக்கு தூக்க மருந்தே தேவையில்லை, நாங்கள் கண்டுபிடிச்சது. அமெரிக்காக்காரன் வந்து சொக்கா பார்க்குறான், நாங்களாம் டேப்லெட் கொடுத்தே தூங்காமல் இருக்கிறோம். பேசாமல் ஒரு பத்திரிகையை கையில் கொடுத்தா 2வது தாளோட தூங்குறான் பாருந்தால். புக்கை எடுத்து அட்வான்ஸ் லெவலுக்கு படிக்க போறாருன்னு ரூமுக்கு போவாரு, 2வது பக்கம் பரட்டல. அதே ராத்திரிக்கு படம் போனா கண்ணுல ஒரு சிமிட்டாம அப்படியே பார்த்து ராத்திரி 12 மணி வரைக்கும் 7 மணிக்கு புக்கை கொடுத்து பாருங்க. 7 மணிக்கு தாலாட்டு பாட்டே தேவை, தூங்கிடுவான். பாவம், கண்ணு 7 மணிக்கே தூங்குது. ஸ்லீப்பிங் டேப்லெட் போடலம்மா, புக்கு கையில் கொடுத்துருக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்கம்மா, எங்கேயோ இடிக்குது மாதிரி உங்களுக்கு விளங்கல, எங்கேயோ பிரச்சனை மாதிரி விளங்கல. அந்த நாட்டில் உள்ளவன் ரொக்கெட்டை கண்டுபிடிக்கிறான், அந்த நாட்டில் உள்ளவன் விண்வெளிக்கு பயணிக்கிறான், போனை கண்டுபிடிக்கிறான். நம்ம நாட்டில் உள்ளவங்களுக்கு அதெல்லாம் செய்ய முடியலண்டா எங்க பிள்ளைகள் குறை மாத குழந்தைகளா? எங்க பிள்ளைகளுக்கு ஏதாவது குறையா? என்ன சரி பிரச்சனையான்னு கேட்டீங்கன்னா இல்லை. தாய்மார்களை ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் சொல்லிட்டேன். இதுக்கு பிறகு நீங்க புள்ள படிக்கலன்னு வரக்கூடாது.
என்கிட்ட நீங்க சொன்னீங்கடா, நான் திரும்ப சொல்லுவேன் நீங்க படிக்கலன்னு. புள்ள குர்ஆன் ஓதன்னு வரக்கூடாது, நீங்க ஓதினா வரும். என்னைக்காவது பிள்ளைக்கு டிவி பார்க்க சொல்லி கொடுத்தீங்களா? போன் பார்க்க சொல்லி கொடுத்தீங்களா? இல்ல. நான் கேட்கிறேன் பிள்ளைகளுக்கு, நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், போலை எடுத்து பெட்டை பிடிச்சி அடிச்சா 4 போகுது, இது சந்தோஷம் யாரு சொல்லி கொடுத்தா? அது பார்த்தாங்க, அதுல விளங்கிச்சு, உமாவும் பார்க்கறாங்க, சந்தோஷம். நல்லா புரிஞ்சுக்கோங்க சைக்காலஜிக்கல் தியரி. ஒரு புள்ளைக்கு விருப்ப வெறுப்ப 7 வயசுக்குள்ள போடலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க தாய்மார்கள். அதனால உங்களுக்குள்ள வீட்டுக்கு போய் இன்னைக்கு பேனா விடுங்க, நான் சொல்றதை தயவு செய்து செய்யுங்க. இது ஜோக் எடுக்காதீங்க. ஒரு புக் எடுதுங்க, வீட்டில் உள்ள முழு சொத்தையும் எழுதுங்க. உங்க ஹஸ்பண்ட் நீங்களும் சேகரிச்ச ஃப்ரிட்ஜு, டிவி, பெட்ரூம் செட் எல்லாத்தையும் எழுதுங்க. எழுதி கூட்டி கழிச்சு பாருங்க. சில ஊர்களில் சில வீட்டுகளில் 1000 இருக்கு. சில பேர் லட்சம் சம்பாதிச்சிருப்பீங்க, சில பேர் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிருப்பீங்க. நீங்க எல்லாத்தையும் கூட்டி கழிச்ச பிறகு ஒன்றை மிஸ் பண்ணிருப்பீங்க. உங்க புள்ள கணக்கு எவ்வளவு? உங்க புள்ள பெருமதி எவ்வளவு? இந்த புள்ளைய தூள்காரனாக்கினா மைனஸ்ல போயிடும், முழு சொத்து முடிஞ்சு போச்சு. உங்க புள்ளைய நல்ல பிரஜை ஆக்கினா பிளஸ்ல போகும். நீங்க கூட்டி கணக்கு கழிச்சு பாக்குறீங்களே, அந்த காணி, இந்த பூமி, அந்த வீடு, இது அந்த தோட்டம், உங்க புள்ள பெருமதி என்ன? உங்க மடியில ஊருக்கு தீர்வு சொல்ற ஒருவர் பிறந்தால், அவரை நீங்க வளர்த்தா, அவருக்கு நீங்க தாயா இருந்தா, அதுல பெருமதியே தனித்தாய்மார்களே. நான் கேட்கிறேன், அதுல பெருமதி என்றைக்காவது யோசிங்களா? அந்த பெருமதியை கூட்ட என்ன பண்ணணும்? இப்பதான் சொல்றாங்க ஃபவுண்டேஷன் இயர்ஸ். இந்த கட்டிடத்தை கட்ட போக்கல முதல்ல ஃபவுண்டேஷன் போடணும். ஃபவுண்டேஷன் போட்டாதான் இதை கட்டிடம் கட்டலாம். அடித்தாலும் இதை போடலன்னு வைங்க, என்னதான் கட்டினாலும் கட்டிடும் உடைஞ்சிரும். ஃபவுண்டேஷன் போடணுமா? முதல் 7 வயசுல பிள்ளைக்கு என்ன போடணுமோ ஒழுங்க போட்ட லைஃப் லாங். இந்த கட்டிடத்துக்கு எப்படி ஃபவுண்டேஷன் வேணுமோ, உங்க குழந்தைய வளர்க்கிற நேரம் அதுக்கு ஃபவுண்டேஷன் இயர்ஸ் 7 இயர்ஸ். முதல் 7 வருஷத்துக்குள்ள குழந்தைகளை பெரிய மாற்றத்தை உண்டாக்கலாம். படிச்சீங்களா? கேட்டீங்களா? யாரும் மிஸ்டேக் தாய்மார்களே? நீங்க கேளுங்க பள்ளிவாசல்ல, நீங்க கேளுங்க பாடசாலை, எங்களுக்கு படிச்சு தர சொல்லுங்க. குழந்தைகள் ஐரோப்பால வளர்க்குறாங்க, பாய்லர் கோழியை கண்டுபிடிக்கிறது எப்படி, 30 நாள்ல பிறக்க வைக்கிறது எப்படி, இந்த சைஸ் ஆக்குறது எப்படின்னு கண்டுபிடிச்ச மாதிரி குழந்தைகள் அறிவை வளர்க்கிற டெக்னிக் இருக்குது. குழந்தைகள் அறிவாளியாக்குற டெக்னிக் இருக்குது. நாம தேடி படிக்காட்டி நாங்க பின்தங்கிய கிராமமா போயிருவோம். அங்க உள்ளவன் படிச்சு வர்றான். நான் கேட்கிறேன், அவனுக்கு எங்களுக்கு என்ன பிரச்சனை? 2 கண்ணு, இந்த மாதிரி மூக்கு, காது, ஒரே சைஸ் தான் மூளை. இல்ல அவன் மூளை இந்த சைஸ், நம்ம மூளை இந்த மாதிரி சுருங்கினதா, எல்லாம் ஒரே மாதிரி. ஆனா அவன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான், எவ்வளவோ சம்பாதிக்கிறான். நம்ம புள்ள இன்றைக்கும் காட்டுல மேயுது. எங்க பிரச்சனை? நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஃபவுண்டேஷன் இயர்ஸ். முதல் 7 வருஷங்கள்ல தாய்மார்களே, நீங்க சரியா படிச்சுட்டீங்கடா, குழந்தை எங்கேயோ பேர். சத்தியமா சொல்றேன், நான் படிக்க போகல, எனக்கு ரொம்ப வேதனைப்பட்டேன். இந்த நாட்டு மக்களுக்கு சொல்லணும்னு கவலைப்பட்டு நிறைய விஷயங்கள் கையில் ஒன்று சொல்றேன். ஒரு குழந்தை அறிவாளி ஆக்குற ஆகப்பெரிய டெக்னிக் எங்க நாட்டில் குழி தோண்டி புதைச்சாங்க. நான் வந்து பார்க்குற நேரம், அதாவது இதாக்குற நேரம், எனக்குள்ள வந்த ஏண்டா எங்க தாய்மார்களுக்கு தெரியல. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்க பெரிய சைக்காலஜி படிக்க வேணாம், இயல்புல ஒரு குழந்தைய வளர விடுங்க, அது போதும். அதுல ஒரு பாயிண்ட் நான் உங்களுக்கு சொல்றேன். பிள்ளைகிட அறிவு தாகம், அறிவு துறப்படும். ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு டைம்ல தான் மூளையில துறப்படுமா, நம்ம நினைக்கிற மாதிரி துறப்படாது. கண்ணு திறந்ததுக்கு சின்ன பிள்ளைக்கு எல்லாம் தெரியுமா? தெரியாது. கொஞ்சம் காலத்துக்கு பிறகுதான் தெரியும். குழந்தை பிறந்த உடனே குழந்தை பேசுமா? பேசாது. ஆனா குழந்தைக்கு நீங்க யாராவது தாய்மார்கள் படிச்சு கொடுத்தீங்களா பேசுறதுக்கு? அம்மா சொல்லுமா, கத்திரிக்காய் சொல்லி, முட்டை சொல்லு, குழந்தை முட்டை முட்டை முட்டை, கத்திரிக்காய் இப்படியா பாடமாக்குச்சு? அது பாட்டுக்கு நீங்க படிச்சு கொடுக்கவே இல்லை, நீங்க பேசுனீங்க, அது விளையாடி விளையாடி உங்க பேச கேட்டு நிறைய இதுகளை உள்ளுக்குள்ள போட்டுச்சு. அந்த சின்ன காலத்துக்குள்ள அந்த குழந்தை தெளிவா பேச ஆரம்பிக்குது. நீங்க ஒன்று சொன்னா இன்னொன்று சட்டுன்னு சொல்ல ஆரம்பிக்குது, பட்டுன்னு பதில் தர ஆரம்பிக்குது. அந்த பிள்ளையோட மூளை நல்ல ஒர்க் பண்ற டைம். இந்த டைம்ல அல்லாஹ் ஒரு விஷயம் செய்யறான் தாய்மார்களே, சுப்ஹானல்லாஹ். நம்ம நாட்டு தாய்மார்களுக்கு தெரியல. இந்த ஒரு பாயிண்ட்டை நீங்க படிச்சீங்கன்னா, நான் ஒரு பாயிண்ட் சொல்ல நிறைய இருக்குது, என்ன இது அதுக்குரிய நேரம் இல்லாதனால சொல்றேன்.
ஒரு பாயிண்ட் நீங்க படிச்சீங்கன்னா இதை வேர்த் தெரியுமா, நீங்க தொடர்ந்து படிக்க ஆரம்பிப்பீங்க. பிள்ளைகளுக்கு அல்லாஹ் அறிவை திறந்து கொடுக்கிற கோல்டன் ஏஜ், ஒரு அற்புதமான பருவம் இருக்கு. இந்த ஒரு கிளாஸ்ல உட்கார வைக்கிற பிள்ளைகளை, ஒரு புள்ள 1ஆம் புள்ள, இன்னொரு புள்ள 10ஆம் புள்ள, இன்னொரு புள்ள லாஸ்ட் புள்ள. உங்களுக்கு தெரியுமா இந்த புள்ள ஏன் 1ஆம் புள்ள ஆச்சு? ஏன் 1ஆம் புள்ள ஆச்சு தெரியுமா? எந்த புள்ளிட மூளையில தகவல் கூட இருக்குதோ அந்த புள்ள 1ஆம் புள்ள. இந்த இப்ப நம்ம கார் ஒன்று நிப்பாட்டி வச்சுக்கோம், கார் ஓடணும்டா இன்ஜின் எல்லாம் இருக்குது, கார் இருக்குது, என்ன ஊத்தணும்? தண்ணி ஊத்தணுமா? பெட்ரோல் போடணும், ஃபியூல் போடணும் காருக்கு, அப்பதான் ஓடும். எல்லாம் மூளையெல்லாம் தந்துட்டான், எல்லா புள்ளைக்கும் மூளை இருக்குது. இதுல தகவல் டேட்டா, டேட்டான்னா குழந்தை மூளையில இது மைக், இது போடியம், இது தண்ணி, இது வாட்டர் பாட்டில், இது டேபிள், இப்படி என்ற தகவல் சும்மா பெரிய அறிவெல்லாம் இல்லை. இந்த பேர் சொற்கள் 5000க்கு மேல ஒரு பகுதி இருக்குது. 3 வயசுல இத்தனை, 5 வயசுல இத்தனை ஒரு கணக்கு கண்டுபிடிச்சிக்கிறாங்க. எப்படி பாய்லர் கோழியை கண்டுபிடிச்சிட்டாங்களோ அதை மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்படி பட் மரங்களை கண்டுபிடிச்சாங்களோ அதை மாதிரி கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த தகவலை உள்ள போட்டா அந்த மூளை இயங்க ஆரம்பிக்குமா? காரை நிப்பாட்டி வச்சுட்டு பெட்ரோல் போடாட்டி இல்ல, மூளைக்குள்ள தகவல் போடப்பட்டா அந்த மூளை தான் பெஸ்டா இயங்குமா. அப்ப வீட்டுக்குள்ள எந்த மூலையில ஒரு தாய் தகவலை போட்டுட்டாவோ அந்த புள்ள 30 பேர் உட்கார வச்சுட்டோம். இப்ப கிளாஸ்ல 1ஆம் புள்ள யாரு, நல்ல ஐக்கியம் யாரு அப்படின்னு கேட்டா, எந்த புள்ள மூளையில தகவல் இருந்து நல்ல வேலை செய்யுதோ அந்த புள்ள பட்பட்டு ஆன்சர் பண்ணும். கேட்கிற கேள்விகளை இதாக்கும், குழந்தை படிக்க ஆரம்பிச்சிடும். சோ இந்த தகவலை எப்படி போடுறது, இங்கதான் பிரச்சனை. இந்த புள்ள மூளையில தகவல் போடணும். என்ன தகவல்? பெரிய தகவல், தென்னை மரமா, பச்சை கலருமா, புல்லுமா, தண்ணி கிணறு, இந்த மாதிரி சொற்கள் போடணும். சுபஹானல்லாஹ். இதை போடுறதுக்கு அவங்க எடுக்கிற முயற்சி நம்ம தாய்மார்களுக்கு தெரியல. இது எப்படி போடணும், இது போடணுமா? ஸ்கூல்ல போய் உட்கார வச்சோம், நம்ம புள்ள ஏன் 10ஆம் புள்ளையாச்சு, அந்த புள்ளைய 1ஆம் புள்ளையாச்சு. அந்த புள்ள மூளையில தகவல் கூட இந்த புள்ள மூளையில தம்மி, வேற வேற ரீசனும் இருக்குது. எப்படி போடணும்டா உங்க கண்ணு முன்னாடி சொல்றேன். கொண்டாடுற நாள் நீங்க, உங்க புள்ள ஃபர்ஸ்டா ஒரு நாள் கேட்டிருக்கும், உம்மா அது என்னம்மா அப்படின்னு கேட்டிருக்கு. நீங்க என்ன பண்ணிடுங்க? எனக்கு தாவம், அப்பதான் நான் தண்ணி குடிப்பேன். எனக்கு தாவம் இல்லாம ஊத்தினா எனக்கு வேணாமா தண்ணி, இப்ப எனக்கு தாவம் இல்லடும், கடும் சூடா இருக்குது. இந்த டைம்ல ஒரு கூல் ட்ரிங்க் தந்தா பையன் கடகடன்னு மண்டிருமா. இந்த டைம்ல சூடான ஒரு காஃபியை போட்டு கொடுத்தா எனக்கு வேணாமா, இந்த சூட்டுல அது வேணாம் எனக்கு அப்படின்னு கேட்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, முதல் 5 வருஷத்துல குழந்தைக்குள்ள அப்படி தகவலை போடணும். பெரிய பெரிய அறிவுபூர்வமான விஷயம் இல்ல, போட்டா உங்க மடியில உள்ளவனை பாருங்க நீங்க எப்படி வளர்றாரு, அப்படி பட் 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 பட்டுன்னு பதில் சொல்லுவார். சோ இத போடுற டெக்னிக்கை நாம் படிக்கிற டைம்ல நான் ஆச்சரியப்பட்டேன். அடடா, எந்த டெக்னிக் அறிவாளியாக்குவோமோ அதை குழி தோண்டி புதைச்சிட்டாங்க. என்ன பையன் கேட்பான் வாப்பாட்ட, வாப்பா அது என்ன? அது பஸ் ராஜா. ஃபர்ஸ்ட் கேள்வி தானே, ஆன்சர் பண்ணுவாரு. 2வது, அது ஏன் வாப்பா ரோத சுத்துது? பாப்பா பாப்பா தேவையில்லாத கேள்விதான். நானே எவ்வளவு யோசனையோட இருக்கேன், சும்மா இருறேன் தலை சுத்துது அப்படின்றவாரு. கொஞ்ச நேரத்தில் பையன் அப்படியே நிற்பான், அது ஏன் வாப்பா போக போகுது? ஒரு அடி எனக்கு போக போகுதுடா, சும்மா இரு அப்படின்வாரு. நான் கேட்கிறேன், உங்க குழந்தைக்கு பசி வந்தா பசி இல்லாம சாப்பாடு கொடுக்க கூடாது. சில தாய்மார்கள் கண்டிருக்கிறேன், விரட்டி போய் போடுறது. அம்மா, உலகத்துல நீங்க பசியில் இருந்தாலும் குழந்தை பசியில் இருக்காதுமா, உங்களை பிடிச்சி வாட்டியாவது சாப்பிட்றாது. அது தாவம் வந்தா உங்களை விடாது, எனக்கு வேணும். நீங்க ஏமா ஓடி போய் பின்னாடி ஊத்திட்டுறீங்க, அது ஒரே துப்பு துப்பிடும். பசி இல்லாட்டி ஏறாதுமா, பசி வந்தா பிளேட்டே முடிச்சிடும். அறிவு பசின்னு ஒன்று இருக்கு தெரியுமா? இந்த மூளை ஸ்டார்ட் ஆகிற ஃபர்ஸ்டா குழந்தை கேட்கும். அது ஏமா அவங்க அப்படி பார்க்குறாங்க? நீங்க என்ன சொல்லணுமா? வெளிநாட்டில் இந்த டைம் வந்து அவங்க பிள்ளைகள் வளர்க்குறது இல்லை, அது சொல்லணும். டே கேர் சென்டரில் போய் போட்டுருவாங்க குழந்தைகளை. போட்டு அங்கே உள்ளவங்களுக்கு எதுக்கு சம்பளம் தெரியுமா? கேட்குற கொஸ்டனுக்கு ஆன்சர் பண்ணணும். ஒரு கொஸ்டனுக்கு ஆன்சர் பண்ணா 4 கொஸ்டின் பிறக்குமா. ஒரு கொஸ்டனை புதைச்சு விட்டோம்னா கொஸ்டின் பிறக்காதான். அவங்களுக்கு தேவையா நிறைய கொஸ்டின் வந்துட்டே இருக்கணுமா. பையன் திரும்ப திரும்ப கேள்வி கேட்கணுமா. பசி வரப்புகளை கொடுங்க, நல்ல ஜீரணிக்குமா, நல்ல டைஜஸ்ட் ஆகும், குழந்தை ஹெல்த்தியா வாழுவான். பசி வராம கொடுத்த நிறைய பிள்ளையோட வயிறை பார்க்குற இந்த சைஸுக்கு இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கடா, அவனுக்கு பசிகளை தீத்தியே குடல் பெருத்து.
அவன் தேவைக்கு இல்லை சாப்பிட்றான். அவனுக்குச்சா சின்னத்துல இருந்தே ஒரு போடு, இன்னும் கொஞ்சம் போடு, 7 மணி இன்னும் இடம் இருந்தா போட்டு குத்தி அதுக்குள்ள அனுப்பி இன்னொரு வாழைப்பழத்தையும் சேர்த்து போட்டு, நிஜமா ஒரு பையனுக்கு எவ்வளவு தேவை அவ்வளவுதான் தேவை. சில ஊர்களுக்கு போய் பார்த்தேன், அந்த ஊர்களில் பிள்ளைகள் படிக்காம இருக்கிறதுக்கு என்ன காரணம்? BMI லெவல் நான் சொன்னேன், பாடசாலையில் சொல்லி கொடுப்பாங்க. என்ன உயரத்துக்கு ஏற்ப பாரம் இருக்கணும், ஓவர் வெயிட். இந்தா இது ஏண்டா இந்த பெரிய பார்சல் சுபஹானல்லாஹ் டவுன் சவுத்ல போய் பார்த்தா இதை சாப்பிட்றவன் என்றைக்குமே படிக்க மாட்டான். சாப்பிட்றதுக்கு ஒரு அளவு இருக்குது, அதுக்கென்று லிமிட் இருக்குது. நம்ம நாட்டில் எல்லாம் தெரியாது எவ்வளவு கொடுக்கணும், எவ்வளவு கிளறி என்று இருக்கிறத அள்ளி போடுமா, புட்டிச்சு வெட்டுமான்றது இருந்துச்சா. அவன் மூளை மந்த கெரியாரு. சிங்களத்தில் சொல்லுவாங்க புத்திமத்த சக நிதிமத்தன். நிதிமத்தேண்டா என்னன்னு தெரியுமா? அவனுக்கு தூக்கம் வந்து போனா நிதிமத்து. புத்திமத்தேண்டா புதி சாப்பிடுறது, நல்ல சாப்பிட்டு போற தூக்கத்துக்கு பேர் புத்திமத்து. அதையும் சாப்பிட்டா தூக்கம் போகுது. பிரெயின்ல எப்ப 20% ரத்தம் முழு உடம்புல உள்ள ரத்தம் ஓடிட்டே இருக்கு. ஓடிட்டே இருந்தா அந்த ரத்தத்துல வெயிட், அதாவது 20% 20% ஓடும். அது கொஞ்சம் அங்கலங்கள் ஆகும். இது மெல்ல மெல்ல நல்லா சாப்பிட்டோம்டா இதுல ஒரு பகுதி ஃபுல்லாவே ஓடிட்டு இருக்க போகல இது 15% மாறிடும். எங்கப்பான்னு கேட்டா இதை அரைக்கணுமே, அப்படி உள்ள போட்டிருக்கிறானே, அரைக்கிறதுக்கு வேற வரப்போக்கல ஒரு வகையா மூளையில் ஒரு தூக்கம் வரும், அதுக்கு பேர் புத்திமத்து. இவன் கிளாஸ்ல போய் நல்லா விட்டுட்டு அப்படியே உட்கார்ந்தா இவர் எங்க படிக்க போறாரு? நம்ம நாட்டில் நம்ம எவ்வளவு மாறணும் தெரியுமா? ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு போய் எக்ஸாம் எழுத போகுது, ஸ்காலர்ஷிப் நான் பார்த்துருக்கிறேன். உமா மார்க்கில் வெள்ளம் காட்டு நல்லா சாப்பிடு, புட்டை பிடிச்சி விட்டுறது விளங்குதா, நல்லா உள்ள கூட்டுட்டு புள்ளைய திடகாத்திரமா போய் எழுதிட்டு வா. திடகாத்திரமா கொட்டாவே தான் விட்டுட்டு வருவான். அவன் எப்படிமா எழுதுவான்? அவனை பிடிச்சி இந்த மாதிரி தீர்த்து விட்டா மூளை வேலை செய்யணுமா? அதுக்குரிய மருந்து இதான் மருந்து. ஃபர்ஸ்ட் கிளாஸ் டானிக் இன் த வேர்ல்ட். மூளையில எங்கேயாவது ஸ்காலர்ஷிப்ல பிரச்சனையா, டேபிள்ல வாட்டர் இருக்கணும், டீஹைட்ரேட், அப்படியே தண்ணி தேவைப்படும். ஒரு கொஞ்சம் அடிக்க போல ரீஃப்ரெஷ், திரும்ப மூளை வேலை செய்யும். வெளிநாடுகள் எல்லாம் போனா பேச்சாளருக்கு தண்ணி வைக்க மாட்டாங்க. சாரி, நான் யாரையும் திட்டல, கேட்கிறவங்களுக்கு தான் தண்ணி கொடுப்பாங்க. பேச்சாளருக்கு இருக்கும். என்ன நிஜமான தாகம் எங்களை விட உங்களுக்கு வரும். நீங்க கேட்டுட்டு இருந்தா, தலையை ஆட்டிட்டு இருந்தா தாகமே வராது. ஓடினவனுக்கு தாகம் வர்றது வேற, படிச்சவனுக்கு ஒரு தாகம் வரும் பாருங்க. படிக்கிற டைம்ல தலைவலி வரும், தண்ணி குடிச்சா தலைவலி போயிடும். தண்ணி பையன் அவ்வளவு இயங்குது மூளை. மூளைக்கு தேவையான ஃபர்ஸ்ட் கிளாஸ் டானிக். தாய்மார்களே, காலையில் போற ஆளுக்கு, எக்ஸாமுக்கு போற ஆளுக்கு 20 இடியாப்பத்தை போட்டு நல்ல பருப்பையும் போட்டு பிணைஞ்சு விட்டா தூங்கிடுவாம்மா. நல்லா மூளையில எதுவுமே வெளியே வராது. அந்த பையனுக்கு என்ன கொடுக்கணும் தெரியுமா? அன்றைக்கு ஒரு 2 முட்டை, ஒரு துண்டு இறைச்சி, புரோட்டீன் ஐட்டமும் கால்சியமும் கொடுத்தா பட் பட்டுன்னு கேட்கிற பதில் ஆன்சர் வரும். ஒரு சின்ன துண்டு சாக்லேட் கொடுப்பாங்க அந்த நேரம் பிள்ளைகளுக்கு, அப்படி ஆக்டிவா நிற்பான். கொட்டாய் வராது. நாங்க நினைக்கிறோம் சாப்பிட்டா கொடுத்தா தான் அப்படின்னு. எல்லாமே நிறைய மிஸ்கன்செப்ஷன் இருக்கு. நான் ஒவ்வொன்றா பேச போனா அது பெரிய பிரச்சனை இதா போயிடும். நான் உங்களுக்கு ஜஸ்ட் தொட்டு காட்டுறேன். இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், அல்லாஹ் தேவையில்லாம சும்மா உருவாக்கினானாமா? குழந்தை பிறந்த உடனே உங்க பக்கத்துல இருந்த ஆகப்பெரிய அதிசயத்தை நீங்க பாத்தீங்க. எந்த ஆகப்பெரிய அதிசயம்? வகுனன் அலா வகுன். ஒரு பாதிப்பு, அத வகுனன் அலா வகுனா உங்களை பலகீனத்துக்கு மேல் பலகீனமாக்கி தான் அல்ல உங்களை குழந்தை உண்டாக்கான். நாளைக்கு நீங்க சொல்லிடக்கூடாது நான் தான் பெத்தேன், நான் தான் உண்டாக்கினேன். உங்களால நடக்க முடியல. 25 வயசு புள்ள 50 வயசு மாறி நடந்தா, எல்லா தோற்றம் எல்லாம் மாறிட்டு அல்லாஹ் சொல்றான் வகுனன் அலா வகுன். ஒரு பலகீனத்தை தந்தோம், குழந்தை உருவாச்சு, வாயில வச்சோம், வாந்தி எடுத்தோம். எப்போ குழந்தைக்கு போய் சேரணுமே. நீங்க வாந்தி எடுத்து பலகீனமா படுத்தீங்க. ஒரு ஆம்பளை 4 வாட்டி வாந்தி எடுத்தான்னு வைங்க, சிக்கன் குனியாவில் எழும்பவே மாட்டான். பெரிய பெரிய ஆளெல்லாம் முட்டு வலிக்குது டாக்டர், அங்க வலிக்கு, இடுப்பு வலிக்குதுன்னுவாங்க. ஏன்? 4 வாந்தி எடுத்தா. ஒரு பொம்பளை குழந்தை எடுக்கிற டைம் அந்த குழந்தைக்கு நின்றா எவ்வளவு பலகீனமா போறான். குழந்தை மௌத்தாயிருமோன்னு நினைப்போம். நிஜமா அறிவு இருந்தா இந்த மாதிரி சக்தி எடுக்கிறாவே. ஆனா நீங்க பார்த்திருப்பீங்க, 10 மாசத்துல தொலைன்னு வந்து நிற்கும். கண்ணு, மூக்கு, வாய், காது, கால் எல்லாம் நிற்கும். அந்த குழந்தைக்கு இப்ப எதுவுமே செல்லுபடியாக. உலகத்துல எதை கொடுத்தாலும் 6 மாசம் தண்ணி சொட்டு தேவையில்லை. 6 மாசம் தண்ணி சொட்டு தேவையில்ல. அந்த குழந்தைக்கு உங்கள்கிட்ட இருந்து வந்த தாய்ப்பால் 6 மாசத்துக்கு முதல் 4 மாசம் செம்மஞ்சள் பால். உங்கள்கிட்ட கேட்கிறேன் தாய்ப்பார்களே, அந்த டைமுக்கு உங்களுக்கு பால் வராட்டி என்ன ஆகும்? குழந்தை துடிக்கிற துடியில அது கேட்கிற நேரத்தில் என்ன பண்றது? இந்த பால் மாலாம் எடுத்துட்டு வராங்க, பெரிய பெரிய கம்பெனி பேர்ல இருக்குது. தாய்ப்பாலுக்கு சர்ணிகர் சமானம் இல்லைன்றாங்க.
நான் கேட்குறேன், சந்தர் சரியா டைமுக்கு எல்லாம் நடக்கும். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் எல்லாம் பசுந்த வச்சிருக்கிறான். ஓட்ட பேக் உடையும், குழந்தை வரப்போக்கில் எல்லாமே கிளீன். இதெல்லாம் அப்படியே நடக்குதுண்டா. உங்க குழந்தைக்கு கண்ணு மூக்கு வாய் காதுக்கெல்லாம் வச்சு வருகுதுண்டா. எல்லாமே மனித தோற்றத்தில் வருதுண்டா. அந்த குழந்தை கேள்வி கேட்டது சும்மாவா அர்த்தத்தோடையா? இதுக்கெல்லாம் காரண காரியம் இருந்தா பசி வந்தாதான் ஆகும். ஃபர்ஸ்ட்டுக்கு பள்ளி இல்லை, குழந்தைக்கு பள்ளி இல்லைன்னா ஜீரண தொகுதி ரெடி இல்லைன்னு அர்த்தம். இங்க பல்லு வந்தாதான் ஜீரண தொகுதி. இது பெரியவங்களுக்கு பல்லு உளுந்துரும். பல்லு உளுந்தா நிறைய ஜீரண கோளாறு வரும். ஏண்டா பல்லு உளுந்தா இங்க ஜீரணத்துல பிரச்சனை. சோ பல்லு வரும் வரைக்கும் தாய்ப்பால், சப்பி சாப்பிட முடியாத வரைக்கும் தாய்ப்பால் செட் பண்ணி தெளிவா அழகா ரெடி பண்ணி அல்லாஹ் தந்தான். இது என்னம்மா? தாடி. இது என்ன? புருவம். இந்த புருவத்தை தாடி மாதிரி வச்சா அப்படி இருக்கு. இது வளர்ந்துட்டே போகுது, இந்த கோடி வளருது. இது வளருதாமா? இது வளர்ந்தா அஸ்ஸலாமு அலைக்கும் சோமா இருக்கீங்களா? ரிட்டர்ன் மாற நடந்து இப்படி பார்த்துட்டு தான் போகணும். ஏண்டா அதுவும் அத மாதிரி வளருதே. இதுக்கு வளரக்கூடாதுன்றான் இறைவன். இப்படித்தான் வளரணும். வளர்வு வேகம் இவ்வளவுதான். இது இவ்வளவு வளரணும், இது இவ்வளவு வளரணும்னு அல்லாஹ் போட்டான். எல்லாமே கச்சிதமா நடந்தா உங்க புள்ள கேள்வி கேட்டது சும்மாவாமா? அந்த கேள்விக்கு பதில் என்ன? அந்த புள்ளையோட அறிவு தரப்படுகிறது. என்ன என்னன்னு கேட்க போகல, இருங்கம்மா அது என்னமான்னு கேட்ட உடனே அதுதான் ராஜா பஸ். அதுலதான் ஆட்கள் போவாங்க. கொஞ்ச நேரம் பையன் யோசிச்சுட்டு அது ஏன் வாப்பா ரோத சுத்துது, அவருக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்லணும். தெரியாட்டி அது தெரிஞ்ச விதத்தை பொய் சொல்லாம சொல்லணும். இந்த நேரத்தில் கேள்விக்கு மேல கேள்வி வந்தா தாய்மார்களே, உங்க புள்ள பிரெயின் ஓகே, அவர் ஐக்கியூ ரெடி ஆகுது, சந்தோஷப்படுங்க. நம்ம தாய்மார்களுக்கு கொஞ்சம் கூடுதலா கேள்வி கேட்டா தொண்ணு கொஞ்சம் போறியா? எப்ப பார்த்தாலும் ஒரு கேள்வி, தேவையில்லாத கேள்வி. நம்ம கேள்வியை பார்த்து கோபப்படுறோம், நம்ம புகழ வேண்டிய இடத்துல இகழ்றோம். பிரச்சனை புரியுதா உங்களுக்கு? இப்ப இது ஏன் நீங்க அப்படி செஞ்சீங்க? இதுக்கு மேல நீங்க செய்ய மாட்டீங்கன்னு தெரியும். இதுக்கு மேல நீங்க செய்ய மாட்டீங்க. ஏன் இதை செஞ்சீங்க தெரியுமா? உங்களுக்கு தெரியல. வீட்டுல சும்மா உட்கார்ந்தா தெரிஞ்சிருமா? நீங்க படிச்சா தெரியுமா? நீங்க இதெல்லாம் படிச்சாதான் உங்களுக்கு தெரியும். இந்த டெக்னிக்ல வந்தா அமெரிக்கால உள்ள மெஷின் பிடிச்ச புள்ளைய வளர்க்கல. உண்மையா சொல்ல போனா நாங்க புள்ள வளர்க்க தொடங்கினா அவன் எங்கேயோ போயிருவான். அவன்கிட்ட நெஜ அன்பு இல்லை. அவங்க வேற உலகத்துல வேற விஷயத்துல அவங்க நிறைய ஜினா பண்றாங்க, தப்பான உறவு வைக்கிறாங்க. குழந்தை யோசனை இல்லை, தப்பான ஆளோட உள்ள விஷயம் தான் காலையில இருந்து ஓடுது அந்த பொம்பளைக்கு. இவங்களுக்கு அப்படிதான் ஓடுது, வித்தியாசமா யோசிக்கிறாங்க. ஆனா குழந்தைக்கு சல்லி கட்டி டே கேர் சென்டர்ல போடுறாங்க. நாங்க பாசத்தோடையும் அன்போடையும் வளர்த்தெடுத்தேன்னு வைங்க, எங்க புள்ள லெவல் எங்கேயோ போயிரும். தாய்மார்களே, எங்களுக்கு என்ன தெரியல தெரியுமா? டெக்னிக் தெரியல, நாம வளர்க்கிற முறை தெரியல. நான் கண்டிருக்கிறேன், உங்க புள்ள மண்ணில் ஆடுதா, விடுறீங்களா? இல்லை, நிறைய பேர் விட மாட்டீங்க. கொழும்புலன்னா விடவே மாட்டாங்க. மண்ணா பிடிச்சிடாதம்மா, எலிச்சிக்காயிரும், சொறி வந்துடும், அது வந்துடும்வாங்க. உண்மையா சொல்ல போனா நல்லா புரிஞ்சுக்கோங்க, மண்ணு விளையாடுறது கம்பல்சரி. வெளிநாட்டில் நர்சரிக்கு போய் உங்களை யாராவது ரிலேஷன்ஸ் இருந்தா போன் போட்டு கேளுங்க. அங்க புள்ளைக்கு ஆனா, எங்களுக்கு ஆனா மாதிரி ஏபிசி எழுத கொடுத்தா கவர்மெண்டால ஃபைன் பண்ணுவாங்க. இந்த புள்ளை எழுதக்கூடாது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் தெரியுமா? குழந்தை நிறைய கையால பிசையணும் மண்ணு. ஸோ மண்ணில் நிறைய பிரச்சனை இப்போ இருக்கிறனால அதுக்கு கண்டுபிடிச்சது தான் கிளே, களி. எது கண்டுபிடிச்சாங்க? இந்த மண்ணு சுத்தம் பண்ண கொடுத்துருங்கம்மா, மண்ணில் விளையாடணும். நல்லா விளங்கிக்கோங்க தாய்மார்களே, இதுதான் ரகசியம். இன்புட் ப்ராசஸ் அவுட்புட், இன்புட் ப்ராசஸ் அவுட்புட். உள்ள போட்டா உள்ளக்கு இருந்து இதாகி வெளியே வரும். உங்க புள்ள நல்ல எழுத்தாளர் ஆகணும். நல்லா கேட்டுக்கோங்க இத. உங்க புள்ள நல்ல எழுத்தாளர் ஆகணும்னா என்ன செய்யணும்? நல்ல பேச்சாளர் ஆகணும்னா என்ன செய்யணும்? பெஸ்ட் வீவர்ஸ் ஆர் பெஸ்ட் ரைட்டர்ஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம நாட்டில் உள்ள குறைய நான் சொல்றேன். நான் இது டீட்டெயிலா பேசல, தொட்டு 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 போறேன். நம்ம உள்ள பிழைய இதாக்க எனக்கு டார்கெட் பிழை சொல்றது இல்லை. நம்ம படிக்கணும்ன்ற உணர்வை லாஸ்டா விதைச்சிட்டு போகணும். நம்ம படிச்சிட்டோம்னா நம்ம தங்கம் எங்கேயோ போயிருமே. என்னால புள்ள பாதிக்க கூடாது, நான் படிக்காதனால என் புள்ள பாதிக்க கூடாது உணர்வை தர்றதா நான் இவ்வளவு பேசுறேன். எனக்கு இந்த நேரத்தில் உங்களுக்கு படிப்பிக்கிற நோக்கமே இல்லை.
ஜஸ்ட் நான் உங்களுக்கு சொல்றேன், நம்ம நாட்டில் நான் கண்ட இன்னொரு பிள்ளை, பெஸ்ட் வீவர்ஸா பெஸ்ட் ரீடர்ஸ், சாரி பெஸ்ட் ரைட்டர்ஸ், பெஸ்ட் லிசனர்ஸா பெஸ்ட் ஸ்பீக்கர்ஸ். ஒரு புள்ள நல்ல பேச்சாளர், நம்ம நாட்டில் எப்படி பேச்சாளராக்குறது? தாளை கொடுத்து படிக்க வச்சு பாடமாக்கி பேச வைக்கிறதுன்னா. சைக்காலஜி என்ன சொல்லி தெரியுமா? காதால போட்டிங்கன்னா வாயால பேச, வாயை ஆஃப் பண்ணிட்டு காதை மட்டும் ஆன் பண்ணினா குழந்தை பெரிய பேச்சாளர் ஆக்கலாம். ஃபர்ஸ்ட் அதுதான் எல்லாம் என்ன பண்றான், எங்க புள்ள ஊமை தானே, பிறந்த சீருக்கே பேசாது, ஆனா காது நல்லா கேட்கும். காது கேட்டதுக்குரிய அடையாளம் என்ன? உம்மா என்று பேசும். ஃபர்ஸ்ட்டுக்கு உம்மா, கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சுட்டு கடைக்கு போவா, மெல்ல மெல்ல வார்த்தைகளை சேர்த்து பேசுது. காது ஒன், வாய் வேலை செய்யும். நம்ம நாட்டில் வாயால போட்டே வாயால் எடுக்க பார்க்கறது. அப்படி இல்லைம்மா, காதால தள்ளினா வாயால வரும், கண்ணால போட்டா கையால போட்டா கண்ணால வரும். இப்ப என்ன பண்ணணும்? இதுக்கு மெயினான விஷயம் கை, கண்ணு, காது, வாய். இந்த உறுப்புகள்ல மெயினா நம்ம போய் பிள்ளைக்கு நல்ல படி இப்படி பேசி வாயால ட்ரெயின் பண்ண தேவலம்மா. குழந்தை கண்ணை பொத்திட்டு காதால எவ்வளவு கேட்க வைக்கிறோமா, அவர் பெரிய பேச்சாளர் ஆயிடுவார். காது தான் நாக்கு அசைக்கும், நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது சரி, கண்ணு தான் கை அசைக்கும். கண்ணு இன்புட், கை இது. சின்னத்தில் பிள்ளைகள் கிடைச்ச உடனே ஒரு பிசிஜி ஒரு புக் தருவாங்களே, மஞ்சள் கலர் புக்கு, நீல கலர், அந்த புக் தருவாங்களா ஆம்பளை பிள்ளைக்கு பொம்பளை பிள்ளைக்கு. எத்தனை பேர் வாசிச்சிருக்கிறீங்கம்மா? எத்தனை பேர் வாசிச்சிருக்கிறீங்க? சின்ன புக்குமா, பெரிய பெரிய புத்தகம் இல்லை, இந்த மாதிரி. அதுக்குள்ள உங்க குழந்தைக்கு கலர் காட்டுங்கன்னு போட்டிருக்கிற வரியை வாசிச்சவங்க யாராவது கை தூக்கும் பார்ப்போம். வீட்டில் கலர் கலர் சுவரொட்டி ஒட்டுங்கன்னு. அது ஸ்ரீலங்காவில் சில டாக்டர்ஸ்மார்கள் சேர்ந்து எழுதின புக். அது மெரிக்ரவுண்ட் சுத்த விடுங்கன்னு வாசிச்சிருக்கிறீங்களா குழந்தை கண்ணு முன்னாடி? இன்றைக்கு போய் வீட்டில் போய் நான் சொல்கிறது உண்மையாக பொய்யான்னு பார்க்கணும். ஏன்னா உங்களுக்கு கையில் கவர்மெண்ட் ஃப்ரீயாக தராங்கம்மா, அதையே படிக்காட்டி நம்ம பிள்ளை எப்படிமா படிக்கும்? நான் சொல்கிறது புரியுதா? நம்ம கையில் தந்த புக்கு வாசித்து பார்க்காட்டி எதுக்கு தெரியுமா? ஃபர்ஸ்ட் வேலை உங்கள் பிள்ளை அறிவாளி ஆக்குற அடுத்த டெக்னிக், மேக்சிமம் குழந்தை சின்னதாக இருக்க போல கலர் கலர் கலராக காட்டணும். கண்ணை மேக்சிமம் ஸ்டார்ட் பண்ணணும். கண்ணு வேலை செஞ்சா எது வேலை செய்யும்? கை. காது வேலை செஞ்சா எது வேலை செய்யும்? வாய். இன்புட் டிவைஸ் இது. இதால டியூன் பண்ணினா இது நல்ல வேலை செய்யும், இதால டியூன் பண்ண இது வேலை செய்யும். நம்ம பிள்ளைகள் இன்றைக்கு படிக்கிற நேரம் ஏன் கொட்டா விட்டு தூங்குது தெரியுமா? நம்ம பிள்ளையோட காது ப்ரிப்பேர் பண்ணல, கண்ணு ப்ரிப்பேர் பண்ணல. ஸோ உள்ள போற நேரம் ஒழுங்கா போகுது இல்லை, தூக்கம் வருது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கண்ணால பார்த்தா பிள்ளைக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு கலர் கொடுப்பாங்க, அதுக்கு பிறகு மெரிக்ரவுண்ட்லாம் ஓடிடுவாங்க. புள்ள கலர் கலரா பார்க்கு. இந்த கண்ணில் கலர் பார்க்குற குழந்தை அடுத்தது கொடுப்பாங்க பிளாட்டிக்னத்தை கையில் தூக்கி. பிளாட்டிக்னோ அதான் சொல்லுங்க, பிளாட்டிக்னம் தானே சொல்லுவாங்க. இங்கே பிளாட்டிக்னத்தை கொடுப்பாங்க, கலர் கலராக இருக்குமே, குழந்தை கீரும். நம்ம ஊர்கள்லாம் பிளாட்டிக்னம் எதுக்குன்னே தெரியாது. பிளாட்டிக்னம் எத்தனாம் ஆண்டுக்குமா? சின்ன பிள்ளை கையில் கொடுத்துட்டு இது உங்களுக்கு இல்லை ராஜா, பெருசான பிறகு. பிளாட்டிக்னத்தை எடுத்து கபட்டில் போட்டு கல்யாணம் முடிச்ச பிறகு அவருக்கு யூஸ் ஆகாது. 5ஆம் ஆண்டில் பிளாட்டிக்னம் யூஸ் ஆகாது, 10ஆம் ஆண்டில் பிளாட்டிக்னம் யூஸ் ஆகாது. பிளாட்டிக்னம் யாருக்குமாண்டா? சின்ன குழந்தைக்குமா பிளாட்டிக்னம். எதுக்கு குழந்தைக்கு பிளாட்டிக்னம்? குழந்தைக்கு ஒரு நாள் எழுத சொல்லி கொடுக்க கூடாது. ஃபர்ஸ்ட்டுக்கு அது குற்றம். குழந்தை மூளைக்கு கீரை கொடுக்கணும். அதுக்கு பேப்பர் கொண்டிட்டு இருக்குது, கீறி 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 பேப்பரை தள்ளணும். எவ்வளவுக்கு கீறாரோ அவர் நாளைக்கு எழுத்தாளர். நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. எவ்வளவுக்கு கண்ணில் கலரை பார்க்கிறாரோ, எவ்வளவு கிரீன் ஏரியா பார்க்கிறாரோ, கலர் கலரை பார்க்கிறாரோ, அவரோட கையில ஒரு கூச்சம் வர ஆரம்பிக்கும். அப்ப அந்த குழந்தை போய் மண்ணை தொட ஆரம்பிக்கும். அப்ப மண்ணை கொடுக்காட்டி கிளேய கொடுப்பாங்க, களிய கொடுத்தா களிய பிசைகிற குழந்தை கையில பிளாட்டிக்னம் கொடுப்பாங்க. எவ்வளவுக்கு கலர் பார்த்துச்சோ அந்த குழந்தை கீரும். கலர் கலரா பென்சிலால கீறினா போர் அடிக்கும். கீறி 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 எக்கச்சக்கமான தாளை வேஸ்ட் பண்ணும். நம்ம தாய்மார்களுக்கு நெஞ்சு வெடிச்சு போயிடும். முடிச்சிட்டியா? அதுவும் சரியா? கதை முடிச்சு. தாய்மார்களை நாங்க என்ன செய்வோம்? உடனே பறிச்சு, இது எவ்வளவு விலை தெரியுமா உனக்கு? இது கீரை சாமான் இல்லம்மா, வை. அது என்ன சாமானம்மா? பிளாட்டிக்னம் எப்ப எங்களுக்கு வேணும்னா கிளே பாக்ஸ் எடுத்துட்டு வந்து ஒரு துண்டை கொடுத்து இது போதும் வருஷத்துக்கே, இதுக்கு மேல கேட்க கூடாது. அது கபட்ல எங்களுக்கு எவ்வளவோ பாதுகாக்கத்தான் தேவை.
நிஜம் எதுக்கு தெரியுமா? உங்க புள்ளை அண்டைக்கு அந்த பிளட்டிங் எவ்வளோமா? 300 ரூபா 500 ரூபா கொடுங்க, கலர் கலரா கீரை விடுங்க, நிறைய தாளை கொடுங்க, வேஸ்ட் பேப்பரு. அந்த புள்ளை எழுத்த பாருங்க எவ்வளோ அழகுண்டு. அந்த புள்ளையோட ஹாபி என்ன தெரியுமா? பேனாவை கையில் வச்சுட்டு நோட் பண்றதுதான் ஹாபி. இதை நாங்க அதட்டி வளர்க்கல, படிக்காது. நான் சொல்லிட்டேன், குழந்தை நேச்சுரலா குரோ ஆகுமா? குழந்தை இதுதான் யூரோப்ல உள்ள சிஸ்டம். அவங்க சிஸ்டத்தை இவ்வளவு டயர்ட் ஆக மாட்டாங்க. பிளாட்டினம் போகும், குழந்தையா கேட்கும், மாமா என் பிள்ளைகள் 3க்கும் ஒரு நாள்ல நான் எழுதுங்கன்னு சொல்லல. ஆனா அவங்களா கீறுவாங்க, அவங்களா. நான் படிச்சதை நேரடியா அப்ளை பண்ணி பார்த்து எனக்கு பெருசா டிராப் பண்ணவே இயலாது. ஆனா என் பிள்ளைகள் அப்படி ஒரு நாள்ல டிராப் பண்ண சொல்லி கொடுத்தது இல்ல. அவங்களா கீறி 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 தள்ளினாங்க. நானும் பிளாட்டினத்தை எடுத்து கொடுத்துட்டே இருந்தேன். நான் அதுக்கு பிறகு கண்ட விளைவு நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாங்க எதை எங்களுக்கு என்ன வேணும்? ஆனா எழுதிட்டியாமா? சூப்பர், டொக்கடிச்சு ஆவன்னா எழுது, ஈனா எழுது. நமக்கு ஒன்று நாளைக்கே ப்ரொஃபஸர் உண்டாக்கு. வெளிநாட்டுக்கு போனீங்கண்டா அவன் அல்பபெட்டை தொடவே மாட்டான். ஃபர்ஸ்ட்டுக்கெல்லாம் ஸ்கூலில் டீச்சர் கிரவுண்டில் தான் இருப்பாங்க. புள்ளையோட விளையாடி 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 ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஆனதுக்கு பிறகு புள்ள டீச்சர் என்ன சொன்னாலும் கேட்கும். அதுக்கு பிறகு தான் பாடமே தொடங்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்ம நாட்டில். அதனால எக்கச்சக்கமாக தொட்டா எங்கேயோ காட்டிட்டு போகலாம். காதை டியூன் பண்ணல, கண்ணை டியூன் பண்ணாம கையில பிடிச்சி ஆனா எழுதுங்கன்னு கொடுக்கறது ராங். இன்னொன்று தெரியுமா? அங்க பாலர் பாடசாலை என்ன பண்ணுவாங்க தெரியுமா? பிள்ளைகளுக்கு ஆனாவன்னா சொல்ல மாட்டாங்க. இப்ப அல்ஹம்துலில்லாஹ் நீங்க எல்லாம் கேட்கறீங்க ஒரு அளவு, ஏதோ நான் உங்களோட பேசுறேன், நீங்க கேட்டிருக்கிறீங்க. ஆனா இந்த சபைகளையும் கேட்க இயலாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இது எங்க விளங்கும்னா நமக்கு ஜும்மால தான் ரொம்ப தெளிவா தெரியும். ஆண்கள் எல்லாம் உட்கார வச்சு ராத்திரி 9 மணிக்கு டக்குன்னு தூங்குறவங்க பரவாயில்ல. ஆனா அடுத்த வீட்டுல ரேடியோ போட்டு சத்தமா இருந்தா தூக்கமே போதுல, தொல்லை சத்தமா இருக்குதுன்னுவாங்க. பகல் 12 மணிக்கு பஃபலுக்கு அடியிலேருந்து ஜும்மால கொரட்டை வாங்கி தூங்குற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. நிம்மதியா தூங்குவாங்க. பெண்களுக்கு தெரியாது, பள்ளிக்கு வந்த ஆண்கள்கிட்ட கேட்டா விளங்கும். அதுல ஒவ்வொரு எக்ஷன்ல தூங்குற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. தூக்கம் தான் உண்மையாவே தூங்கலன்னு காட்டுற வயசாளிகள்லாம் இருக்கிறாங்க, கண்ணை தலையாட்டி ஆட்டி. அந்த மாதிரியெல்லாம் நடக்கும். ஆனா உண்மையா எங்க பிரச்சனை? இதுக்கு சொல்லுவாங்க கிரகித்தல். எங்க பிள்ளைகளுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு உன்னை பார்க்கவும் உன்னை கேட்கவும் பழக்கணும். இது தனி எக்ஸசைஸ். நான் கண்ட அடுத்த பிள்ளை என்ன தெரியுமா? இதுக்கு சொல்றது என்கார்டிங். ஒருத்தர் பேசுறாரா இப்படி நிக்கணும். நான் இங்க பேசுறேன்னு வைங்க, இங்க ஏதாவது லைட் கீழே உழுதுன்னு வைங்க, பேச்சை விட்டு போட்டு அவ்வளோ பேர் அங்க பார்த்துருவீங்க. ஏனண்டா நமக்கு என்கார்டிங் தெரியாது. ஒரு சில முன்னேறிய நாடுகளில் நாங்கள் போனா அங்க போய் நாங்க யாராவது ஒருத்தர் பேசினா கீழே விழுந்து அது பல்ப், அவர் சொல்றது கொஞ்சம் கேட்போம், இப்படியே நிற்பாங்க. இதுக்கு எப்படி ட்ரைனிங் பண்ணுவாங்க தெரியுமா? சிம்பிளா காட்டுறேன். எனக்கு நான் சொன்னேன் டச் பண்ணிட்டு போறேன், புரியறதுக்கு சொல்றேன். அப்படி உட்கார வைப்பாங்க பிள்ளைகளாம். டீச்சர் வேற ஒன்றும் படிச்சு கொடுக்க மாட்டாங்க. ஒன்ஸ் அப்பான் அ டைம், ஒரு நாள் ஒரு ஊர்ல மகன், டீச்சர்கிட்ட வேலை என்ன தெரியுமா? ஜம்ப் பண்ணணும், புருவத்தை தூக்கணும், டீச்சர் கதை சொல்லணும். உந்த ரேபிட் மகன் புள்ளை இப்படியே பார்க்கணும். அவங்களுக்கு கொடுத்த டாக்கெட் என்ன தெரியுமா? ஒரு இடம் ஒன்று இருக்குது, என்கார்டிங் ஆகுறது. கண்ணி இப்படி பார்க்குற நேரம் வாய் ஆண்டு துறப்படணும். இந்த எக்ஸசைஸ் 200 நாள் செய்யணும், இப்படியே துறப்படணும். அப்ப அந்த புள்ளையோட மூளையில கிரகித்தல் உருவாகுது. நம்ம பிள்ளைக்கு அங்கால குரங்கு போகுது, டீச்சர் இங்க பாடத்துல பாதி பாடம் தெரியல. அங்கால மாடு முட்டுது, பாதி பாடம் முடிச்சிட்டு அங்க போன ஜம்மடு நிப்பான். ஏன் தெரியுமா? 200 நாள் ட்ரைனிங். பாலர் பாடசாலை ட்ரைனிங். ஒருத்தர் பேசினா இப்படி கேட்கணும், இப்படிதான் கேட்கணும். அதனால அவன் கிரகிச்சு ஃபுல்லா எடுத்துருவான். நம்ம புள்ளி அவரோட உட்கார வைக்க இயலாம போனதுக்கு ரீசன் எங்க மூளை வளர்ச்சி இல்லாம இல்லம்மா, நம்ம ஒழுங்கா வளர்க்கல, ஒழுங்கா அதுக்குரிய டெக்னிக் பண்ணல. ஸோ அதனால என்ன செய்வாங்க? அந்த டீச்சர் அப்படியே நோட் பண்ணிட்டு பார்ப்பாங்க. எங்கேயாவது ஒரு புள்ளிட வா இப்படி துறப்படாம இருந்தா, ஓஹோ வீட்டில் வாப்ப குடிக்கிறாரு போல, நேற்று நைட் பிரச்சனை போல, இவ்வளவு கதை சொல்ற நேரம் புதுனமான ஒரு விஷயம் வரும், டக்குன்னு கண்ணை திறந்துரும் புள்ள. ஆண்டு பார்க்க ரைட், இந்த பிள்ளைக்கு என்கார்டிங் ஓகே, அந்த பிள்ளைக்கு ஓகே, அந்த பிள்ளைக்கு ஓகே, எல்லாம் மார்க் பண்ணுவாங்க. அந்த பிள்ளை நார்மலா இல்லை, எடுத்து அனுப்புங்க. வீட்டில் என்ன பிரச்சனை? உமா அப்பா பிரச்சனையா?
புள்ளையோட யோசனை கதைக்கு போகலண்டா பிரச்சனை. புள்ளையோட கண்ணு அங்க இங்க மாறுதா, ஏடிஎஸ்டி புள்ள, ஹைப்பர் ஆக்டிவ் புள்ள, 20 செகண்ட்ல கன்சன்ட்ரேஷன் மாறுது, ஒரு நிமிஷம் கூட டீச்சர் ஒழுங்கா பார்க்கல, உடனே ட்ரீட்மெண்ட் அனுப்புவாங்க, இந்த புள்ளைக்கு இது பண்ணுங்க, இந்த புள்ளைக்கு பிரச்சனை. எக்கச்சக்கமா நடந்து தாம அவன் ரொக்கட்டை கண்டுபிடிக்கிறான், உட்கார்ந்து ரொக்கட்டை கண்டுபிடிக்கலாம். எக்கச்சக்கமா செஞ்சுதான் போனை கண்டுபிடிச்சான். உங்க மடியில உள்ள குழந்தை இந்த அளவுக்கு நீங்க பெருமதியாக்க விரும்புறீங்களா இல்லையா தாய்மார்களே? நீங்க படிக்கணும்னு ஃபீல் பண்றீங்களா இல்லையா? இந்த படமும் நாடகமும் கூத்தாடி இதுக்கு நீங்க நேரத்தை செலவழிச்சீங்கன்னா உங்க புள்ள தங்கமா வருவான்டா. பிரச்சனை இல்லை தாய்மார்களே, செலவழிங்க. உங்க நேரத்தை கொஞ்சம் செலவழிச்சு நீங்க கேளுங்க, உங்க ஒரு பெரும் தகைகள்கிட்ட கேளுங்க, எங்களுக்கு படிப்பீங்க, எங்க குழந்தைகளை நாங்க படிப்பிச்சு ஆளாக்கி நாங்க உருவாக்கணும். எங்க மடியில எங்க வயிற்றுல இருந்து வந்த குழந்தை இந்த நாட்டில் ஒரு பெரும் தகையாகி முஸ்லிம் உம்மத்துக்கு சேவை செய்யணும், நல்ல பிரஜா மாறணும். இந்த உணர்வோட கேளுங்க, இன்ஷா அல்லாஹ் உங்க ஊர்களில் அந்த நிகழ்வுகள் நடக்கும் தாய்மார்கள். நம்ம படிக்காம ஒதுங்கி போய் நமக்கு தான் தெரியலையேன்னு கேட்டா நம்ம மேல குத்தம் தாய்மார்களே, வேற யாரையும் நான் சொல்லக்கூடாது. ஜஸ்ட் நான் உங்களுக்கு தொட்டு காட்டின பாயிண்ட்ஸ் தான் இதெல்லாம், வெறுமன தொட்டு காட்டின பாயிண்ட்ஸ். எக்கச்சக்கமா பாட புத்தகத்தை தொடர்ந்தா எவ்வளவோ மெட்டர் இருக்குது. அப்படி படிக்கிற பிள்ளைய வாசிக்க வைக்கிற அழகை மட்டும் பேசின நேரம் இல்லாத சொல்லுவதற்கு அவ்வளவு அற்புதமா அந்த புள்ளையோட கையில புக்கை கொடுங்க, நம்ம கையில புக்கை கொடுங்க, நம்ம புள்ள கையில அந்த புள்ள வாசிக்கும் 20 பேஜ் கொட்டாவி ஒன்றை பார்க்க மாட்டீங்க. நம்ம புள்ள 2 பக்கத்துக்கு முன்னாடி தூங்கிடும். பிரச்சனை நம்ம பிள்ளைக்கு வாசிக்க சொல்லி கொடுக்கல. லேர்ன் ஃபர்ஸ்ட் ஹவு டு லேர்ன். படிக்க முன்னாடி ஒன்றை படி, படிப்பது எப்படி என்று படி. படிக்க முன்னாடி ஒன்றை படிக்கணும். எப்படி படிக்கிறது? சும்மா போய் சமைக்க இயலாது. உப்பையும் போட்டு மிளகையும் போட்டு எல்லாத்தையும் போட்டா உள்ள கோழிக்கறியை தூக்கி வீச தான் வேணும். எவ்வளவு போடணும், என்ன மாதிரி போடணும், எந்த டைம்ல போடணும், எப்படி சூடாக்கணும் தெரியணும். அதுக்கென்று தனியா வச்சிருக்கிறாங்க. நம்ம பிள்ளைகிட்ட கேட்டா எங்களுக்கு ஞாபக சக்தி, எங்களுக்கு மறதி மறதி மறதி, சுத்த போய். அவங்க பொய்ன்னு நான் சொல்லல, அப்படி ஒரு மறதி எங்களுக்கு இல்லை. நிஜமா எங்களுக்கு மறதி இருக்குது, அது நல்லம். அப்படி இல்லைண்டா மௌத்தானதெல்லாம் நினைவு வந்துட்டு இருக்கு. எல்லாம் மறதி வச்சிருக்கிறான். ஆனா இந்த பிள்ளைகள் சொல்லுது பாருங்க, அந்த மறதி எல்லாமே மறக்குது, எல்லாமே மறக்குதுண்டா. படிச்சு கொடுக்கிற விதத்துல படிச்சு கொடுக்கல, படிக்கிற விதத்துல அந்த புள்ள படிக்கல. ஏன் எல்லாம் மறக்குது? 10 வருஷத்துக்கு பிறகு வாப்பா வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்துட்டாரு. புள்ள வாப்பா பார்த்து எங்க வாப்பா மாதிரி அந்த அங்கிள் இருக்கிறான்னு சொல்லுமா? இல்ல, வாப்பாவை கண்டுகொள்ளும். நான் கேட்கிறோம், உங்க பிள்ளைக்கு 11ஆம் ஆண்டு படிக்குது, விஞ்ஞானத்தில் எத்தனை பாடம் வாப்பா தெரியல, 1வது பாடத்தில் என்னென்ன தலைப்புகள் இருக்குது மறந்துட்டு, இப்படிதான் பதில் கொடுக்கும். அதே புள்ளைய உட்கார வச்சுட்டு சரிப்பா ஆனால பாட்டு சொல்லு, ஒன்று முடி அடுத்தவன் சொல்லுவான், ஆவனால இவர் சொல்லுவாரு, ஈனாலே மாறி 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 பாடல் சொல்லுவாங்களா? இந்த பாட்டெல்லாம் பாடமாக்கினாங்களா இல்லையா? பாடமாக்கிட்டு தான் இந்த பாட்டு படிச்சாங்களா? ஒட்டோவா பாடமாச்சா? அது மறக்கல. அது மறக்கலன்னா பாட புத்தகம் ஏன் மறந்துச்சு? அதை படிக்க போக்கல. அதுக்கு சொல்லுவாங்க ரிதமிக். ரிதமா போட்டா பிரெயின்ல மறக்காது. படிப்பை எப்படி ரிதமா போடுறது? எக்கச்சக்கமான சிஸ்டம் இருக்குது, நான் சொல்றேன். சோ மறதி இல்ல பிரச்சனை, எங்க மூளையில பிரச்சனை. மூளையில பிரச்சனை இருந்தா பாட்டு மறந்துருக்கு. என்னைக்காவது பாட்டு வரிகளை வந்து அங்கேயும் இங்கேயுமா நடந்து 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 பாடமாக்கினாங்களா? எக்கச்சக்கமான பாட்டு, 500 பாட்டு தெரியும் சில பிள்ளைகளுக்கு. இருக்கிற அவ்வளவு பாட்டும் தெரியும். நீ மறக்காதாப்பா? உனக்கு எப்படிப்பா இவ்வளவு தெரியுது? ஆவன்னா சொன்ன உடனே, ஈனா சொன்ன உடனே ஒன்றுக்கு முடியும் உண்டு. இவ்வளவு பாட்டு ஏழுமண்டா ஏன் இந்த புக்கு ஏலாது? நல்லா புரிஞ்சுக்கோங்க, அது கொடுக்கிற விதத்தில் கொடுக்கல. ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரு டெக்னிக் இருக்கு தாய்மார்களே. அந்த டெக்னிக் அடிப்படையில் நம்ம கொடுத்தா மட்டும்தான் நம்மளால நம்ம பிள்ளைகளை ஒழுங்காக வளர்க்க முடியும். ஸோ இது ஃபர்ஸ்ட் பார்ட். நான் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ண ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன தெரியுமா தாய்மார்களே? பிள்ளைகள் மேலே குறை சொல்லாதீங்க. பிள்ளைகள் தான் பிள்ளை பிள்ளை பிள்ளைன்னு சொல்லாதீங்க. அந்த பிள்ளைகள் படிக்கணும்டா நாங்கள் முன்மாதிரி. இன்றைக்கு நீங்கள் வீட்டுக்கு போகணும், எல்டர்ஸ் லைப்ரரி கேட்குறாங்க இருக்குதா? இங்கே இருக்குதா? இல்லை இது ஸ்கூலுக்கு இல்லை கேட்குற எல்டர்ஸ் லைப்ரரி, பெரியவங்க முதியோரோட லைப்ரரி இருக்குதா? கேட்குறாள் இருக்கு. நீங்கள் கட்டாயமாக லைப்ரரி மெம்பர்ஷிப் கார்டு எடுக்கிற போங்க. இதான் நினைக்காதீங்க. நீங்கள் ஒரு தாய், நீங்கள் சும்மா சரி வீட்டுக்கு வந்து 4 பக்கத்தை பரட்டுங்க. உங்க முன்னாடி உள்ள புள்ள 4 நாள் இதை பார்த்தா அதில் விளையாட்டு எதா போகும்?
புக்கை பரட்டி படிக்கிறது தான். ஏண்டா நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதுதான் பிள்ளைக்கு விளையாட்டு. நான் சொல்லிட்டேன், நீங்கள் புள்ளைய எடுத்து துவைச்சி இது பண்ணீங்கன்னா அது பொம்மையை எடுத்து அதை மாதிரி செய்யும். நீங்கள் புள்ளைய உடுப்பாட்டி விட்டீங்கன்னா அது பொம்மையை உடுப்பாட்டி விடும். நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ, நீங்கள் சமைக்கிறீங்களா அது சின்ன சின்ன பாத்திரங்களை வச்சு சமைக்க பார்க்கும். நீங்கள் படிக்கிறீங்களா அது படிக்கும். ஸோ தாய்மார்களே, நீங்கள் அதை மாற்றுங்க. ரெண்டாவது, பிள்ளைகள் வளர்ப்பு சம்பந்தமாக எழுதப்பட்ட பழங்காலத்து புத்தகத்தை அது படிங்க. கூகுள் எடுங்க, எக்கச்சக்கமான விஷயம் இருக்குது. நிறைய நிகழ்வுகள் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க இன்ஷா அல்லாஹ். அவைகள்லாம் கலந்து கொண்டு தொடர்ந்து படிக்க பாருங்க. குறைஞ்சபட்சம் உங்கள் புள்ள 50% பாஸ் ஆகும்டா, நீங்கள் கிரியேட் நல்லா ஆயிட்டீங்கடா 75% உங்களால் பாஸ் பண்ண வைக்கலாம் இன்ஷா அல்லாஹ். நல்ல ஒரு எதிர்காலத்தை நோக்கி உங்கள் குழந்தைகளை பயணிக்க வைக்கலாம். நான் நினைக்கிறேன் நீங்கள் இதை புரியுவீங்க. அடுத்த பாயிண்ட், தாய்மார்களே, படிப்பு மட்டும் இல்லை. ஒரு பகுதியை மட்டும் நாங்கள் பேசினா படிப்பு மட்டும் ஆகிரும். இன்னொரு பகுதியும் இருக்குது. கவனமாக குழந்தைகள் கூட்ட வேண்டிய ஒரு பகுதி இருக்குது. நான் சொன்ன 7 years, முதல் 7 வருஷத்தில் எப்படி படிக்க வைக்கலாமோ அதே மாதிரி வெறுப்பு விருப்பம் எல்லாத்தையும் கொடுக்கலாம். ஒரு சின்ன பிள்ளை, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட், சைக்காலஜிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட். ஒரு பாம்பு ஓடுது. சின்ன பிள்ளை, வீட்டில் யாருமே ஒன்றும் இல்லை. குழந்தை போய் பாம்பை பிடிக்கும். குழந்தை ஒரு நாளும் பயப்படாது. குழந்தைக்கு பயத்தை சொல்லி கொடுத்தது யாரு? நீங்கள். பாம்பை கண்டு ஓடினா அந்த புள்ளையும் ஓடும். கயிறை போட்டாச்சு, குழந்தை போய் கயிறை பிடிக்கும். கயிறை கண்டு நீங்கள் ஓடினா குழந்தையும் ஓடும். மகிழ உங்கள் ஊரில் எப்படி எனக்கு தெரியல, இது காட்டு பிரதேசங்கள் கொஞ்சம் இருக்கிறனால நீங்களும் கற்பாம்பூச்செல்லாம் பயப்பட மாட்டீங்க. கொழும்பு வெள்ளவத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பெட்ரூமில் ஒரு சாக் இருக்குது. அந்த சோக் அப்படியே கீறுவாங்க. எதுக்குன்னா, தூங்குற நேரம் அந்த சோக்கை தாண்டி கற்பாம்பூச்சி வரக்கூடாது, பள்ளி வரக்கூடாது. சும்மா சரி டாய்லெட்டில் போய் பள்ளியை கண்டா அந்த முழு நாளைக்கு டாய்லெட் போகிறதே இல்லை. பள்ளி அங்கால போனாதான் டாய்லெட். அவ்வளோ ஒரு அருவறுப்பு. மகியங்கன காட்டுக்குள்ளே போனால் அவன் மேலால் ஓடும், இங்கால ஓடும், அந்த பிரச்சனையே இல்லை. ஏனண்டா நம்ம எதுக்கு பயம் என்று சொல்லிக் கொடுக்குறோமோ அதுக்கு தான் புள்ள பயப்படும். எதுக்கு விருப்பம் என்று சொல்லிக் கொடுக்குறோமோ அதான். தாய்மார்களே, முதல் 7 வருஷத்தில் உங்கள் புள்ளைகிட்ட இந்த போதைப் பொருளை வெறுக்க வைக்கலாம் தெரியுமா? உங்களுக்கு வெறுக்க வைக்கலாம் தெரியுமா? சாதாரணமாக நான் கேட்குறேன், உங்கள் பிள்ளைகள் பன்றிறைச்சி சாப்பிட மாட்டாங்க. முஸ்லீம் பிள்ளை 2 வீடு பக்கத்தில். ஒரு வீட்டில் கிறிஸ்டியன் பிள்ளை, இன்னொரு வீட்டில் முஸ்லீம் பிள்ளை. ஒரே நாளில் பிறக்குது. ஒரே நாளில் பிறக்கிற 2 பிள்ளையும் இப்போ சாப்பாடு வழக்க கொடுக்குறோம். கிறிஸ்டியன் பிள்ளை பன்றிறைச்சி சாப்பிடும், முஸ்லீம் புள்ள சாப்பிடாது. நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், இந்த புள்ள சாப்பிடுது, அந்த புள்ள சாப்பிடாம இருக்க என்ன காரணம்? என்ன காரணம்டா, இந்த உம்மா டேஸ்ட் அண்டு எச்ச உழுங்கினாங்க, இந்த உம்மா துப்பினாங்க. பள்ளிவாசல்ல ஹராமண்டாங்களா? மிம்பர் மேடையில் சொன்னாங்களா? ரோட்டு வழியில துண்டு பிரசவம் கொடுத்தாங்களா? ஏன் பன்றிறைச்ச கண்டா அமெரிக்கா போனாலும் போப்பா சத்தி எடுத்துருவான், திண்டா ஓடிடுவான், அவனால தாங்க முடியல. சின்ன காலத்தில் போட்ட ஃபைல் எவ்வளோ பவர் என்று விளங்குதா உங்களுக்கு? தாய்மார்களே, சின்ன காலத்தில் ஒன்றை போட்டிங்கன்னு வைங்க, லைஃப் லாங் 50 வயசு பயமாக இல்லாமல் உங்களுக்கு அமெரிக்காவுக்கு அனுப்பலாம். புகை வரப்போக்கில் சின்னத்திலேயே நீங்கள் கொஞ்சம் கஷ்டம் மாதிரி காட்டினா அன்றைக்கு சிகரெட்டை விளக்குறவன் லைஃப் லாங் வெறுப்பான். தாய்மார்களே, அது அருவருப்புன்னு சொல்லி கொடுத்தவங்களுக்கு கையில் அவ்வளோ பவர் இருக்குது. நான் சொன்ன ஒவ்வொன்றையும் விரிவாக பேசுகிற இடம் இல்லை இது. நான் டச் பண்ணி காட்டிட்டு போகிற இடம். எவ்வளவு பெரிய இடத்தை உங்கள் மடியில் நீங்கள் வச்சிருக்கிறீங்க. வேர்ல்ட்ல உள்ள ஆகப்பெரிய பல்கலைக்கழகம் நீங்க. உங்க பிள்ளைக்கு அந்த பொறுப்பை நீங்க நிறைவேற்றினீங்களா? தாய்மார்களே, நீங்க படிச்சு நிறைவேற்றினீங்களான்னு தான் உங்கள்கிட்ட நான் கேட்கிறேன். அதனால பிள்ளை நாளைக்கு போதைக்கு அடிமையானா சின்னத்தில் வெறுக்க வைக்கலாம். இல்லை முஸ்லீம்களோட மூலையில மட்டும் சிப் ஒன்று போட்டிருக்குதா, பன்றிறைச்சியை கண்டா வெறுப்புண்டு. எங்களுக்கு கண்டா எச்சி துப்புது, அவனுக்கு எச்சில் ஊறுது. ரெண்டுமே. ஆனால் நாங்கள் மாட்டிறைச்சி சாப்பிடுவோம், அது சாப்பிட மாட்டோம். ஏண்டா தாய் தகப்பன் போட்ட வெறுப்பு தவிர ஸ்கூல்ல சொல்லிக் கொடுக்கவும் இல்லை, பள்ளியில் சொல்லிக் கொடுக்கவும் இல்லை, மிம்பர் மேடையில் பேசவும் இல்லை. தாய்மார்களே, ஒரு விஷயத்தை நான் பார்த்துருக்கேன் ஸ்ரீலங்காவில். பிள்ளைகளுக்கு நான் சொன்னேன், வெளிநாடுகளில் கதை சொல்லி கொடுக்கறது படிப்புக்கு, தூங்க வைக்க இல்லை. நம்ம நாட்டில் தலையை தடாவி 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 தூங்க வைப்பாங்க. அதுவும் என்ன கதை? முனியாண்டி கதை, பேக்கதை, பிசாசி கதை. இந்த கதையை சொல்லியாச்சு. இதால என்ன தாய்மார்களே நமக்கு நன்மை? சில வேளை நான் சும்மா படிக்கிறேன்னு நினைக்கிறது சூழ்ச்சியோ, நம்ம நாட்டாட்கள் மடையனாவே நிற்கணும், இவள் முன்னேறக்கூடாதுன்றதுக்குள்ள சூழ்ச்சியோ தெரியாது. ஏன் அப்படி நினைக்கிறேன்டா, இது உண்மையா திட்டமிட்ட சதியா?
இவ்வளவு காலத்துக்கு எவ்வளவோ கேமரா, எல்லா போன்லயும் கேமரா. ஒரு முனியாண்டிய போட்டோ பண்ணினவன் கண்டிக்கிறீங்களா? மோகினி புள்ள கொடுத்த இடத்த கண்டிக்கிறீங்களா? போட்டோ அடிச்சு நடு சந்தில கெக்கிராவ சந்தில மோகினி இருக்கிறாங்களாம், தெரியுமா? இப்படி நிறைய பேய் பிசாசு கதை சொல்லுவாங்க. இந்த பேயும் பிசாசும் இல்லை, அப்படி ஒன்றே இல்லை. நம்ம குழந்தைக்கு ராத்திரி பயமுறுத்தி சொன்னா என்ன ஆயிரும் தெரியுமா? குழந்தையோட ஆளுமை டெவலப் ஆகாது, குழந்தை பயந்து சுருங்கி போயிடும். அந்த பிள்ளைகள் எதை செஞ்சாலும் பயப்படுவாங்க. டிஸ்கஸ் ஒன்று பண்ண வேணாம் இல்லையா, இது ஒன்று பண்ணுவோமா, வேணாம் இது ஒன்று பண்ணுவோமா, எதுக்குமே உங்களோட குழந்தை நல்ல விஷயத்துக்கு முன் வராது. நம்பிக்கை இதாயிரும், மூட நம்பிக்கை உள்ளுக்குள்ள போட்டுரும். நான் கேட்கிறேன் தாய்மார்களே, சின்னத்துல குழந்தைய தூங்க வைக்கிறதுக்கு எதுக்கு பேபி பிசாசு கதை? டாக்டர் கோவூர் அண்ட் இலங்கையில் இருந்தார், பெரிய எழுத்தாளர். அவர் செத்து போயிட்டாரு. அவர் ரொம்ப பிரசித்தி பெற்றவர். டாக்டர் கோவூர் ஒரு புத்தகம் எழுதுறார், சிங்களத்தில் அந்த மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது. மாக்கல கவேஷனே, நான் செய்த ஆராய்ச்சிகள் என்று சொல்லி அந்த புத்தகம் இருக்குது. அதுல பாருங்க, ஒருத்தரை பத்தி எழுதுறாரு. ஒரு நாள் டாக்டர் கோவூர் என்ன பண்றாருன்னா, சாப்பாடுக்கு அதாவது சொல்றாரு, இது காலியில் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி, அப்ப அந்த காலத்தில் 6 மணிக்கு மேல இருட்டாயிரும், பஸ் எல்லாம் இருக்காது. அப்ப அங்க நடந்த ஒரு சம்பவத்தை தான் டாக்டர் கோவூர் எழுதுறாரு. ஒரு ஆள் வர்றாரு, ஊருக்கு போற வழியில இலக்கொலை மரம் எல்லாம் இருக்குது. இப்ப போகணும், கடையில லாம்பு பத்துது. நின்று பார்க்கறாரு, யாருமே இல்லை. இவருக்கு தனியா ஊருக்கு போக பயமா இருக்குது. யாராவது வருவாங்களான்னு பார்க்கறாரு, யாருமே இல்லை. சரிப்பா அப்படின்னு போயிட்டாரு. போக்குல பின்னுக்கால சரன்னு சத்தம். இவர் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ற கவர்மெண்ட் சர்வன்ட். சோ பின்னாடி சத்தம், திரும்பி பார்க்கிறாரு, பேய் சிரிக்குது. பின்னாடி நிஜமா ஒரு உருவம் தெரியுது, சிரிக்குது. அம்மாடி பேடாண்டு ஒரே ஓட்டம் ஓடுறாரு. ஏன்னா காஞ்ச இலக்கொலை இருக்கிறனால சத்தம் வருது. ஓட்டத்துல ஓடிக்கொண்டே பின்னாடி பேய் ஓடுற மாதிரியே ஃபீலிங். திரும்பி பார்த்தா நிஜமா பேய் ஓடிட்டே வருகுது. இவரும் ஓடி போய் கதவை தட்டி வீட்டுக்குள்ள போய் உட்கார்ந்துட்டார். வேர்த்து போடுது, காய்ச்சல் வருது. சிங்கள மக்கள் ஃபர்ஸ்டா தொழில அடி பார்க்கறாங்க. 1 மாச காலமா இவருக்கு சோம் இல்லை, தொழிலாடியும் சக்சஸ் இல்லை. அடிச்சப்ப பலமாவே அடிச்சிட்டு வேலைக்கும் போகலாம், 1 மாசமா வீட்டுல. இப்ப டாக்டர் கோவூர் பக்கத்து வீட்டுல சாப்பாடுக்கு வந்திருக்கிறார். சாப்பாடுக்கு வந்த நேரம் அந்த வீட்டாளுக்கு அவங்களோட மாணவர்கிட்ட வீட்டுக்கு வந்திருக்கிறார். டாக்டர் கோவூர் வந்ததுக்கு பிறகு சொல்றாங்க, பாருங்க சார், அடுத்த வீட்டுல பாவம், இவர் அரசாங்க தொழில் செஞ்ச ஒரு ஆள், 1 மாசமா வேலையை கூட போகல, பேய் அடிச்சதா சொல்றாங்க. நாங்க சொன்னா நம்ப மாட்டாங்க பேய் இல்லைன்னு. சார் கொஞ்சம் பார்க்கலாமா? டாக்டர் கோவூருக்கு இப்ப வீட்டுல சாப்பாடு வைக்கிறாங்க டேபிள்ல. இந்த கதைய ஒரு பொம்பளை புள்ள கேட்டுட்டு இருக்கிறா, அதான் வேலைக்காரி பொம்பளை புள்ள. அவ சாப்பாடை வைக்கிறதோட கடைசியா சார் உங்களோட கொஞ்சம் பேசணும், அனுமதி தருவீங்களான்னு கேட்கிறான். சரிம்மா, என்ன பேசணும்? சாப்பிட்ட பிறகு கொஞ்சம் உங்களோட தனியா பேசணும் சார் அப்படின்ட்டா. சரி என்று சொல்லி அந்த பொம்பளை புள்ள டாக்டர் கோவூரோட பேசுறதுக்கு டைம் கொடுத்தா டாக்டர் கோவூர் சொன்னார், சரி பரவாயில்ல ரூமுக்கு அனுப்புங்க. எழுதுறாரு இதை டாக்டர் கோவூர். அந்த பொம்பளை புள்ள என்ன சொல்லிச்சான் தெரியுமா? சார், நடந்ததை உண்மையை சொல்லிடுறேன், ஏண்டா நான் சொல்லிட்டேன்னா எனக்கு பெரிய பிரச்சனையா போய் எனக்கு அடிச்சிருவாங்க. இதுதான் நடந்த உண்மை. நான் லீவ்ல போயிருந்தேன் சார். நான் லீவ்ல வரப்போக்கில் வீட்டுக்கு எனக்கு பஸ் மிஸ் ஆயிட்டு, யாராவது வருவாங்களான்னு நான் ஒளிஞ்சி பார்த்து கொண்டிருந்தேன் சார். சரியா எங்களோட வீட்டு பக்கத்து வீட்டு அண்ணன் கடைக்கு பக்கத்தில் நின்றுட்டே இருந்தார். இந்த ஆள் எப்போ போவாருன்னு நான் கொஞ்சம் தூரத்தில் ஒளிஞ்சிருந்தேன் சார். ஏன்னா 2 பேரும் ஜோடி போட்டு போகலாதே சார், அந்த இடத்துல பஸ் இல்லை, எனக்கு தனியாகவும் போக இயலாது, ஒரு துணை இருந்தாதான் இருட்டில் போகலாம். மிச்ச நேரத்துக்கு போற அண்ணன் வந்தாரு. அவர் மிச்சம் கப்பு உடையலாது சார். அவர் கொஞ்சம் போக்கல நானும் போயிடணும். என்னைய விட்டாருன்னா நான் ரொம்ப பயந்துருவேன் சார். நான் ஒரு பொம்பளை பிள்ளை. அந்த காட்டு வீதியில நிறைய கதை சொல்லுவாங்க ஸோ அண்ணன் கொஞ்சம் நேரம் போக்கல நான் மிரிச்ச சத்தத்துல அண்ணனுக்கு ஏதோ தெரிஞ்சிட்டு பின்னுக்கால யாரோ வாராங்கன்னு திரும்பி பார்த்தாரு சார். நான் சிரிச்சேன் சார். ஓடிட்டாரு சார். அவரு என்னைய விட்டுட்டு ஓடுறாரு, நானும் பின்னாடி ஓடிட்டேன் சார். ஓடிட்டே திரும்பி பார்த்தாரு சார். நான் திரும்பி நான் பார்த்து சிரிச்சேன் சார். ஓரமாவே ஓடிட்டாரு சார். அன்றைக்கு வந்த காய்ச்சல் பேய் அடிக்கல, நான் அடிக்கல சார். என்னைய கண்டுதான் பயந்தாரு சார். இதை நான் சொன்ன எனக்கு அடிச்சே தவிர்த்துருவாங்க. எப்படியும் இதை ஷேப்பா முடிச்சிருங்க சார். அவர் புக்ல எழுதுறாரு, பேயும் இல்லை
பிசாசியும் இல்லை, வேலைக்காரி பொம்பளையால 1 மாசம் நோய்வாய்ப்பட்டாரு. ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேட்டார். இந்த சின்ன பிள்ளையில இந்த கதையை சொல்லி கொடுத்து என்னமா இருக்குது? சின்னத்துல ஒரு டாக்டரா ஒரு கதையை சொல்லி கொடுங்க, ஒரு ஊர்ல உள்ள பெருந்தகையோட கதையை சொல்லுங்க. முனியாண்டி ஆடுவான்னு உடனே பையன் பயந்துருவான். அதோட அவன் ஆளுமை போச்சு. நம்ம பிள்ளைகளோட டேலண்ட்டை நம்ம அழிச்சிட்டே இருக்கிறோமே தாய்மார்களே. நாம் படிக்கல, புரியுதா? எந்த பிள்ளையோட நல்ல பிரேவா பயம் இல்லாம ஸ்ட்ராங்கா வளர்க்கணுமோ அந்த பிள்ளைகளை பயந்தான் கோழி. அதனாலதான் வெள்ளைக்காரன் முன்னாடி நம்ம இப்படி எஸ் சார், ஏன் அவனும் மனுஷன் நீனும் மனுஷன், ஏன் எஸ் சார் எஸ் இப்படி வரணும். ஏன் எங்களை அடிமையாக்கினா? எங்களை அடிமையாக்குறதுக்கு என்ன? நம்ம பயந்த சமுதாயம். நைட்டு யூரின் தான் போகும். சொல்ற கதையில பயந்தே நடுங்கிடுவான். அவனுக்கு ராத்திரி போனா பயம் வரும். 12 மணிக்கு ரோட்ல நடக்க இயலாது, பயம் வரும். நம்ம பிள்ளைகளை பயமுறுத்துறதும் நாங்க தான். அப்படி பேயும் இல்லை, பிசாசும் இல்லை தாய்மார்களே, அன்பிக்கினிய தாய்மார்களே. அதனால கவனமா புரிஞ்சு கொள்றதுக்கு சொல்றேன். இந்த மாதிரி எக்கச்சக்கமான பிரச்சனைகளை நாம் உண்டாக்கி இருக்கிறோம்டா இறுதியாக நம்முடைய பாயிண்ட்டுக்கு வர்றோம். தாய்மார்களே, எக்கச்சக்கமான பிள்ளைகளை நான் பார்க்குறேன். ரொம்ப அதிபயங்கரமான ஒரு காலத்தில் நம்ம வாழ்கிறோம். பயங்கரமான ஒரு காலம். நாமெல்லாம் பிள்ளையை வளர்த்தெடுக்கிற நேரம். நான் வளர்க்குறேன், நீங்கள் வளர்க்குறீங்க. எங்கள் பிள்ளைகளோட முடிவு என்ன ஆகும்னு யாருக்குமே தெரியாது. படிச்சுட்டோம், சரிப்பா பிள்ளைய வளர்க்குறோம்டா புள்ள நல்ல நிலைமையில வருமென்று உத்தரவாதம் சொல்ல இயலாது. அல்லாவிடம் நிறைய நம்ம துவா கேட்க நம்ம கையில் எதுவுமே இல்லை தாய்மார்களே. பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்த்து எடுத்து ஆளாக்கின பிறகும் பிள்ளைகள் ரோட்டில் போய் வேற வேற பழக்கத்துக்கு ஆளாகலாம். அதிபயங்கரமான காலப்பக்குவம்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள் ஊருக்குள்ளேயும் போதைப் பொருள் வந்திருக்கு. கோவிட் அவுட் பிரேக், இந்த கோவிட் சிச்சுவேஷனுக்கு பிறகு எக்கச்சக்கமான பிரச்சனை. எல்லா இடத்துலையும் போதைப் பொருள் பரவி காணப்படுவது எந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்குதுண்டா. எங்களுடைய முன்னோர்கள் எங்கள் ஊர்களை விட்டுட்டு போகிற நேரம் பள்ளிகளை கட்டிட்டு விட்டுட்டு போனாங்க. ஆனால் இன்றைக்கு நம்ம பிள்ளைகளை விட்டுட்டு போகிற இடம், அங்கே பார்த்தா ஐஸ்ன்றான், இங்கே பார்த்தா கேஜின்றான், அங்கே பார்த்தா வேற என்னமோன்றான், நாக்கு கடியிலையும் மூக்கு கடியிலையும் வைக்கிறான்றான். தாய்மார்களே, அடுத்த பிரச்சனை நம்ம பிள்ளைகளை இதுலேருந்து பாதுகாக்கணும். எந்த அளவுக்கு மோசமான நிலைமை தெரியுமா? ஒரு பிள்ளையை வளர்க்குற நேரம் அந்த பிள்ளைக்கு கல்வியை கொடுக்குற மாதிரி மார்க்கத்தை நிறைய கொடுத்து வளர்க்கணும். கடைசியாக ஹசரத்தை பார்த்துருப்பீங்க, தாயை வந்து வைக்கிற நேரம் அந்த தாய் மௌத்தாகிடுவாங்க. சூழ்ந்து பிள்ளைகள் இருப்பாங்க, பிள்ளைகள் பார்த்துட்டு இருப்பாங்க, உறவுகள் பார்க்கும். கண்ணத்தை தொட்டு பார்த்தாலும் மௌத்தானவங்க பேச மாட்டாங்க, முடிஞ்சிடும். தாய்மார்களை நான் கேட்குறேன், உங்கள் பிள்ளைகளை நீங்கள் நிஜமாக மார்க்கத்தை சொல்லி வளர்த்துட்டீங்களா? நான் உலக பகுதியை பேசி முடிச்சிட்டேன். மார்க்க பகுதியை இப்போ உங்கள்கிட்ட கேட்குறேன், சொல்லி வளர்த்துட்டீங்களா? புரிய வச்சிட்டிங்களா? பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை பிள்ளைகளுக்கு புரிய வைக்கிறேன்டா சின்னதாக கேட்குறேன். சாதாரணமாக ஹசரத் சுபகு தொழுவிப்பார், துகர் தொழுவிப்பார், அசர் தொழுவிப்பார், ஜனாசா தொழுவிக்க மாட்டார். ஜனாசா முன்னாடி வந்த பிறகு ஹசரத்து கூப்பிடுவார், யார் நெருங்கின உறவரோ வாங்க. ஒன்று வாப்பா வருவார், இல்லை மகன் வருவார். ஏன் தெரியுமா? வெரி ஃபைனல் சான்ஸ். இந்த உலகத்தில் வாழ்ந்த ஒரு தாய், ஒரு தகப்பன் இந்த உலகத்தை விட்டு போற நேரம் கடைசியா உறவை கூப்பிடறதுக்கு எதுக்கு தெரியுமா? தேம்பி தேம்பி அழுது கடைசி நிமிஷத்துல தன் தாய்க்கும் தகப்பனுக்காக வேண்டி அல்லாஹ்விடம் அழுது அழுது பிரார்த்திக்கிற ஒரு குழந்தை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க விட்டு செல்கிற சொத்துக்கள்ல மிக சிறந்த சொத்து வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு, அவருக்காக துஆ கேட்கிற சாலிஹான குழந்தை. அன்பு தாய்மார்களே, இன்னைக்கு சில பேரை பார்க்கிறோம், உம்மாமார்களை அடக்கிட்டு மையவாடியில் போய் அடக்கிட்டு அடக்கின இடம் தெரியாது, அடக்கின இடம் தெரியாது. எக்கச்சக்கமான ஃபங்க்ஷனுக்கு போவாங்க, மாசத்துக்கு ஒரு முறையாவது உம்மா கபர்ல போய், யா அல்லாஹ் என் தாய், யா அல்லாஹ் என்னெல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க தெரியுமா, யா அல்லாஹ் இந்த கபரை விசாலமாக்கு, யா அல்லாஹ் அவங்களுக்கு நல்ல வாழ்க்கையை கூடிய அல்லான்னு கேட்கிற பிள்ளைகள் ரொம்ப கம்மி. அதிபயங்கரமான ஒரு காலப்பருவம். என்றைக்காவது அதாவது ஜனாசாக்களை கொண்டு வந்து வச்சா உம்மாவுடைய ஜனாசாவுக்கு மகன் போதையில வந்துருவானான்னு பயப்படுற காலம். அப்ப பார்த்தா நாக்கு கடியில மூக்கு கடியில அங்க இங்க இங்க எக்கச்சக்கமான போதைப் பொருள். தாய்மார்களை நான் கேட்கிறேன், உங்க பிள்ளைகள் உங்களுடைய ஜனாசாவை தொழுவிக்க ரெடியா? உங்க பிள்ளைய நீங்க உருவாக்குறீங்க, எதுக்கு உருவாக்குறீங்க? உங்க பிள்ளைய நல்லவரை உருவாக்கின ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, நீங்க விட்டு செல்கிற எல்லா சொத்துகளும், தோட்டம் துறவு வீடு வாசல் எல்லாத்தையும் விட ஒரு பிள்ளைய விட்டுட்டு போறீங்க. அந்த பிள்ளை எப்படி தெரியுமா? வலதுன் சாலிஹுன், சாலிஹான பிள்ளை, யதுஉ லஹு, அவருக்காக துஆ கேட்கிற பிள்ளை. இறைவா
எங்க உம்மா இறைவா என்னை எப்படி பார்த்தாங்க இறைவா, அவங்களுக்கு வேதனை செஞ்சிடாத யா அல்லாஹ், அவங்க கபர்ல ராகத்தை இருக்கணும் யா அல்லாஹ். பெருமானார் ஒரு துவா சொல்லி தர்றாங்க. ஜனாசாவை தொழுவிக்கிற நேரம் ஜனாசாவை முன்னாடி வச்சா ஒட்டுமொத்த உறவுகளும் பார்க்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மற்ற எந்த தொழுவையும் கிப்லாவை நோக்கி அப்படி தொழுந்துருவோம். ஆனா ஜனாசா தொழுவைக்கு சஜதா இல்லை, சுஜூது செய்ய மாட்டோம். ஜனாசாவை முன்னாடி வச்சுட்டு தான் தொழுவோமே தவிர கபரில் வச்சுட்டு தொழ மாட்டோம். ஏன்னா நமக்கு முன்னாடி ஜனாசா இருக்குது. எனக்கும் ஒரு நாள் இந்த நிலைமை வரும் என்ற உணர்வு தான் அந்த உணர்வு. அல்லாஹ் அக்பர் என்று முதல் தக்பீரை கட்டுவோம், அதாவது சூரத்துல் ஃபாத்தியா ஓதுவோம். ரெண்டாவது அல்லாஹ் அக்பர் என்று சொன்ன பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத்து சொல்லுவோம். மூணாவது ஒரு துவா ஓதுவோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தாய்மார்களே, உங்க பிள்ளைகள் அதை நீங்க ரெடி பண்ணிட்டீங்களா? படிப்பு ஒரு பக்கம் வைங்க, இன்னொரு பக்கமா மார்க்கம். உங்க ஜனாசாவை தூக்கிட்டு வந்து வெரி ஃபைனலா தேம்பி தேம்பி அழுது அல்லாட்ட மன்றாடுற ஒரு டைம் அது. இதுக்கு மேல உங்களால பேச முடியாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஷிர்க் செய்யாத 40 பேர் ஜனாசாவுல வந்து கலந்து கொண்டு அல்லாஹ்விடம் சொன்னாங்க, வஜபத் லஹுல் ஜன்னா, ஜன்னா வாஜிபாயிரும்ன்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. அந்த நேரத்தில் உங்க புள்ள உங்களை கொண்டு வந்து வச்சு முன்னாடி வச்சு நீங்க நம்புறீங்களா இந்த துவாவை ஓதுவான்? எக்கச்சக்கமான இடங்கள்ல நான் பார்த்திருக்கிறேன். ஒரு புள்ள லோயர் பாப்பா உண்டாக்கிட்டார், ஜனாசா தொழுவிக்க தெரியல. இன்னொரு பொத்தர் வந்தாரு, ஜனாசாவுக்கு எல்லாம் அறிவித்தல் கொடுக்கிறேன், எனக்கு தொழுக மறந்துட்டு எப்படி தொழணும் எப்படி அதை ஓதணும் கேட்கிறார். நான் கேட்கிறேன், உங்க புள்ளைய உங்க ஜனாசாவுக்கு ரெடி ஆக்கினீங்களா? அப்படியே கொண்டாந்து ஜனாசா வச்ச பிறகு மூன்றாவது முறை அல்லாஹ் அக்பர் சொன்ன பிறகு அல்லாஹும்ம அக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு வஆஃபிஹி வஅஃபு அன்ஹு அப்படி ஒரு துஆ இருக்குது. அந்த துஆவை உணர்வா ஓதுற புள்ளையா இருக்கணும். உம்மாவோட உள்ள லாஸ்ட் மூமெண்ட், உம்மா சிரிச்சாங்க, பேசினாங்க, கதைச்சாங்க, அவங்க பணியை செஞ்சு முடிச்சுட்டாங்க. இப்ப வெள்ளப்படவையால் சுத்தப்பட்ட உம்மாவுக்கு மகன் கடமையாக செய்யற நேரம் இது. உம்மா நிறைய துவா கேட்டாங்க, இருக்க காட்டி இறைவா என் பிள்ளை 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 என்று. இப்ப புள்ள உம்மாவுக்கு முன்னாடி வந்து அழுது மன்றாடி அல்லாஹும்ம அக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு, யா அல்லாஹ் இவங்களை மன்னிச்சிரு யா அல்லாஹ், யா அல்லாஹ் உன்னுடைய இரக்கத்தை காட்டி யா அல்லாஹ், வஆஃபிஹி வஅஃபு அன்ஹு உன்னுடைய பாவங்களை எல்லாம் அழிச்சிரு யா அல்லாஹ், வஅக்ரிம் நுஸுலஹு நுழைவிக்கிற இடத்தை சங்கையாக்கி விடு யா அல்லாஹ். எங்க உம்மாவை நுழைச்சிட்டு போறோம் யா அல்லாஹ், 6 அடி கபர் யா அல்லாஹ், மண்ணை தூக்கி முகத்துல போட்டுட்டு போறோம் யா அல்லாஹ். இதுக்கு மேல அந்த கபர்ல யாரும் பக்கத்துல நிக்க மாட்டாங்க யா அல்லாஹ். வஅக்ரிம் நுஸுலஹு நுழைவை சங்கையாக்கி விடு யா அல்லாஹ், கேவலமாக்கிறாதே யா அல்லாஹ். அவங்க வந்த பிறகு அங்க தண்டனை கொடுத்துறாதே யா அல்லாஹ். சங்கையாக உள்ள நுழைக்கிறோமே நாம உம்மாவை தூக்கி வைப்போம். இதுவரைக்கும் உம்மா புள்ளைய சின்னத்துல தூக்கி இருப்பாங்க, ஜனாசாவை தூக்குறதை நீங்க கண்டிருக்க மாட்டீங்க. சந்தூக்குல இந்த புல்ல தூக்கித்தான் அந்த புல்ல எப்படி மடியில ஒரு புள்ளைய தாய் எடுப்பாங்களோ, புள்ளையும் அந்த உறவுகளும் அந்த உம்மாவை தூக்கி அப்படியே வைப்பாங்க. அந்த உம்மாவை அப்படியே கபர்ல வச்சு ஒரு முறை பார்ப்பாங்க. எக்கச்சக்கமான இடங்கள்ல பார்த்திருக்கிறேன். அது ரொம்ப இமோஷனான கட்டம். தேம்பி தேம்பி பிள்ளைகள் தன்னுடைய தாயை கடைசியா பார்க்க போகுது. இதுக்கு மேல் பார்க்க மாட்டாங்க. இதுக்கு மேல் மண்ணால நடக்கப்பட போகுது. இதுக்கு மேல் அந்த முகத்தை பார்க்க இயலாது. அந்த தாய் அமைதியான உறக்கம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய தூதர் சொல்லி தந்த துஆ என்ன? வஅக்ரிம் நுஸுலஹு, ஜனாசாவை அடக்கிறதுக்கு முன்னாடி கேட்கிறோம், இறைவா நுழைவாயிலை சங்கைப்படுத்து யா அல்லாஹ், நுழைவை சங்கைப்படுத்தி விடு யா அல்லாஹ். வவஸ்ஸி முத்கலஹு, யா அல்லாஹ் விசாலமாக்கி விடு யா அல்லாஹ். கபருக்குள்ள போட்ட உடனே நெருக்கி அவங்கள வேளாம வாழ விடாம நெருக்கிறாதே யா அல்லாஹ். வவஸ்ஸி முத்கலஹு, எங்க உம்மா யா அல்லாஹ் ப்ளீஸ் யா அல்லாஹ். வவஸ்ஸி முத்கலஹு, கல்பால் கேட்கிற பிள்ளைகளை உருவாக்கி விட்டீர்களா தாய்மார்களே? நான் ஏன் இதை கேட்கிறேன் தெரியுமா தாய்மார்களே? இன்றைக்குள்ள பிள்ளைகள் நாக்களையும் மூக்களையும் அதிலையும் இதழையும் வைக்கிறார்களே. உங்க ஜனாசாவுக்கு போதையோட வந்தா ஹஜ்ரத் எதுக்கு சொல்லுவார்? அவருக்கு ஜனாசா தொழுவிக்க முடியாமலா? அசர் தொழுவிச்சார், மக்ரிப் தொழுவிச்சார், பெருநாள் தொழுவிச்சார்.
ஜனாசாவுக்கு உறவை கூப்பிடுவார், வாங்க உங்க உமாவுக்கு நீங்க தொழுவீங்க, தேம்பி தேம்பி அழுது தொழுவீங்க. லாஸ்ட் மூமெண்ட் அல்லாஹ்விடம் அழுது தாய்க்கு ஜன்னாவை மன்றாடி கேட்டு கெஞ்சி கேட்டு, இறைவா எங்க உமாக்கு ஜன்னாவை கொடுத்துறியா அல்லாஹ்னு கேட்கிற சான்ஸ் ரசூலுல்லாஹ் சான்ஸ் என்றார்கள். அதை வஜபத் லஹுல் ஜன்னா, 40 பேர் ஷிர்க் செய்யாமல் மன்றாடினால் அல்லாஹ் ஜன்னாவை வாஜிபாக்கிடுவான், ஜன்னாவை கொடுத்துருவான் என்றாங்க. அதனாலதான் உணர்வா தொழுகிற தொழுகை, என்னமோ ஓதினா புரியாம ஓதுற தொழுகை இல்ல, ஒவ்வொரு வார்த்தையும் புரிஞ்சு நிப்பாட்டி நிப்பாட்டி கேட்கிற தொழுகை. ஓசி முதுகலகு வக்ஸில்ஹு பில் மாஇ வஸ்தல்ஜி வல் பரதி, இறைவா தண்ணீரால குளிப்பாட்டியா அல்லாஹ், பனி கட்டியால குளிப்பாட்டியா அல்லாஹ், குளிர் தண்ணியால குளிப்பாட்டியா அல்லாஹ். எதை கேட்கிறேன் தெரியுமா? இஸ்லாத்துல குளிப்பாட்டுன்னா என்ன தெரியுமா? என் மேல அழுக்கு இருக்குது, நான் போய் வாஷ் எடுப்பேன், திரும்ப ஃப்ரெஷ் ஆயிருவேன், திரும்ப அங்கங்க நடப்பேன், வேர்த்து போடும், தூசி வந்துடும், திரும்ப குளிப்போம். அந்த குளிப்பாட்டுதல் என்ன தெரியுமா? இறைவா தண்ணீரால குளிப்பாட்டிரியா அல்லாஹ், அதுக்கு அர்த்தம் குளிப்பாட்டுறதுல பாவத்தை கரைச்சு அனுப்பிறியா அல்லாஹ், ப்ளீஸ் யா அல்லாஹ். அதாவது வக்ஸில்ஹு பில் மாஇ வஸ்ஸல்ஜி வல் பரதி, பனி கட்டியால குளிப்பாட்டியால் அது துப்பராகிற பர்ஃபெக்ட். ஐஸ் கட்டியாலையும் குளிப்பாட்டலாம், சுட தண்ணியாலையும் குளிப்பாட்டலாம், ஒவ்வொரு விதத்தையும் வல் பரத், குளிர் தண்ணியால குளிப்பாட்டியா அல்லாஹ். வனக்கி மினல் ஹதாயா கமா யுனக்க ஸௌபல் அபியத மினத் தனஸ், யா அல்லாஹ் ஒரு வெண்மையான ஆடையில் அழுக்குப்பட்டால் எப்படி அதை துவைச்சா வெண்மையா தெரியுமோ அப்படி ஒரு பிரச்சனையும் இல்லாம வெண்மையா ஆக்கிறியா அல்லாஹ், ரொம்ப தூய்மையாக்கிறியா அல்லாஹ். வஅப்தில் குதாரன் கைரம் மின் தாரி, ஒரு புள்ள லாஸ்டா கேக்குது, உம்மாவை முன்னாடி வச்சிட்டியா அல்லாஹ், இந்த உலகத்துல கொடுத்த வீட்டை விட எங்க உம்மாவுக்கு சிறந்த வீட்டை கொடுத்துறியா அல்லாஹ். 4 பேரா இருந்த குடும்பத்துல நாங்க 3ஆ போயிட்டோம், உம்மாவை கொண்டு போய் அடக்கம் செஞ்சிட்டோம் யா அல்லாஹ். வஅப்தில் குதாரன் கைரம் மின் தாரிஹி, இந்த உலகத்தில் கொடுத்த வீட்டை விட சிறப்பான ஒரு வீட்டை கொடுத்துரு. தன்னன் தனியாக இருக்கிறார்கள் யாரும். வஅப்தில் குதாரன் கைரம் மின் தாரிஹி வஅஹ்லன் கைரம் மின் அஹ்லிஹி, இந்த உலகத்தில் கொடுத்த குடும்பத்தை விட சிறப்பான ஒரு குடும்பத்தை கொடுத்துரு யா அல்லாஹ். அவங்க தனியே நிக்கிறாங்க யா அல்லாஹ், நல்ல குடும்பத்தை கொடுத்துரு யா அல்லாஹ். வஅஹ்லன் கைரம் மின் அஹ்லிஹி வஸௌஜன் கைரம் மின் ஸௌஜிஹி, இந்த உலகத்தில் கொடுத்த துணியை விட சிறப்பான ஒரு துணியை கொடுத்துறியா அல்லாஹ். தனியை வச்சிராதையா அல்லாஹ், சிறப்பா வச்சிரியா அல்லாஹ், துணியை கொடுத்துறியா அல்லாஹ். வஸௌஜன் கைரம் மின் ஸௌஜிஹி வஅத்கில்ஹுல் ஜன்னா, வெரி ஃபைனல் மூமெண்ட். ஒரு புள்ள தன் தாயை பார்த்து சொல்ற லாஸ்ட் வார்த்தை வஅத்கில்ஹுல் ஜன்னா, இறைவா ப்ளீஸ் எங்க உம்மாவுக்கு ஜன்னா, எங்க வாப்பாவுக்கு ஜன்னா. தேம்பி கேட்கிற லாஸ்ட் மூமெண்ட். இன்னும் கொஞ்ச நேரத்தில் கொண்டு போய் கபர்ல அடக்க போறோம். ஃபைனல் மூமெண்ட். தேம்பி தேம்பி அழுகிற பிள்ளையை உண்டாக்கிட்டீங்களா தாய்மார்களே? நாம் எந்த பிள்ளையை வளர்த்திருக்கிறோம்? அதற்காக உங்களிடம் சொல்கிறேன், யாரை வளர்த்து வச்சிருக்கிறோம், எப்படி பிள்ளையை வளர்த்திருக்கிறோம்? உம்மாமார்கள் மறந்துட்டு அதுக்கு பிறகு கிழமைக்கு ஒரு வாட்டியாவது கபர் பக்கத்தில் போய் யா அல்லாஹ் எங்க உம்மா நிலைமை எனக்கு தெரியாது யா அல்லாஹ், நீதான் அவங்க வேதனைகளை இல்லாமல் ஆக்கணும் யா அல்லாஹ். கபூர்ல அடக்கம் செஞ்சுட்டு புள்ள மையவாடி பக்கமே இல்ல, மறந்துட்டாங்க உம்மாவே. சொல்லி வழங்க தாய்மார்களே பிள்ளைகளுக்கு. வளர்ப்பு என்பது தானா வளருது அல்ல, நாம வளர்த்தெடுத்தா மட்டும்தான் எங்கள்கிட்ட இந்த பிள்ளைகள்கிட்ட அந்த வித்தியாசத்தை பார்க்கலாம். அதனால தாய்மார்களே, சும்மா போய் பிள்ளைகளை வளர்த்துட்டோம்டா அதுவல்ல வளர்ப்பு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வளர்த்தாங்க என்று சொல்றதுக்கு சொல்றேன், நல்லா கேளுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட கடைசி, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அவங்க யாரு? ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி. 18 வயசு. ஆயிஷா அம்மா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட வாழ்ந்த வாழ்க்கை உண்மையாக நம்ம வீட்டுக்குள்ள மார்க்கத்தை கொண்டு போனா இதை விட அமைதி வீட பார்க்க இயலாது, சந்தோஷமான வீட பார்க்க இயலாது. நான் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தோட முடிக்கலாம்னு நினைக்கிறேன். தாய்மார்களே, மார்க்கத்தின் முக்கியத்துவத்தை கொண்டு போய் புரிஞ்சு வீட்டுக்குள்ள நடைமுறைப்படுத்த பாருங்க. உங்க பிள்ளைகள், உங்க கணவன், நீங்க வாழ்ற வாழ்க்கை அமர்கலமா வாழணுமா இருந்தா கட்டாயம் தீன் வேணும், மறந்துடாதீங்க. என்னையும் உங்களையும் என்னதான் அறிவை தந்து ஆற்றலை தந்து திறந்து விட்டா நானும் தப்பு பண்ணுவேன்,
நீங்களும் தப்பு பண்ணுவீங்க, எல்லாரும் தப்பு பண்ணுவோம். நம்ம எல்லாருக்கும் ரப்புடைய பயம் வராட்டி நம்ம எல்லாரும் தப்பு பண்ணிடுவோம். அந்த ரப்புடைய பயம் வந்தா அந்த வீடு நல்ல வீடா மாறிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடைசி நாளை சொல்றேன், நல்லா கேளுங்க. வாழ்க்கையில் இப்படி ஒரு கடைசி நாளை நீங்க என்றைக்குமே பார்த்திருக்க மாட்டீங்க. வல்லாஹி நான் என் வாழ்க்கையில் அதை படிக்கிற நேரத்தில் ஷொக் ஆகிட்டு. இப்படி ஒரு வாழ்க்கை ரசூலுல்லாஹ்வுடைய 2 பக்க வாழ்க்கை இருக்குது. ஒன்று ஹதீஜா அம்மாவோட வாழ்க்கை, அவங்களுக்கு 40, ரசூலுல்லாஹ்க்கு 25, அற்புதமான வாழ்க்கை. இப்போ நான் சொல்றது ஆயிஷா நாய்க்கு 18, ரசூலுல்லாஹ்வுக்கு 63. அன்பார்ந்தவர்களே, அந்த நாளை கொஞ்சம் பாருங்க. திங்கட்கிழமை காலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரெடி ஆகுறாங்க மௌத்தாகிறது. பெருமானுக்கு திங்கட்கிழமை காலம் மௌத்தாருன்னு தெரியுமான்னு கேட்டிங்கன்னா ஆமாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரியா நோய்வாய்ப்பட்டு 14 நாள், தீவிரமாக நோய்வாய்ப்பட்டு 3 நாள். ரசூல்லா சரியா திங்கட்கிழமை நாள் ஒரு ஜனாசாவை கலந்து கொள்றாங்க. ஜன்னத்துல் பக்கீலேருந்து வர்றாங்க, தலைவலி வருகுது. ரசூல்லா தலைவலி வந்தால் ஒரு புடவை இருக கட்டுவாங்க, தலையில் குளிப்பாங்க. இந்த தலைவலி வந்து அடுத்த திங்கள் வாழ்ந்த ரசூலுல்லாஹ் அதுக்கு அடுத்த திங்கக்கிழமை வாழவே இல்லை. பெருமானார் மெல்ல மெல்ல அந்த நாட்களில் ரெடியாகி மக்களுக்கு நிறைய உரை நிகழ்த்துறாங்க, நிறைய சொல்றாங்க, என்னைய சந்திக்கணும் என்றெல்லாம் சொல்றாங்க. அவைகளெல்லாம் இப்போ பேசுவதற்குரிய நேரம் இல்லாதனால சுருக்கமாக சொல்றேன். சரியா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெள்ளிக்கிழமை ராவ், வியாழக்கிழமை ராத்திரி, அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை, அதுக்கு நாங்கள் வெள்ளிக்கிழமை ராவண்டுவோம். மகரிப் தொழுகைக்கு வர்றாங்க பள்ளியில். ரசூல்லா கடைசியாக தொழுவிச்ச தொழுகை மகரிப் தொழுகை. வல்முர்சலாத் சூறாவை வீட்டுக்கு போய் பரட்டி பாருங்க, அது எவ்வளோ பெருசண்டு. அதான் ரசூல்லா வல்முர்சலாத்தை ஓதுறாங்க. மகரிப் தொழுகையில் தொழுந்து ஓதிட்டு அவ்வளோ நீட்ட சூறா வல்முர்சலாத், ஓரளவு நீட்ட சூறா. அதை ஓதுற ரசூலுல்லாஹ் இஷாவுக்கு வர முடியாத அளவுக்கு நோய்வாய்ப்படுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷாவுக்கு வீட்டில் இருந்து பாத்திரத்தில் கையை வைக்கிறாங்க, மூர்ச்சிட்டு விழுகிறாங்க. எலும்பி கேட்குறாங்க, ஆயிஷா மக்கள் தொழுந்துட்டாங்களா? யா ரசூலல்லாஹ் நீங்கள் இல்லாமல் தொழ மாட்டாங்க யா ரசூலல்லாஹ், நீங்கள் வரும் வரைக்கும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப எலும்பி கையை வைக்கிறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு நோயிட கொடூரத்தன்மை தெரியுது. திரும்ப மயக்கமிட்டு விழுந்துட்டாங்க. திரும்ப எலும்பி கேட்குறாங்க, ஆயிஷா மக்கள் தொழுந்துட்டாங்களா? யா ரசூலல்லாஹ் இல்லை, உங்களை பார்க்குறாங்க யா ரசூலல்லாஹ். திரும்பவும் அதே நிலைமை 3 முறை நடந்த பிறகு ரசூலுல்லாஹ் எலும்பி சொல்கிறாங்க, இனிமேல் எலும்பி நடக்க முடியாதுன்னு புரியுது ரசூலுல்லாஹ்வுக்கு, இதுக்கு மேலே எலும்பி தொழுவிக்க முடியாதுன்னு புரியுது ரசூலுல்லாஹ்வுக்கு. ஆயிஷா உங்கள் வாப்பாக்கு தொழுவிக்க சொல்லுங்களேன். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் நீங்கள் நின்ற இடத்துல எங்கள் வாப்பா நின்றா, நீங்கள் எந்த இடத்துல நின்று தொழுவிச்சுங்களோ அந்த இடத்துல நின்றா தேம்பி தேம்பி அழுவார் யா ரசூலல்லாஹ், நீங்கள் இல்லாத இடத்துல அவர் நிற்க மாட்டார் யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதரே வேணாம் அப்படின்றாங்க. அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஆயிஷா நான் சொல்கிறத கேளுங்களேன் ஆயிஷா, உங்கள் வாப்பாவுக்கு நிற்க சொல்லுங்க ஆயிஷான்றாங்க. அதற்கு பிறகு அபூபக்கர்லாம் நிற்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு அப்படியே தொழுவிக்க ஆரம்பிக்கப்படும். தொழுக சத்தம் கேட்குற ரசூலுல்லாஹ்வுக்கு வீட்டில் இருக்கவே மாட்டாங்க. நம்ம பிள்ளைகளுக்கு தொழுகையை சொல்லி கொடுத்துட்டோமா தாய்மார்களே? ஆயிஷா நாய் வர்ணிக்கிறாங்க பாருங்க. பெருமானார் 2 தோழர்களை கூப்பிட்டாங்க. அந்த 2 தோழர்கள் அடுத்த ஒரு கேட்டுன்னு தான் பள்ளிக்கு. ஒரு தோழருடைய களத்தில் இப்படி கையை போட்டு மற்ற தோழருடைய களத்தில் கையை போட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போனாங்க. ஆயிஷா நாய் சொல்கிறாங்க, பெருமானுடைய கால் விரல்கள் மண்ணில் கோடு போட்டு போகிறத நான் பார்த்தேன், அவரால் காலால் நடக்க முடியல, இப்படி தோளில் சாஞ்சு போனார். அதுதான் ரசூல்லா பள்ளிக்கு போன கடைசி. ஹதீஸ்களில் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 2 நாளில் ஒரு நாள் பள்ளிக்கு வந்தாங்கன்னு ஒரு சர்ச்சை இருக்குது வேறையா. ரசூல்லா போய் உட்காந்துட்டாங்க, நின்று தொழுவ முடியல. 17 வக்துகள் கிடக்குது. பள்ளிவாசல் அபூபக்கர் ரலியல்லாஹு தலைமையோடு இயங்குது. கடைசி நிமிடத்தை சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க தாய்மார்களே. எங்களுடைய மரணம் எப்படி வரணும், எந்த சூழலில் வரணும் என்பதுக்கு தான் இதை சொல்கிறேன். நம்ம பிள்ளைகள், நம்ம கணவர்மார்கள், நம்ம மரணத்துக்கு ரெடி ஆகணும். உங்களுக்கு என்ன நடந்தாலும் நடக்காட்டி, நீங்கள் வீடு கட்டினாலும், நீங்கள் பெரிய தோட்டம் துறவு எடுத்தாலும் எடுக்காட்டி, நீங்கள் வாகனம் வாங்கினாலும் வாங்காட்டியும், நீங்கள் மரணப்படுக்கை என்பது கட்டாயமாக மரணம் நம்மளை பிடிக்கும். குல் யதவஃபாக்கும் மலக்குல் மௌத் இல்லதி உக்கில பிக்கும், நமக்கென்று நியமிக்கப்பட்ட மலக்குல் மௌத் வந்து உயிரை பிடுங்கிட்டு போயிடுவார். ஒரு நாள் பேசுகிற நான் என்னுடைய மரண செய்தி சில வேளை உங்களுக்கு கேட்கும், உங்கள் மரண செய்தி எனக்கு கேட்கும்.
இது நடக்காம யாருமே இல்லை. இந்த ஊர்ல இதுக்கு மேல், இந்த மண்ணுக்கு மேல் நடந்த பெரியவர்களை எல்லாம் நாம் மண்ணுக்கடியில போட்டு அடக்கம் செஞ்சிட்டோம். இப்ப அடுத்த தலைமுறை நாங்க வாழ்றோம். எங்களை மண்ணுக்கடியில போட்டு அதுக்கடுத்த தலைமுறை இந்த பூமியில வாழும். இதுதான் மறுமை வரைக்கும் நடக்க போகுது. நாம் நிச்சயமா அல்லாஹ்வை சந்திக்க போறோம்டா தாய்மார்களே. நான் கேட்கிறேன், அந்த சந்திப்புக்கு நாம ரெடியா? பெருமானார் சந்திப்பை ரெடி எப்படி சந்திக்கிறாங்க பாருங்க. திங்கட்கிழமை காலை நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் கேட்கிறேன், உங்களுக்கு உங்க கணவர்மார்களோட வாழ்ந்திருக்கிறீங்க, எனக்கு 7 மண்டா இப்படி ஒரு கணவரை காட்டுங்க பார்ப்போம். மரண நாள் காலையில் நடந்த நிறைய இன்சிடென்ட் நடக்குது. ஆயிஷா நாய் ஃபாத்திமா பேசுறாங்க, அதெல்லாம் நான் இப்ப சொல்லல, ஆனா நிறைய நடக்குது. ஃபாத்திமா நாயகி வந்து பாப்பாவை பார்த்துட்டு கவலைப்படுறாங்க. கவலைப்பட போகல ஃபாத்திமா நாய்க்கு ரசூலா சொல்லுவாங்க, இன்றைக்கு போற உங்க வாப்பாக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஃபாத்திமா. ரசூல்லா சொல்லாம சொன்னாங்க, இன்றைக்கு என்னுடைய மரண நாள் என்று. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்துக்கு சக்கராத், இன்னலில் மௌத்தி சக்கராத், மௌத்துக்கு சக்கராத் இருக்குன்னாங்க ரசூலுல்லாஹ். சக்கராத் ஒரு வகையான மயக்கம், அதான் மௌத்துக்கு வருமன்றாங்க ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதருடைய நேரம் நெருங்குது. ஹாத்தமுல் அன்பியா, நபிமார்களுடைய கடைசி இந்த பூமியை விட்டு போறார். இதற்கு பிறகு எனக்கும் உங்களுக்கும் ஒரு நபி வர மாட்டார். எங்களுக்கு நபியை பார்க்க முடியாது. திரும்ப நபியை பார்க்கணுமாக இருந்தால் மறுமையில அல்லது கபர்ல அல்லாஹ் காட்டி கேட்பான், இவர் யார் என்று. உசூலு ஸலாஸான் இமாம் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் ரஹ்மத்துல்லாஹ் ஒரு கிதாப் எழுதுறார். அதுல கபர்ல வச்சு 3 கேள்வி கேட்கப்படும். ஒன்னாவது மன் ரப்புக்க, ரெண்டாவது ஒமா தீனுக்கு, மூணாவது ரசூலுல்லாஹ்வை காட்டி இவரை தெரியுமான்னு கேட்கப்படும். உங்களுக்கு அனுப்பப்பட்ட இவர் யார் என்று கேட்கப்படும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, வாழ்ந்தா மட்டும்தான் கேள்விக்கு பதில். மன் ரப்புக்க ரப்பி அல்லான்னு 100 தடவை சொல்லிட்டு கபர்ல அடக்கின பிறகு மன் ரப்புக்கன்னு மலக்குமார்கள் கேட்கிற நேரம் ரப்பி அல்லான்னு வராது. வாழ்ந்திருந்தா ரப்பி அல்லான்னு வரும், இல்லாட்டி இதுதான் வரும். தாய்மார்களே, நான் என்ன கேட்கிறேன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி நிமிடத்துல என்ன செய்யறாங்க பாருங்க. சுப்ஹானல்லாஹ். உங்க கணவர்மார்கள் கடுமையான வேதனையில தூங்கி இருந்தா அவங்க என்றைக்குமே ஒரு சேர்ல உட்கார்றது விரும்ப மாட்டாங்க. தூங்குற அவங்களை எழுப்பாட்ட விரும்ப மாட்டாங்க. அவ்வளவு வேதனையில தூங்குறவருக்கு உணர்வெல்லாம் வராது. ரசூலுல்லாஹ் கடைசி நிமிஷத்துல என்ன செஞ்சாங்க தெரியுமா? எனக்கு நான் படிச்ச வரலாறுகள்ல உலகத்தில் எந்த மனிதனை இப்படி நடந்திருக்கவே மாட்டான். 18 வயசு தன்னுடைய மனைவியை விட்டு போற ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆயிஷா ஜன்னாவுல சந்திப்போம் என்றாங்க. ஜன்னாவுடைய மனைவி என்றாங்க. சொர்க்கத்தில் நீங்க என்னுடைய மனைவி. அந்த மனைவியோட கடைசி பிரியாவுடைய பதிவு செய்கிற விதமே தனி. உங்க கணவர்மார்களுக்கு சிக்கன் குனியா வந்தா டாக்டர்கிட்ட கூட்டி போய் ஒரு சீட்ல உட்கார்ந்தா இங்கால சாஞ்சி அங்கால சாஞ்சி ஏழை எனக்கு படுக்கணும் என்பார். மரணப்படுக்கையில் உள்ள யாரும் உட்கார விரும்ப மாட்டார், சாஞ்சி படுக்கணும் நினைப்பார். ரசூலுல்லாவுக்கு நடக்க முடியும்டா பள்ளியில போய் தொழுவிச்சிருப்பார். அன்றைக்கு காலை எழுப்பின ரசூலுல்லாஹ் திரைச்சீலை அகட்டினாங்க. அகட்டி மக்களை பார்த்து சிரிச்சாங்க. ஃபைனலா சிரிச்சது ரசூலுல்லாஹ். அவங்க வரப்போக்குள்ள குழந்தைகளை புதைச்சவங்க, நிறைய விபச்சாரம் பண்ணினவங்க, குடி போதையில மூழ்கினவங்க எல்லாரும் அதிகாலையில உலகமே தூங்குற நேரம் கண் விழிச்சு வந்து அல்லாஹ்வுடைய ஆலயத்துல வந்து சிக்கர் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அந்த மக்கள் மாறி இருந்தாங்க, குடியை விட்டு இருந்தாங்க, விபச்சாரம் காணாம போயிருந்தது, அவர்கள் சிரிக்கிற விதம் மாறி இருந்தது, அவர்கள் பேசுற விதம், திருமண ஒப்பந்தம் எல்லாமே மாறி இருந்தது. ஜஸீரத்துல் அரப் முழு உலகத்துக்குமே மாற்றத்தை கொண்டு வருகிற நகரங்களாக ஜஸீரத்துல் அரப், ஜஸீராவே அப்படி இருக்கிறது. அரபிய தீபகற்பமே உலகம் திரும்பி பார்க்கிற அளவுக்கு இருக்குது. பெருமானார் கடைசி நாள், இந்த உம்மத்தை பார்த்த கடைசி நாள் சிரித்தார்கள். மக்கள் நினைத்தார்கள் பெருமானார் சுகமாகிட்டாங்க என்று. ஆனா பெருமானார் பள்ளிக்கு வர்ற அளவு கேளாது. கொஞ்சம் நடந்து கொஞ்சம் நின்று மக்களை பார்க்கணும் என்பதுக்கு தைரியத்துல பார்த்தாங்கன்னு அந்த ஹதீஸை பார்க்கிற நேரம் புரியுது. கடைசியா சிரிச்ச ரசூலுல்லாஹ் வீட்டுல உட்கார்ந்ததுக்கு பிறகு மகள் வர்றாங்க, மகள் போறாங்க. வீட்டை சுத்தி சஹாபாக்கள் இருக்கிறாங்க. வீட்டுக்குள்ள வரையில மஹரமஜ் நபி சட்டம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பாருங்க தன் கணவனை புரிஞ்சு கொண்ட விதம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வேலை பண்ணினாங்க. இதுதான் நான் இன்றைக்கும் படிக்கிற நேரம் எனக்கு ஆச்சரியம். பெருமானார் ஆயிஷா நாயகி மடியை பார்த்து அங்க போய் உட்கார்ந்து கொண்டாங்க. எனக்கு கேளுமண்டா தாய்மார்களே, நீங்க சொல்லுங்க, உங்க கணவர் மௌத்தாகிற நேரம் உங்க மடியில வந்து உட்காருவார் நினைக்கிறீங்களா? ரப்புல் இஸ்ஸத் 7 வானத்தில் இருந்து இந்த உறவை உலகத்தில் சேர்த்து வைத்தான் ஜன்னாவுக்காக. சுவர்க்கத்து மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பெருமானார் போய் சக்கராத்துல மடியில உட்கார்ந்தா அது கம்ஃபர்டபுளா இருக்கவே இருக்காது தாய்மார்களே. எப்படியாவது ஒரு சாஞ்சி படுத்தா
அதுதான் அவ்வளவு தலைவலி ரசூலுல்லாவுக்கு, அவ்வளவு உடம்பு வலி. இன்னலில் மௌத்தி சக்கராத் என்றாங்க. பெருமானார் 18 வயசு ஆயிஷா நாயகி மடியில போய் உட்கார்ந்தாங்க. சுபஹானல்லாஹ், இப்படிப்பட்ட குடும்பத்தையா நீங்க உருவாக்கி இருக்கிறீங்க? கணவன் மனைவி உறவை பத்தி எக்கச்சக்கமான காதல் படம் பேசுது, பொய். இந்த கூத்தாடிகள் யாரும் வாழல, அவங்க எல்லாம் டிவோர்ஸ். இதை பார்த்து சந்தோஷப்படுறீங்க. உங்க பிள்ளைகளுக்கு கொண்டு போய் காட்டுங்க, சுன்னா ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை பாருங்க. போய் உட்கார்ந்து ஆயிஷா நாயகி சொல்றாங்க, நான் இறுக பிடிச்சேன், ரசூலுல்லாஹ்வுக்கு குல் சூறாக்களை ஓத ஆரம்பிச்சேன், பெருமானாரை தடவினேன், ரசூலுல்லாஹ் என்னுடைய தோல்ல சாஞ்சாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் தோல்ல சாஞ்சிட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சாய, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டில் இப்போ அவங்க சகோதரர் வர்றார், அப்துர் ரஹ்மான், அவங்களோட பால்குடி உறவு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கையில் உள்ள மிஸ்வாக்கை பார்க்குறாங்க. அப்துர் ரஹ்மான் கையில் மிஸ்வாக். ஆயிஷா நாய்க்கு தெரியும் ரசூலுல்லாஹ் எதை ரொம்ப விரும்புவாங்கன்னு. ரசூல்லா நிறைய விரும்புறது பல்லு துளக்கிறத. ரசூல்லா மாதிரி வாசமாக நீங்கள் பார்க்கவே மாட்டீங்க, அவ்வளோ வர்ணிக்கிறாங்க. ரசூல்லா எப்பயும் தூய்மையாக இருப்பாங்க. அல்லாவை சந்திக்கிறதுக்கு அசான் சொல்கிற நேரத்தில் மிஸ்வாக் பண்ணிட்டு போவாங்க. பள்ளியிலேருந்து வீட்டுக்கு வர்ற நேரம் மிஸ்வாக் பண்ணுவாங்க. மிஸ்வாக் கண்டா பல்லு துளக்குவாங்க, நல்ல வாசம் பூசுவாங்க. ரசூல்லாவுக்கு ரொம்ப விருப்பம் வாசம் பூசுறது. ரசூல்லா அழகாக நிற்பாங்க, தலையை சீவுவாங்க, இப்படின்றாங்க, கொண்டைய வாரி அழகாக ரசூல்லா நிற்பாங்க. ஆயிஷா நாயகி மனைவி கேட்குறாங்க கடைசி நேரத்தில், யார சொல்லலாம், உங்களுக்கு மிஸ்வாக் வேணுமா? ரசூலுல்லாஹ்வோட பதிலில் வச்சு தான் நான் சொல்கிறேன் ரசூலுல்லாஹ் எவ்வளோ பலகீனமாக இருக்கிறாங்கண்டு. மிஸ்வாக் வேணுமான்னு கேட்குற நேரம் ரசூலுல்லாஹ் என்ன பதில் சொன்னாங்க? நஅம் ஆயிஷான்னு சொல்லலை, ஃபஅஷார பிரஅஸிஹி. ஹதீஸில் எப்படி வருகுதுண்டா, தலையை ஆட்டினாங்க, வேணும் ஆயிஷா. வாயால் சொன்னால் சத்தம் வெளியே வராத அளவுக்கு பலகீனமாயிட்டாங்க. வேணும் என்று தலையை ஆட்டுறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. அந்த நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, நான் மிஸ்வாக் எடுத்தேன், கையில் எடுத்து நான் அதை தூய்மைப்படுத்தினேன், சுத்தப்படுத்தினேன். என்னுடைய உமிழ் நீர் தான் ரசூலுல்லாஹ்வுடைய வாயில் கடைசியாக கலந்த உமிழ் நீர். நான் போட்டு ரசூலுல்லாஹ்வுடைய பல்லை துளக்கினேன். பெருமானார் பல்லை துளக்கிட்டாங்க, அல்லாஹ்வை சந்திக்க ரெடி ஆகிட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் என்னுடைய இந்த களத்து பகுதியில் சாஞ்சிட்டாங்க. நான் ரசூலுல்லாஹ்வை பிடிச்சி குல் சூறாக்களை ஓதுற நேரம் என்னை பிடிச்சாங்க. போதும் என்று சொன்னமா இருந்துச்சு. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு துவா கேட்டாங்க, அல்லாஹும்ம ஃபிர்லி. அந்த கேட்கல நான் காதை கொண்டு போய் வச்சேன். ரசூலுல்லாஹ் கேட்டாங்க 3 முறை, இறைவா என்னை மன்னிச்சிரு. கடைசி நேரம் அல்லாஹும்ம ஃபிர்லி. தாய்மார்களே, நேற்று எவ்வளோ நேரம் கேட்டோம், இன்றைக்கு எத்தனை வாட்டி கேட்டோம், இறைவா என்னை மன்னிச்சிரு. பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தோமா? அல்லாட்ட மன்னிப்பு கேட்க பழக்கினோமா? இறைவன்ட்டு நாம் செஞ்ச பாவத்துக்கு மன்னிப்பு கேட்க சொல்லிக் கொடுத்தோமா? உங்கள் கணவரோட நீங்கள் பேசினீங்களா? இன்றைக்கு மன்னிப்பு கேட்டீங்களா? பாவ மன்னிப்பு கேட்டோமா? அதை மாதிரி ஒரு வீட்டை உண்டாக்கினோமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, அல்லாஹும்ம ஃபிர்லி, இறைவா என்னை மன்னிச்சிரியா அல்லாஹ். யாரு கேட்பது? முன்பின் பாவமெல்லாம் மன்னிக்கப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நேரத்தில் மனைவி மடியில் உட்கார்ந்து 3 முறை கேட்ட ரசூலுல்லாஹ் திடீரென்று விரலை மேலே தூக்கி கண்ணை முகட நோக்கி கண்ணு போகுது. ஆயிஷா நாயகி வீடியோ பண்ண மாதிரி சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் என் மேலே சாஞ்சிட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய விரல் மேலே போச்சு, கண்ணு கூரையை பார்த்துச்சு. அல்லாஹும்ம ஃபிர் ரஃபீக்கில் அலா. சத்தம் கேட்கல, நான் போய் காதை வச்சு கேட்குறேன். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அல்லாஹும்ம ஃபிர் ரஃபீக்கில் அலா, உயர்வான தோழர்களோடு என்ன சேர்த்துறியா அல்லாஹ். ஆயிஷா நாயகி ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, நபிமார்கள் மௌத்தாக முன்னாடி மலக்குல் மௌத் வந்து, இன்னும் வாழ்றீங்களா இல்லை உலகத்தை விட்டு போய் ஆகிராவுடைய வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறீங்களான்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்கப்படும். இந்த உலகத்தில் எந்த மனுஷனுக்கும் ரப்புல் ஆலமீன் அதை கொடுக்க மாட்டான், நபிமார்களுக்கு மட்டும். ஆயிஷா நாயகி சொல்லுங்க, ரசூலுல்லாஹ் எனக்கு அதை சொல்லி தந்திருக்கிறாங்க. நான் நினைச்சேன் பெருமானாருக்கு அந்த ஆப்ஷன் கொடுக்குற நேரம், எந்த ஆப்ஷன், துனியாவா ஆகிராவா? ரசூலுல்லாஹ்வுடைய துவா எனக்கு கேட்குது, அல்லாஹும்ம ஃபிர் ரஃபீக்கில் அலா, உயர்வான தோழர்களோட விரல் மேலே கண்ணு மேலே கூரையை பார்க்குது. நான் நினச்சேன் என் மடி காலியாக போகுது, ரசூலுல்லாஹ் என் மடியை விட்டு போக போகிறாங்கன்னு நினச்சேன். நான் மடியில் சுமந்த என் கணவர் என்னை விட்டு போக போகிறாங்கன்னு உணர்ந்தேன். அந்த நொடி பொழுதுல ரசூலுல்லாஹ்வுடைய விரல் கீழே விழுந்துட்டு என் தோளில் ரசூலுல்லாஹ் சாஞ்சிட்டாங்க. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன்.
அன்பிக்கினிய தாய்மார்களே, கணவன் மனைவி வாழ்க்கை என்றா இதுதான் வாழ்க்கை, இதுதான் வாழ்க்கை. நீங்க உலகத்துல எக்கச்சக்கமானதை பார்த்திருப்பீங்க. சக்கராத்துல நடக்க முடியாம நேரத்துல தன் மனைவி மடியில உட்கார்ந்து அவங்களுக்கு மறக்க முடியாத பதிவை செஞ்சு அவங்க தோல்ல சாஞ்சி மௌத்தாகிற நபி எங்க நபி. குடும்ப வாழ்க்கையா போய் படிங்க, எல்லாத்தையும் போய் படிங்க. நீங்களும் உங்க கணவனும் ஒழுங்கா வாழ்ந்தாதான் இந்த புள்ளைய ஒழுங்கா வளர்க்கலாம். குர்ஆனும் ஹதீஸை ஒழுங்கா படிச்சுங்கன்னு வைங்க, அற்புதமான வாழ்க்கை வரும். இன்னைக்கு வீடுகள்ல பார்க்கிறோம், வாப்பாமார்கள் பலர்கள் குடிச்சுட்டு போற வாப்பாமார்கள் பிடிச்சு உம்மாவை அடிக்கிறாங்க, பிள்ளைகள் சீரழியுது, ரோட்டா தெருவா அலையுது. சில வாப்பாமார்கள் குடிச்சிட்டு வர்றாங்க, பிள்ளைகள் ஒளிஞ்சி பார்த்துட்டு இருக்குது, வாப்பா எப்ப உம்மாவை அடிப்பாருண்டு. அந்த மாதிரி ஒரு பயங்கர சூழல் இன்றைக்கு நாட்டில் பல பகுதிகளில் முஸ்லிம் ஊர்களில் உருவானதை பார்த்து வேதனைப்படுகிறோம். வீட்டுக்குள்ள இஸ்லாத்தை கொண்டு வாங்க, சந்தோஷமான வாழ்க்கையும் அல்லாஹ்வுக்கு திருப்பொருத்தத்தை அடைஞ்ச வாழ்க்கையும் வரும். அதனால இன்றைக்கு என்னுடைய கருப்பொருள் டாக்கெட், நீங்க படிக்கணும், நீங்க மார்க்கத்தை படிக்கணும், நீங்க இந்த அறிவை படிக்கணும், தேடி படிக்கணும். புள்ளைய படிப்பிக்கிறது எப்படி என்று படிக்கணும், அதுக்காக நீங்க நடக்கணும், அதுக்காக கிடைக்கிற இடங்கள் எல்லாம் தேடி போய் நீங்க உங்களை எடுக்கேட் பண்ணிக்கொள்ளணும். அப்படியான சூழலை உருவாக்குற நேரம் நீங்க பெத்து துடித்து இரத்த வெள்ளத்துல வந்து உளுந்த உங்க புள்ள 10 மாசமா நீங்க கனவு கண்டு அந்த நாள்ல புள்ளைய பார்த்த பிறகு ஆனந்த கண்ணீர் அடிச்ச நீங்க, உங்க வேதனைகளும் வருத்தமும் மறந்த நாள், உங்க பிள்ளைக்கு முதல்ல பால் கொடுத்த நாள், உங்க கல்வில நிறைய கற்பனைகளை சுமந்த 2 வருஷம் பக்கத்திலே பால் கொடுத்து பக்கத்திலே போட்டு தாளாட்டி உங்க குழந்தைய தூங்க வைக்கிற நேரம் எல்லாம் அந்த புள்ளையுடைய தூக்கத்தை ரசிச்சு பார்த்த நீங்க, அந்த உருவம் இந்த நாட்டில் ஒரு நல்ல இடத்துக்கு வரும் என்று நம்பின நீங்க, அந்த இடத்துக்கு அந்த குழந்தைய கொண்டு போகணும்டா நிச்சயமா அல்லாஹ்விடம் துஆ கேளுங்க, ரப்பிடம் உங்களை ஒப்படைங்க, உங்க பிள்ளையுடைய எதிர்காலத்துக்காக வேண்டி அல்லாஹ்விடம் பிரார்த்திங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அத்தனையும் கேட்கிற நேரம் நிச்சயமா இது நடக்கும். தாய்மார்களே, நீங்க முயற்சி எடுத்து படிக்கிற நேரம் உங்களுக்குள்ள மாற்றம் வரும். அந்த மாற்றம் உங்க குடும்பத்தை மாற்றத்தை உண்டாக்கும், உங்க பிள்ளைகளுக்குள்ள மாற்றத்தை உண்டாக்கும். ஒரு இஸ்லாமிய குடும்பம், அதை நீங்க படிக்கணும்டா, நிறைய நீங்க குர்ஆனையும் ஹதீஸையும் படிச்சீங்கடா, வரலாறுகள் எக்கச்சக்கமா பேசுது. அப்படி ஒரு குடும்பமா உங்க குடும்பம் இருக்க கூடாதாண்டு நீங்க ஆவலா பார்க்கிற அளவுக்கு சஹாபாக்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கையும் குடும்பமும் அப்படி. தாய்மார்களை ஒன்றை சொல்றேன் கேளுங்க, அரபு காட்டு மிராண்டிகளாக நின்றாங்க, ஜாஹிலியத்தை இருந்தாங்கன்னு தானே படிச்சீங்க. அப்படித்தானே ஆரம்பம். இஸ்லாத்துக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ்வுடைய ஊருக்கு யாராவது வந்தா, கொல்லங்கொட்டி கம்மைக்கு நான் வந்துட்டேன்னா நீங்க விருந்து போடுறீங்க, எனக்கு சாப்பாடு தர்றீங்க, நான் சாப்பிட்றேன், எங்க ஊருக்கு எங்க ஏரியாவுக்கு வந்தா நாங்க பார்க்கிறோம். ஆனா இப்ப அது தேவையில்லை. அதுக்கு விருந்து தேவைன்னு சொல்லல, இப்போ ஹோட்டல் இருக்குது, போறவங்க சாப்பிடுவாங்க. அரபு நாட்டில் அந்த காலத்துல போற வழியில ரெஸ்டாரண்ட் இல்லை, எங்கேயாவது போனா உபசரிக்கணும். இவர் அங்க போனா அந்த ஊர் மக்கள் வரணும். பெருமானாரை சந்திக்க வந்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கு பெருமானாட்ட ஒண்ணுமே இல்லை. மஸ்ஜிதுல எழும்பி கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹ் என் விருந்தாளியை கண்ணியப்படுத்துது யாருன்னு கேட்கிறாங்க. சஹாபாக்கள் முகத்த முகம் பார்க்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. நீங்க நினைச்சிடாதீங்க கோடி கோடியா கொட்டி தீனுல் இஸ்லாம் கொல்லங்குட்டி கம்மைக்கு வந்துச்சுன்னு நினைச்சிடாதீங்க. தீனுல் இஸ்லாம் கெக்ராவிக்கு வந்து வறுமையோடு அவர்கள் இஸ்லாத்தை பரத்த ஆரம்பித்தார்கள். ரப்பு இதை கொண்டு வந்து உங்க ஊர்களுக்கு அசான் கேட்கிற அந்த பாக்கியத்தை கொண்டு வந்து வச்சிட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில ஒருவர் கையை தூக்குறார். யார சொல்லலாம், வீட்டு நிறைய 4 சகான் வச்சு 4 கோழி பொரிச்சு எல்லாம் வச்சுட்டு அவர் கையை தூக்கல. யார சொல்லலாம், நான் பொறுப்பெடுக்கிறேன். யார சொல்லலாம், ஏண்டா ரெஸ்டாரண்ட் இல்ல, வந்தா விருந்தாளியை சங்கப்படுத்தணும், வீட்டுக்கு கொண்டு போய் கொடுக்க. உங்களுக்கு தெரிஞ்ச வரலாறு, வீட்டுக்கு போய் மனைவியோட பேசுறாரு. என்ன பேசுறாரு, அல்லாஹ்வுடைய தூதருடைய விருந்தாளி அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றார், விருந்தாளி வந்திருக்கிறாங்க, என்ன இருக்குது, பிள்ளைக்கு மட்டும்தான் சாப்பாடு இருக்குது, எங்களுக்கே இல்லை தெரியும் தானே, பிள்ளைகளை தூங்க வச்சிருவோமா, நம்ம வாயில காய போட்டுருவோம், வந்த விருந்தாளிக்கு சாப்பாடு கொடுப்போம். ரசூலுல்லாஹ் விருந்தாளிமா, ரசூலுல்லாஹ் விருந்தாளி. சுபஹானல்லாஹ், மனைவிமார்கள் எப்படி மாறிஇருந்தாங்க. ஜாஹிலியத் என்று படிச்சோம், காட்டு மிராண்டி என்று படிச்சோம், அவ்வளவு பிரச்சனை என்று படிச்சோம், மனித புனிதர்களா மாறியிருந்தாங்க.
அவங்க சொல்றாங்க, சரி பிள்ளைகளை தூங்க வச்சிருவோம். கணவன் விருந்தாளியை கூட்டி வர்ற நேரம் அதுக்கு ரெடியான ஒரு மனைவி, சுபஹானல்லாஹ். அந்த வீடு எவ்வளவு அமர்க்களமா இருந்திருக்கும் தாய்மார்களே. பிள்ளைகளை தூங்க வச்சிருவோம், சாப்பாடு இல்லாட்டி பரவாயில்ல, விருந்தாளிகளை உட்கார வச்சா ஒரு டெக்னிக். நம்மெல்லாம் எப்போ மீயும் எவ்வளோ மீயும்னு பார்ப்போம். சாப்பாடு எடுக்கிற மாதிரி போய் விளக்க அணைக்கிறாரு. விளக்க அணைச்சா இருட்டாயிட்டு, எவ்வளோ சாப்பாடு எவ்வளோ இருக்குன்னு தெரியாது. விருந்தாளியை பக்கத்தில் வச்சுட்டு சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு சாப்பிடுது போன்று பாவனை செய்கிறார். அவங்க சாப்பிடணும் வயிறாரே, நாங்கள் சாப்பிட்டா பத்தாது. சுபஹானல்லாஹ். அவங்க கல்பெல்லாம் எப்படி மாறுந்துச்சு, அந்த குடும்பங்கள் எப்படி மாறுந்துச்சு. இதுதான் தீனுல் இஸ்லாம். காலையில் போற நேரம் ரசூலுல்லாஹ் சிரிக்கிறாங்க. சொன்னார்கள், அபூ தல்ஹா நேற்று இரவு நடந்தது எனக்கு தெரியும், அல்லாஹ் அறிவிச்சிட்டார். என்ன இருட்டில் அவர் கொடுத்த விருந்து யாருக்கு தெரியும்? எந்த வீடியோ கேமரா வச்சாலும் இருட்டில் தெரியாது. அல்லாஹ் ரப்புல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார் சிரித்துக் கொண்டு, அல்லாஹ் உங்களை பார்த்து சிரித்தான் அபூ தல்ஹா. யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் என்னை பார்த்து சிரித்தானா? யா ரசூலல்லாஹ், இந்த பூமியில் நடந்த இந்த காரியம், மதீனத்து நகரத்திலே, மதீனமா நகரத்தில் நடக்கக்கூடிய இந்த காரியங்கள் இன்றைக்கு எங்களை அள வைக்கிறது, எங்களை சிந்திக்க வைக்கிறது. மனித புனிதர்களாக மாறி இருந்தார்கள். அவர்கள் குடித்தவர்கள். இதுக்கு முன்னாடி எக்கச்சக்கமான விபச்சாரம் நடந்தேறிய ஜசீரத்துல் அரப் மனித புனிதர்கள் மட்டுமே வாழக்கூடிய நகரமாக மாறி இருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் இந்த உலகத்தை விட்டு பிரிகிற நேரத்தில் அந்த மக்கள் அந்த ரஹ்மத்தை பார்த்திருந்தார்கள். அந்த உணர்வோடு வாழ்ந்தார்கள். குடும்பங்கள் சகிதம் மாறினார்கள். அவர்கள் நல்ல முறையில் இந்த பூமியை விட்டு பிரிந்தார்கள். தாய்மார்களே, சபதம் வாங்குங்கள். நீங்கள் தீனை படிக்க போகிறீர்களா? இந்த உலகத்திலே தங்களுடைய பிள்ளைகளை வளர்ப்பது எப்படி என்று படிக்க போறீங்களா? இப்ப முடிவெடுத்து துஆவோட வெளியே போங்க. இன்ஷா அல்லாஹ் நீங்க முயற்சி எடுத்தால் வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபுலனா, நீங்கள் முயற்சி எடுத்தால் அவன் வழிகளை திறந்து தருவார். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் நல்லபடி வழிகளை திறந்து தந்து இந்த உலக வாழ்க்கையில் நல்ல வாழ்க்கையும் கபருடைய வாழ்க்கையை நல்லதாக்கி மறுமையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையால் ஹவுலுல் கௌசரில் தண்ணீர் குடிக்கக்கூடிய பாக்கியத்தையும் ஜன்னாவில் உயர்ந்த அந்தஸ்தை நமக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்தருள் புரிவானாக. என் பேச்சில் உள்ள பிழைகளை மன்னித்தருள் புரிவானாக. வ ஆகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.